ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்குக்குடிய சிங்கிள் ஃபாதர் ஹேட் ஃபேமஸ் ஆகிடோட ஃபைனல் பார்ட். ஓகேவா? ஏன்னா அந்த ஸ்டோரி எடுத்து ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு. அதை என் பண்ணிடலாம்டா. ஓகேவா? லாஸ்ட் பார்ட்டை எப்படி என் பண்ணி போனாங்க, நம்ம ஜங்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. நான் சடனாக ஜிம்மில் பார்த்ததும் டக்குன்னு தூக்கி போட்டுட்டு முகத்தில் வைப் பண்ணிடுறாரு. இப்போது சின்ன மறைக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறது எதுக்கு அங்கே மறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு தான் ஏன் பையனை பார்த்துலாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அவன் ஏன் சொல்கிறாங்க, இப்போ சின்ன மறைக்கிறாரு. இப்போ சுகா தாண்டி கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிட்டாரு ஜங்கு கிட்ட. சரி ஓகே சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ கேட்குறாங்க, அவன் எதுக்கு நீ மவுத்தில் வைப் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன அவன் பார்த்தா நினச்சிக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. என்ன நினைப்பான்னு சொல்கிறாங்க, நான் ஏதோ சைல்டிஷாக பண்ணுறேன்னு நினச்சிருவான் சொல்கிறாங்க. அப்புறம் நினைக்கூடாது சொல்கிறாங்க. நான் வந்து நல்லா பார்த்துக்கணும் ஃபியூச்சரில், இந்த மாதிரிலாம் நான் பட சிப்ஸ் சாப்பிட்டு தான் நினைப்பேன் என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ டேக்கு சிரிப்பு தான் வருது. சேவப்பெலாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா வியர்டாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் எல்லாம் வந்து உட்காடுறாங்க. அவங்க டேபிள் வந்து உட்காராங்க. ரவுண்ட் டேபிள் போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் பார்ட்டி இருக்குல்ல அப்படி தான் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் சின்ன நான் ஜிம்மியே பார்த்துருக்காங்க. என் பையன் இவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸில் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன பார்த்துருக்காங்க. இப்படி ட்ரெஸ் பண்ணாலும் அழகாக இருக்கான். காலேஜ் ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி இருக்கான், இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி இருக்கான். என் பையன் ஆச்சே அப்படி சொல்லிட்டு ஜின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. என்ன உன் பையனை ரசிக்கிறியா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி ஜின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம்னாக்கா என் பையன் அதை விட அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சுற்றி நம்ம சின்ன பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. சின்ன ஹேங் பண்ண ஒரே விஷயம் எனக்கு இவ்வளோ அழகான பையனை பெற்று கொடுத்தது தான் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன ஜங்கு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜவு பார்க்குறாங்க. இது மட்டும் அவருக்கு கேட்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் கேட்டால் மட்டும் என்ன பண்ண போகிறாரு அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. நம்ம ஜிமின்னு சொல்கிறாங்கப்பா சொல்கிறாங்க. என்ன சாப்பிட்றியா, அதெல்லாம் குடிக்கிற ட்ரிங்க்ஸ் எதாவது குடிக்கிறியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அதான் கூல் ட்ரிங்க்ஸ் எதாவது குடிக்கிறியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் தான் ஜாக்சன் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, என்ன ஜூஸ் சொல்லிட்டு ஜிமினுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் கொடுக்குறாங்க. இந்த இடம் சொல்லிட்டு ஜிம்மி குடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்கு ஜிம்மிலே கொடுக்கணும்னு பார்த்துருக்காங்க. இந்த லிப்ஸ் ஐஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் சின்ன பாக்குறாங்க. இவன் எப்படி பாக்குறான் பாரு சொல்லிட்டு ரொம்ப சின்னக்கு கோவம் வருது. ஏன் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன்னா ஏங்க சொல்லிட்டு ஏன் அப்படி பார்க்குறேன் பையனை அப்படி கேட்குறாங்க. நான் நார்மலாக தான் பார்த்தா சொல்கிறாங்க. திங்கிற மாதிரி பார்க்குறான் பாரு அப்படி சொல்லிட்டு சின்னக்கு கோவம் தான் வருது. இப்போ சின்ன பார்க்குறாங்க. இந்த நம்ஜன் வர எப்படி ட்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்காங்க, இவ்வளோ அழகாக கூட்டிட்டு வருதுங்க அப்படி சொல்லிட்டு எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு சின்னக்கு பயமாக இருக்க. ஒரு பையன் நினச்சி பாசிட்டிவாக இருக்கு, யாராவது இப்படி தப்பாக பார்த்துருவோம்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. இந்த பக்கம் அந்த மிஸ்டர் கிரீமோட ஐஸ் ஜிம்மின் மேலே இருக்குது. இப்போ நம்ம சின்ன எல்லாத்தையும் டான்ஸ் சுற்றி பார்க்குறது. அப்போ தான் நான் கிரீம் சின்ன வச்சுக்க ஜிம்மில் வச்சுக்கலாம்னு பார்க்குறது. சின்ன பார்க்குறாங்க. இவர் யார், இவர் எதுக்காக ஏன் ஜிம்மில் இப்படி பார்த்துட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு சின்ன பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜன் வந்துட்டு ஒரு பொண்ணு வர வந்துட்டு ஹலோ நம்ஜன் அப்படி சொல்கிறாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் உமன் தான். நம்ஜன் வச்சு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. சொல்லுங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹஸ்பண்ட் வர நம்ம நம்ஜன் இல்லை ஹேண்ட் ஷேக் கூட பண்ணுறாரு. இப்போ சுகா பார்க்குறாங்க. பரவாயில்ல சின்ன ஹஸ்பண்ட் ரொம்ப ஜென்டில்மேனாக இருப்பார் போல அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குங்க. ஆமாம் ரொம்ப ஜென்டில்மேன் தாங்க பாரு எவ்வளோ அழகாக ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஹக் பண்ண வரா ஆனால் இவர் பாரு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப ஃப்ளட்டி டோனில் ரொம்ப பேசிட்டு இருக்கா. நம்ம நம்ஜிக்கிட்ட இங்கே தான் புரியுது எப்படிங்க அந்த பாடி லாங்குவேஜ் புரியுது. இப்போ நம்ஜின் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டென்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஜாக்சன் பார்க்குறாங்க. இந்த பொண்ணு வேற ஒருத்தி இப்போ பார்த்தாலும் இவன் கல்யாணம் மேரேஜ் ஆகிட்டு இவ்வளோ பெரிய பையனுக்கு அப்பா அது வரை தெரியுது அவளுக்கு தெரியல சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பார்த்தாலும் நம்ஜினுக்கு ஏதாவது ரூட் போட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சின்னுக்கு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சின்னுக்கு நம்ஜினை பார்த்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கு அவர் ஒரு மேரேஜ் ஆன பர்சன், இவ்வளோ பெரிய பையனுக்கு அப்பா அவரை போய்ட்டு இப்படி பார்க்குற. அப்புறம் அந்த பொண்ணு சொல்லிட்டு போய் கோவமாக பார்த்துட்டு இருக்காரு. பிஸ்னஸ் மேன் உமன்னாக்கா வந்தம்மா ஹேண்ட் ஷேக் பண்ணாமா ஹலோ ஹாய் சொல்லிட்டு போன இருக்க வேண்டியதுன்னு இதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம சின்னக்கு பாசிட்டிவாக இருக்கு. இப்போ தான் சின்னோட ஃபேஸ் திரும்பி பார்க்குறேன். பார்த்து சின்ன முறைச்சி பார்க்குறாரு அந்த பொண்ணு. இவங்க பார்க்குறீங்க என்னடா சின்னது முறைச்சி பார்க்குறாரு சொல்கிறாங்க. அதானே ஒரு ஹஸ்பண்ட் மேலே பாசம் ஃபீலிங்ஸ் எதனா இருக்குமோ சொல்கிறாங்க. இருக்கும் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் சின்னதாக மறைச்சி பார்க்குறாங்க. இப்போ அப்படியே அந்த பக்கம் எக்ஸோ டீம்லாம் வராங்க. எக்ஸோ பேண்ட்ருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் பியூட்டிஸ் உட்காந்துருக்கும். எக்ஸோ பார்த்துட்டு இருக்காங்க. எக்ஸோவில் சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க, சில பேர் தான் கொஞ்சம் ஜஸ்ட் பாசிட்டிவாக இருப்பாங்க, சில பேர் நல்லவங்க தான். இப்போது எக்ஸோவில் உள்ள ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம சின்னக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பர்சன் வந்து பார்க்குறாங்க. சின்ன அப்படி சொல்கிறாங்க. சின்ன திரும்பி பார்க்குறாங்க. சாணியில் எப்படி இருக்கா சொல்லிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த பர்சன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக ஹேண்ட் ஷேக் பண்ணி பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சின்ன நல்லா பேசுவோம். இப்போ தான் நம்ஜன் பார்க்குறாங்க. நம்ஜன் திரும்பி பார்க்குறாங்க. நம்ஜனுக்கும் வந்துட்டு இந்த பக்கம் ஜின்னும் அந்த சேனலில் ஹக் பண்ணி பேசிட்டு இருக்கிறதால அவருக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் இருக்குது. இவன் மேரேஜ் ஆன ஒரு பர்சன், இவ்வளோ பெரிய பையனுக்கு அம்மா, மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவனுக்கு தெரியும்ல. இவன் எனக்கு இப்படி போய் அந்த பையன்ட்ட ஹக் பண்ணி பேசிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு இப்படியாக்கா கோ பேண்ட் மெம்பர் அப்படின்னாக்கா ஜஸ்ட் வந்துட்டு ஹலோ ஹாய் சொல்ல வேண்டியது சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படினாக்கா இன்னொரு பேண்டில் இருக்கவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஜஸ்ட்டு ஹலோ ஹாய் சொன்னால் போதாதா அப்படி ஹக்லாம் பண்ணணுமா சிலர் பார்த்துட்டு இருக்காரு. குறுக்குன்னு பார்க்குறாரு நம்ம சின்ன வந்துட்டு நம்ஜனை சாரி நம்ஜன் சின்ன பார்க்குறாங்க. குறுக்குன்னு பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறேன். என்னது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்து நம்ஜனை சின்ன பார்த்து பாசிட்டிவ் ஆகிற பார்த்துட்டு ஓ ஒய்ஃப் மேலே பாசிட்டிவா சொல்லி பார்த்துருக்காங்க. இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் சுகா பார்த்துட்டாரு. என்னடா சின்னோட ஹஸ்பண்ட் சின்னையை பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு இருக்காரு பாரு குறுக்குன்னு பார்க்குறாரு பாரு சொல்கிறாங்க. இவங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு லவ்லாம் இருக்கோ சொல்கிறாங்க. இருக்கும் அடுத்த செகண்ட் 2 செகண்ட் மனசே பண்ணாமல் இருக்காரு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்டா அப்படின்னு சொல்கிறாங்க தெரியலையே அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க.
இப்போ அப்படி நம்ம ஜிமின் சைட் பார்க்கலாம். ஜிமின் வந்துட்டு ஜக்ஸான்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது சொல்கிறாங்க. இப்போ அங்கே உனக்கு ஜூஸ் குடிச்சோட ரெஸ்ட் ரூம் போகணுமா சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, சரி போட அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ரெஸ்ட் ரூம் போயிடாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் போகும். பின்னாடி ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் பேபி எங்கே போகுது சொல்லிட்டு ஜங்க் எஞ்சி போயிடாங்க. இப்போ டே பார்க்குறேன் எங்கடா போகிற சொல்லிட்டு இருட்டா சொல்கிறார் போயிடாரு. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. ஹோபி இவனை பாரு சொல்கிறாங்க. அவங்க கிடக்கிற அப்படி அப்படி சொல்கிறாங்க. இவங்கள பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல ஜிமின் சைடு போயிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஜிமின் போகிறாங்க. ஜிமின் போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போ தான் நம்ம ஒரு பாஸ் ஜிமின் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. யாரும் சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஓய் பயப்படாத நான் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. நானும் தான் வந்திருக்கேங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். சரி வந்தல போ அப்படி சொல்லிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன். டே உனக்கு பார்க்க தானே வந்தா சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்ற ட்ரெஸ்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் சரி ஓகே தேங்க்யூ வீடு அப்படி சொல்லிட்டாங்க. நான் எப்படி இருக்காங்க ஜங்க் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜங்கோட ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டு ஏதோ ஒரு பெரிய முயலுக்கு ஏதோ பிளாக் கலர் கோட் ஷூட் போட்ட மாதிரி இருக்குது சார். ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. என்னடா பார்க்குறா சொல்கிறாங்க. பெரிய முயலுக்கு கோட் ஷூட் போட்ட மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பேசப்பாரு பண்ணி மாதிரி வச்சுட்டு சொல்லி ஜிம்மில் செஞ்சு காட்டுறாங்க. ஜங்கும் பயங்கர சிரிப்பு வருது. உனக்கு இப்பெல்லாம் பேச தெரியுமா சொல்கிறாங்க. பேச தெரிஞ்சாலும் இப்போ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நாங்கள் பாரு என் அப்பாவுக்குலாம் பிடிக்காது சரியா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேங்க. அப்பாவெல்லாம் கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க. அங்கே பாரே சொல்கிறாங்க. எனக்கு கண்டிப்பாக உண்டா நம்பிக்கை இருக்கு உண்டா அப்பாவுக்கு எனக்கு பிடிக்கும் சரியா கண்டிப்பாக நம்ம ஒன் டே மேரேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ஜிம்ல நினச்சிட்டு ஜிம் தான் அப்படியே தள்ளி போகுது சொல்லி ஜிம் போயிடுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கூட பேச முடியாது. ஜங்க் ரிட்டன் வந்துடுறாங்க. இப்போ ஜங்க் வந்து ஜிம்ல கொடுத்து பார்த்துருக்காங்க. ஜிம்ல ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்ல ஜங்க் வந்துட்டு மவுத்தில் எப்படி பண்ணிக்கிட்டு வாட்டர் கேன் வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. பாரு ஒரு ஐடல்னு சொல்கிறாங்க. இவனுக்கு இவ்வளோ வயசு ஆகுது இவன் இப்படி இருக்கான். அது சின்ன பையன் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். சொல்லி ஜிம் பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் சின்னதா டே கொஞ்சம் சும்மா இருங்களா சொல்கிறாங்க. அது பக்கம் நம்ம ஜங்கும் டே உன் வாட்டர் கேன் வச்சு ப்ளே பண்ணிட்டே இருக்காங்க. சின்ன பார்த்தா அவங்க போய் திட்டிக்கிட்டு ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு வந்து பொசுவாயிட்டு இருக்கு. ஏன் அம்மா தானே இது அவங்க கூட ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு வந்து கோவம் ஒரு பொசுவாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. டே சின்ன சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, உன் பையனுக்கு பொசு பார்க்குறா சொல்கிறாங்க. என்ன சரி டக்குன்னு சின்ன திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து ஜிம்மு முறைச்சி பார்க்குறாங்க. சின்ன பார்க்குறாங்க. என்ன ஆச்சு சொல்லிட்டு என் பையனுக்கு பொசு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்காரு. சிரிச்சு பார்க்குறாரு. ஜிம்மு திரும்பிக்கிறாங்க. சின்ன கதை இன்னும் பிடிச்சிருக்கு பாரு என் பையனை கோவத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சுகா உண்மையாக பொசு தான் ஆகுதா சொல்கிறாங்க. பொசு தான் அப்படி சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க அப்படின்னா நீ இவங்க கூட ப்ளே பண்ணிட்டு இருக்கல சொல்கிறாங்க. டே இவங்களை நான் வந்து வளர்த்துருக்கேன்டா லைக் ஒரு தம்பி மாதிரி நினச்சதில்ல ஒரு பசங்க மாதிரி பார்த்துக்கோங்க எல்லாருமே நான் அப்படி தான் நினைக்கிறேன் சின்ன சொல்கிறாங்க. அது புரியுது இருந்தாலும் அவங்களோட ஓன் சன்லையா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது இருந்தாலும் கோவமா உண்மையாகவே சொல்கிறாங்க. அம்மா கூட கூப்பிட மாட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. சரி கூப்பிட வீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயகத்தில் வந்துட்டு இன்னும் பசு பண்ண சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. அது சும்மா பசு பண்ண சொல்கிறாங்க. சின்ன பேர் கூட ப்ளே பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அதை பார்த்து ரொம்ப கோவம் வந்துட்டு இருக்கு. ஜிம்ல வந்து நம்பிட்டு பார்க்குறாங்க. என் பையனை கண்டுக்க மாட்டான் மற்ற பசங்க கூட எப்படி கேர் பண்ணுறாங்க சொல்லிட்டு இந்த பக்கம் நான் நம்பிட்டு கோவம் வருது. ஜிமின் தான் என் டேட் தான் பெஸ்ட்டு சொல்லி ஜிம் திரும்பிக்கிட்டாங்க. இப்போ நம்பி ஹேரை பிடிச்சிக்கிட்டு இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா திரும்பிக்கிட்டாங்க சொல்கிறாங்க. தெரிய சொல்கிறாங்க. கூட கோவம் ஆகிட்டானா அப்படி சின்னக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. சரி ஒன்றும் இல்லை விட்டுறா அப்படி சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அப்படி இந்த பார்ட்டி ஓவர் ஆகிடுச்சு. ஃபைனலாக ஜிம் நம்பிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. இப்போ டேஸஸ் போக நம்ம ஜங்க் வந்துட்டு இனிமேல் ஜிம்முக்கு டெக்ஸ்ட் கால் பண்ணுவார் எதனா கிஃப்ட் அனுப்புறதும் இப்படி தான். அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். கான்சர்ட்டு ஆல்பம் சொல்லிட்டு நிறைய ஒர்க்கில் பிஸியாக இருப்பார். டைம் கிடைக்கிறது தான் பேசுவார் பார்ப்பார். அப்படி ஒரு 3 months ஆஃப்டர் தென்டா அந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் நம்பிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய அந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆனதுக்கப்புறம் அவருக்கு நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும். நிறைய கான்ட்ராக்ட் டெண்டர் சொல்லிட்டு நிறைய வரும். அது வந்து மில்லியன் கணக்காக க்ரோர் கணக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்பிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப டேஸாக அவர் ஒர்க் பண்ணிப்பார். ஒர்க்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுற ஜிம் பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன் ஜம்னு சொல்கிறாங்க. ஜிம்னு சார் ஓகே நீங்கள் காலேஜ் போட்டா சொல்லிட்டாங்க. பத்திரம் போயிட்டு சொல்லி ஜிம் போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம சின்ன தண்டா இன்றைக்கி தான் அவங்க ஃபாரின் ரிட்டர்னே ஆகிருக்காங்க. எனக்கு அவங்க ஃபாரின் கான்சர்ட் போயிருப்பாங்க லண்டனுக்கு. அங்கே கான்சர்ட் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வராங்க. ஆனால் சின்னக்கு எதுவும் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாகவே ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. என்னடா சொல்கிறாங்க தெரியலடா சொல்லி சின்ன தான் ஜிம்முக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சின்ன எப்போயுமே ஜிம்முக்கு டெக்ஸ்ட்லாம் பண்ணுவாங்க. ஜிம் பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் ரிப்ளை பண்ணுவார் சம்டைம்ஸ் ரிப்ளை பண்ண மாட்டார். இப்போ சின்ன டெக்ஸ்ட் பண்ணுறாங்க ஜிமினுக்கு. ஜிம் வந்துட்டு பார்க்கல ஜிம் மெசேஜ் பார்க்கல. அப்படியே சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஈவினிங் தான்டா நம்ம சின்னது டேமில் இருக்காரு. அவருக்கு எதுவும் மைண்ட் வந்து ரொம்ப அப்செட்டாகவே இருக்குது. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சின்ன எங்கே சொல்கிறாங்க சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஏன்னாச்சும் ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்றுடா ஏதோ மைண்ட் அப்செட்டாக இருக்குது சொல்கிறாங்க. அப்செட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதே சார் ஜங்க் சின்ன தாண்டா ஃபோன் பண்ணுறாரு. நம்ம யோமிச்சிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ சின்ன ஏன்னு சொல்கிறாங்க. இப்போ அடிக்கடி பேசுவார். ஏன்னா ஜிம்மை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபோன் பண்ணுவார். இப்போது யோமிச்சு பார்க்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஏன் யோமிச்சின் ஜிம் இன்னைக்கு ஓகேவா வந்து காலேஜில்
சொல்கிறாங்க, அச்சோ சாரி நீங்கள் காலேஜ் போகலாம் சொல்கிறாங்க. காலேஜ் போகல, ஆமாம் இன்னைக்கு நாங்கள் வில்லேஜ்க்காக மேரேஜுக்காக போயிருந்தோம், இப்போ தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஆமாம் இப்போ தான் வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன், நான் கூட நீ ஜிம்மிட்டு பேச எல்லாம் வந்து தனியாக தான் போயிருப்பாங்க காலேஜுக்கு அப்போ சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க ஓகே இதெல்லாம் சொல்கிறாங்க, ஓகே தான் இருப்பான், ஆனால் எனக்கு நீங்கள் ஃபுல்லாக ஃபோன் பண்ணவே டெக்ஸ்ட் பண்ணல என்னன்னு தெரியல சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் இப்போவும் அட்லீஸ்ட் கிளாஸ் டைம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து கால் பண்ணுவான், இன்றைக்கி அது கூட பண்ணலாம், லீவ் போட்டாக்க வீட்டுக்கு வந்து கால் பண்ணுவான், இன்றைக்கி அது கூட பண்ணவே இல்லை, நான் வீட்டுக்கு போய் தான் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வந்து சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. இப்போ சின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சின்ன ஏதோ சம்திங் அவருக்கு மிஸ் ஆகுது, ஏதோ வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜங்க் பார்க்குறீங்க என்னாச்சு அவங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் சுகா ஜாப்பில் வராங்க, என்னாச்சு நீ ஏன் வந்து ஒரு மாதிரி இருக்க, ஒரு ட்ராவல் பண்ணுறதுன்னு ஒத்துக்கலையா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு ஏதோ சம்திங் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக பையனாக கேட்குறாங்க. அப்படி நம்ம நம்பிச்சோட வீட்டு பார்த்தா நம்ம நம்பிச்சோட பேரண்ட்ஸ் ரொம்ப போயிட்டே இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்பிச்சோட இப்போ தான் வீட்டுக்கு வராங்க. என்னாச்சுமா சொல்கிறாங்க. நம்பிச்சா ஜிம்னி வீட்டுக்கு வரா, ஜிம்னி வீட்டுக்கு வரா, ஜிம்னி வீட்டுக்கு வந்துருக்கணுமே சொல்கிறாங்க. இன்னும் இல்லைடா வரல சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு வந்து கார் டிரைவர் ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்தா கார் டிரைவரும் ஃபோன் பிக் பண்ணுறாங்க, யாருமே பிக் பண்ண மாட்டேன்றாங்க. பாடி கார்ட்ஸு, கார் டிரைவர், ஜிமின் ஃபோனு எதுவுமே பிக் ஆகல. நம்பிச்சு பணிக்காக என்னம்மா என்னாச்சு சொல்லிட்டு இப்போ ஒரு ஜாக்சன் நம்பிச்சிடும் ஜிமின் நம்பர் ட்ராக் பண்ண சொல்கிறாங்க. எங்கே இருக்கான்னு கேளு, டிரைவர் நம்பர் எங்கே எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ண சொல்கிறாங்க. அப்படி நான் ஜின்னு பார்த்தா எங்கள் பாரு தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு உடனே டேம் ஓட்டு போட சொல்கிறாங்க. டேம் ஓட்டு போட எதுக்கு சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் மனசுக்கு தப்பாக பட சொல்கிறாங்க. தப்பாக போடுறா என்னடா சொல்கிறேன் புரியல சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு எங்கே தப்பாக படுது, எனக்கு என் பையன் ஓகேவான்னு தெரியலடா சொல்கிறாங்க. ஜினி ரொம்ப யோசிக்கிற சொல்கிறேன். இல்லைடா அப்படின்னா இல்லைடா என் பையனுக்கு எதுவும் டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகுது, தப்பாக நடக்குது சொல்லிட்டு ஒரு சின்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜங்க் வந்து ஃபோன் டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஜங்க் எது பண்ணாலும் ஜிமின் அட்லீஸ்ட் ஒரு இமோஜியாவது போட்டு ரிட்டர்ன் அனுப்புவார், மெசேஜ் பண்ணுவார். அப்படின்னா அவர் வந்துட்டு எப்படின்னா ரிப்ளை பண்ணுவார். சின்ன நம்பிச்சு ஜங்க் ரொம்ப டக்குன்னு மெசேஜ் பண்ணுறாங்க, ரிப்ளை ஆகவே இல்லை. என்ன சொல்லிட்டு அவருக்குமே பணிக்காக இருக்குது. இப்போது சின்ன பார்க்குறாங்க பாரு நான் ஒன்று வெளியே போகணும் சரியாக சொல்லிட்டாங்க. என் மனசு தப்பாக ஃபீல் ஆகுது, எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி இருந்ததே ஒரு ஃபீல் கூட. என் ஜிம்முக்கு நான் ஆக்சிடென்ட் ஆகிற அன்றைக்கி எனக்கு இப்படி ஒரு ஃபீல் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் என் ஜிம்முக்கு ஆக்சிடென்ட் ஆகிறப்ப இப்படி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு, அதே ஃபீல் எனக்கு இன்றைக்கி இருக்குது அப்படி சொல்லி என்ன சொல்கிறாங்க. இல்லை சின்னி ரொம்ப சொல்லுங்கள் அப்போலாம் ரொம்ப யோசிக்கிறா, எனக்கு வந்து தப்பாக ஃபீல் ஆகுது அப்படி சொல்லிட்டு சின்ன டக்குன்னு அந்த டேமட்டு வெளியே வராங்க. யாருக்குமே தெரியாமல் இப்போ ஜங்கு வெளியே வராங்க. சின்ன பார்க்குறாங்க ஜங்கு நான் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு ஜிம்மி நம்பர் எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு மேலே சரி ஓகே சொல்லிட்டு நம்பர் ட்ராக் பண்ணுறாங்க. இப்போ ட்ராக் பண்ணிட்டு பார்க்குறாங்க அந்த சிட்டி விட்டு அவுட் ஆஃப் பிளேஸில் இருக்குது. இப்போ அந்த ஜங்க் பார்க்குறீங்க சின்ன அவுட் ஆஃப் சிட்டி போயிருப்போம் போல சொல்கிறாங்க. எனக்கு ஆமாங்க பிறகு அவுட் ஆஃப் சிட்டி காட்டுற சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க இல்லை அப்போலாம் போக மாட்டான்டா சொல்லிட்டு ஆமாம் எப்படியும் காரில் தானே போவான், அவன் அங்கே எதுக்கு போயிருக்காங்க சொல்கிறாங்க. தெரியல ஃபோன் பண்ண எடுக்க மாட்டான், டெக்ஸ்ட் பண்ண முடியல. இங்கே பாரு நீங்கள் வந்து கார் எடுத்து சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்து கார் எடுத்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஜங்கோட ஓன் காரை ஜங்கோ ட்ரைவ் பண்ணுறாங்க. சின்ன பக்கத்தில் போயிட்டுருக்காங்க. சின்னக்கு ஒரு மாதிரி பேனிக்காக இருக்குது, கடவுள் உனக்கு எதுவும் ஆகக்கூடாது எதுவும் ஆகிடக்கூடாது இன்னும் தெரியல எனக்கு எப்படி இருக்குது சார். சின்னக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஐயோ எனக்கு அதை செஞ்சு கடவுள் எதுவும் ஆகிடக்கூடாது, அவன் ஒரே பையன் பத்திரமா இருக்கணும், அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது சொல்லிட்டு சின்னதான் நினச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்பிச்சு நம்ம ஜாக்சனோட கார் வந்து ஸ்டாக் பண்ணிட்டு அதே பிளேஸ் அவங்க ரீச் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க போகிற டைம் எடுக்குது. எனக்கு இந்த பக்கம் சின்ன ஸ்பீடாக ஜங்கு கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்காரு. ஃபைனல் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டாங்க. பார்த்தாங்க இப்போ ஒரு பெரிய உடம்பு தான் இருக்குது. நம்ம ஜின்னு பார்க்குறாங்க என்ன உடம்பு இருக்குது இங்கே என்ன பண்ணுவாங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியல அவங்க சொல்ல பார்த்தாங்க நிறைய ரவுடிங்க பாடி கார்ட்ஸாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க சம்திங் எதுவும் தப்பாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறேன் எனக்கு தெரியும் சம்திங் எது தப்பாக இருக்குது சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. இப்போ பார் ஜங்கா என் பையனை சாப்பிட்றாங்க போகிற விட்டியான இப்போ நீ பத்திரம் வெளியே எது சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க நீ கிட்ட அனுப்பி வர நான் பார்த்துக்கிறேன் சின்ன போயிடாரு. ஜங்க் பார்க்குறாங்க என் கூட உள்ள போய் என்ன கூட வர சொல்லிட்டு ஜங்குமே இப்போ ஒரு ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி சைலண்டில் போட்டு உள்ளே என்ஜாகிறாங்க. ஆளுக்கு ஒரு டேரக்ஷன் உள்ள போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜாக்சன் நம்பிச்சு வந்துட்டாங்க. அந்த பிளேஸ் ரீச் ஆகுறாங்க. இப்போதான் என்ஜாகிறாங்க. அது அவ்வளோ பெரிய கூட ஒன்று பெரிய ஒரு பங்களா அந்த காலத்து பங்களா மாதிரி இருக்குது. கூட மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நிறைய ஸ்டெப்பு நிறைய வழி இருக்குது. இப்போது ஜின்னு பார்க்குறாங்க இங்கே இருக்கானா கண்டிப்பாக யாருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. எனக்கு நம்பிச்சு நிறைய பிஸ்னஸ் எனிமே இருக்காங்க. அதில் யாரோ ஒரு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் அப்படி சொல்லி ஜின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு அப்படி மெதுவாக ஒரு ரொம்ப என்ஜாய் ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம இங்கே ஒரு பாசம் தான் நம்ம ஆக்சுவலாக இப்போ நம்பிச்சுட்டு ஒரு எக்ஸாம் இருக்கும். இந்த மாதிரி உங்களோட பையனை அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் நாளைக்கு ஒரு டெண்டர் கான்ட்ராக்ட் எல்லாமே எனக்கு ஃபேவராக வந்துச்சுனாக்கா நான் உன் பையனை விட்டுறேன். அப்படி இல்லைனாக்கா உன் பையனோட வீட்டுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அப்படி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு பேனிக் எடுத்து நம்பிச்சுட்டு வந்துட்டு போலீஸாக எதுவும் கான்டாக்ட் பண்ணக்கூடாது நம்மளே போய் சர்வ் பண்ணான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ரெஸ்கியூ பண்ண ஜிம்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் நம்பிச்சு பார்க்குறேங்க பாரு யாருக்கும் தெரியப்பட சரியாக சொல்லிட்டாங்க. காரை ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த பில்டிங்க்கும் கொஞ்சம் தூரமே கார் ஸ்டாப் பண்ணிட்டு 2 பேருமே வந்து என்ட்ரி ஆகுறாங்க. வேறு பாடி காசாக கூட்டிட்டு வரல இவங்க 2 பேருமே. எனக்கு நம்பிச்சுட்டு வந்து மற்றவங்களை கூட்டி வந்து பயம் பார்த்தேன் பையனோட லைஃப்ல ரிஸ்க் கூட சொல்லிட்டு தனியாக அவரும் நம்ம ஜாக்சனாக வந்துட்டு இருக்காங்க. ஜாக்சனோட ஃபைட் பண்ண வரும் நம்பிச்சனோட ஃபைட் பண்ண வரும் 2 பேருமே அப்படியே பில்டிங் சுற்றி வந்துருக்காங்க. இப்போ அந்த பில்டிங்கில் ஜங்குக்கு சின்னு அப்புறம் நம்பிச்சுன்னு நம்ம ஜாக்சன் 4 பேருமே இருக்காங்க. ஃபைனலாக இந்த பக்கம் ஆளுக்கு ஒரு டேரக்ஷன் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பர்சன் வந்துட்டு எனக்கு விடுங்க ப்ளீஸ் விடுங்க யார் என்னை கட்டி வச்சுருங்க விட்டுங்க சொல்லிட்டு ஐஸ் கட்டியிருக்கு கையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க சேரில் உட்கார வச்சிருக்காங்க. அமைதியார் சரியா சொல்லிட்டு உங்களோட அப்பாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஓகே கண்டிப்பாக அவன் ரிப்ளை பண்ணுவான் அவனோட வீக்னஸ் நீ தானே அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க. நீ யார் பேட் பாய் எப்படி சொல்லிட்டாங்க. ஆமாம் நான் பேட் பாய் தான் அப்படி சொல்லிட்டு பர்சன் கார்னர் கால் உட்காந்துருக்கா.
இருக்கா. ஏன்டா உனக்கு தெரியும் அந்த அம்ஜனுக்கு இந்த இவன் தானே வீக்னஸ் சொல்றாங்க. ஆமா அவன் பையன் தான் வீக்னஸ் சொல்றாங்க. சரி ஓகே வரட்டும் அப்படி சொல்றாங்க. இந்த டைம்ல ஜெயிச்சே ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா அவர் ஆர்டர் பண்ணிருக்காரு 6 மந்த்தா சொல்றாங்க. அப்படின்னு கவலையில அப்படி சொல்லிட்டு அந்த பாசம் சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை டைம் நான் தோத்து போறது அப்படி சொல்றாங்க. இப்போ இவனுக்கு ஒரு பயமா இருக்கு. பாருங்க நீங்க யாரை சொல்றாங்க, அப்பாவோட இனிமே எப்படி சொல்றாங்க. ஜிம் பாக்குறாங்க அப்பாவோட இனிமையா ஜிம்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, பயமா இருக்குல்ல, அப்பாவுக்கு எதுவும் ஆயிடுமா, அப்பா வந்து வர வச்சிருவாங்களோ சொல்லி ஜிம் அப்படியே யோசிக்கிறாங்க. இங்க பாருங்க சொல்றாங்க, உன் டிரைவர் உங்களோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் எங்களோட கஷ்டத்துல இருக்காங்க சரியா, அவங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம். உன்னோட அப்பா வந்துட்டு நாங்க கேட்கறதா கொடுத்துட்டா உனக்கு சேஃபா எந்த ஒரு இது இல்லாம அனுப்பிடுவோம். அப்படி இல்ல அப்படின்னாக்கா சொல்றாங்க. ஜிம் பாக்குறேன் இங்க பாரு அப்பெல்லாம் எங்க அப்பாட்ட இது வாங்க முடியாது சரியா, என் அப்பா ஆர்டர் பண்ணிருக்காரு, நைட்டு பகல் ஆர்டர் பண்ணி ஏன் பண்றாரு, அவரோட பிளேஸ் யாரும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது சரியா சொல்றாங்க. ஹீ இஸ் த நம்பர் 1 பிசினஸ் மேன் இந்த வேர்ல்டு அப்படி சொல்லி ஜிம் சொல்றாங்க. இப்போ அந்த பர்சன் நமக்கு அவங்க என்ன சொல்றாங்க, ஆமா ஏன் அப்பாவோட பேச யாரும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது, எனக்கு அவர் ஓன் வேல போயிட்டு இருக்காரு, உங்களை மாதிரி ஷார்ட் கட்ல போகல சரி ஜிம் சொல்றாங்க. இப்போ ரொம்ப அந்த பர்சனுக்கு ரொம்ப கோவம். அந்த பர்சன் பேர் மிஸ்டர் கிரீம் தாண்டா. ஓகேவா மிஸ்டர் கிரீம் பாக்குறாங்க. ஓ உன் அப்பாவோட நீ ரொம்ப கோல்டா போய் பேசுறது, நான் கூட பாக்குறது குழந்தை மாதிரி இருக்கு நினைச்சிட்டு இந்த அளவுக்கு பேசுவேன் நீ சொல்றாங்க. நான் பேசுவேன் என் அப்பா ஒன்று மாதிரி கிடையாது சொல்றாங்க. இவரே சீட்டர், இவரே வந்துட்டு நீங்கள் லைக் வந்து திருடுறீங்க, மற்ற கூட உழைப்பு வந்து திருன்னு நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஜிம் சொல்றாங்க. உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியல, அதான் எங்கள் அப்பா பார்த்து ஜெலஸ் ஆகுறீங்க, அதான் எங்கள் அப்பாவோட ஒர்க்கை திரும்பி நினைக்கிறீங்க, அப்புறம் இந்த மாதிரி சீப்பாக எனக்கு என்ன பண்ணி ஜிம்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா கண்டிப்பாக வின் பண்ணுவார் சரியா சொல்கிறாங்க. எப்போவுமே ஒரு ஜிம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்லவும் அந்த பசங்களுக்கும் ஒருத்தர் இவ்வளோ பேசுகிறா சொல்லிட்டு ஜிம்ல சிக்ஸில் ஓங்கி ஒரு அறுபது விழுது. இப்போ தான் சின்ன அந்த ரூம் கண்ட்ரா இருக்காரு. எனக்கு அந்த ஒவ்வொரு ரூமும் போயிருப்பாரு, எவ்வளோ டார்க்காக இருக்கு, எல்லாரும் லைட்டு கூட இல்லை, சின்ன போயிருப்பாங்க. இப்போ சின்ன கரெக்டாக அந்த ரூம் கூட வராங்க, வந்து பார்க்குறா ஜிம்மோட சிக்ஸில் அடி விழுது. சின்ன கூட மனசு துடிச்சு போயிட்டு ஜிம் பார்க்குறேன் ஜின் அப்படி சொல்லிட்டு ஜிம் தான் ஜின் அப்படி ஜிம்னு அப்படி சொல்கிறாங்க. இல்லை இல்லை வேண்டாம் சொல்லக்கூடாது, நம்ம அப்படி மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. என் பையனை சேவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் முடிவு பண்றாங்க. பார்த்தா சுற்றியும் பாடியாட் தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க எப்படி நம்ம சர்வ் பண்ணுறது, ஜின்னு பார்த்துருக்காங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு அடிச்சுக்க பொண்ணுக்கு என்னன்னு கவலை இல்லை சரியா, ஆனால் ஏன் அப்பா வந்து உன மாதிரி சீப்பான ட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண உன மாதிரி சீப்பான ட்ரிக்ஸ்லாம் என் அப்பா வந்துட்டு பயப்பட மாட்டார் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உன் அப்பாவுக்கு ஒன்று பிடிக்குமா சரியா, என் அப்பாவுக்கு பிடிக்கும், ஆனால் அதுக்காக தான் சொல்கிறாங்க. உனக்கு அந்த தைரியம் இருக்கும், உன் அப்பா அங்கே வரமாட்டேன் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என் அப்பா வருவார் கண்டிப்பாக சரி, என் மேலே ஒரு காசில் அப்பா வருவாங்க, ஆனால் என் அப்பாவை நான் வந்து உங்கள்கிட்ட லாஸ் பண்ண விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமா என்னால் வந்து அப்பா லாஸ் ஆகக்கூடாது ஜிம் சொல்லுவோம். அந்த பசங்க இன்னும் கோவம் வருது, இவ்வளோ பேசுகிறா நீ சொல்லிட்டு இன்னொரு அடி வைக்கிறது போக முடியாது. அந்த பர்சனுடைய ஹெட்ல வந்து ஒரு அடி விழுது. இப்போ அந்த பர்சன் திரும்பி பார்க்குற இவ்வளோ பாடி கார்ட்ஸ் வந்து மாதிரி எப்படின்னு பார்த்தாக்கா அங்கே நம்ம ஜின்னு தாண்டா தூரத்து வந்து ஒரு நாங்கள் ஒரு கட்டை கொண்டு வந்துருக்கோம், அந்த உடன் கட்டைனா அதை எடுத்து தூக்கி அடிச்சிருப்பாரு. இப்போ அதை கட்டை ஒரு மண்டையில வந்து விழுந்துருது. இப்போ அந்த பாடி கார்ட்ஸ் பார்க்குறவங்க யார் தெரியும் பார்த்துருக்காங்க, நம்ம ஜின்னு தான் நின்றுருக்காங்க. இவனா சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அவங்களோட பாடி கார்ட்ஸ் பாதி பேர் பார்க்குறாங்க. இவங்க வந்து மீடியஸ் ஆகிடுச்சு ஜின்னு ஆச்சு பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் வந்து ஐஸ் கட்டிருக்கல, ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ அந்த அகரையும் பார்க்குறாங்க. ஏய் நீ சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க பாரு என் பையன் கையை வச்சு அவ்வளோ உடச்சிடும் அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்லுவோம். ஜிம்முக்கு வந்து வாய்ஸ் கட்டி கண்டுபிடிச்சிரு ஜிம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை விரும்பி பார்க்குறாங்க. நீ யாரு என்ன நீ உண்ட பையனை சொல்லிட்டாங்க. இவன் வந்து கிம்னாம்ஜியோட பையன் தான் சொல்லிட்டாங்க. அவன் என் பையன் சரியா, கிம்னாம்ஜியோட அவன் அப்பா அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்லிட்டாரு. நான் அவனோட அம்மா அப்படி சொல்லுவோம். கிரிம்புக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன நீ ஒரு ஐடல் தானே, நீ பிடிஎஸ் மெம்பர் தானே சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு என்ன அப்படி சின்ன கேட்குறாங்க. அவன் என் பையன் அப்படி சின்ன சொல்லுவோம். என் பையன் இன்னொரு கையை வச்சு அவ்வளோதான் தொடச்சிடும் சின்ன சொல்லுவோம். இப்போ ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி இருந்தாங்க, ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜாக்சன் நம்பிச்சிடலாம் தேடிட்டு இருக்காங்க. எந்த பக்கம்டா அப்படி டேரக்ஷன் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஜின்ன வந்து ஈஸியாக கண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க வந்து வேறு டேரக்ஷன் வேறு எந்த பெரிய ஒரு பங்களா தானே, அந்த பக்கம் வந்துருக்காங்க. அந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. எங்கே சவுண்டு கேட்க சொல்லி ஜங்க் தேடி வந்துருக்காங்க. அப்படிங்கிறது பக்கம் அந்த கிரிம் தான் பார்க்குறாங்க. ஓ அப்படியா, ஸோ அப்போ என்ன வந்துருக்கு ஒய்ஃப் இருக்கானா, அதை எனக்கு சொல்லவே இல்லை சொல்லிட்டு பாடி கார்டை பற்றி கேட்குறாங்க. சார் எனக்கு தெரியாது சார் சொல்கிறாங்க. அப்படியா நீ தான் ஒய்ஃபா அப்படி கேட்குறாங்க. ஓ அப்போ அந்த வீட்டிஸ்க்காக அந்த நீ மேரேஜ் வந்து மறைச்சிட்டியா சொல்கிறாங்க. எப்படி உங்களோட மீடியாக்காக சொல்கிறாங்க. ஆமாம் மறைச்சிட்டேன் ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பசங்க பார்க்குறாங்க. பரவாயில்லையே அப்போ ரெண்டு பேரும் எப்படி பார்த்தாலும் ஒய்ஃபும் பையனும் ஈக்குவல் தானே, அப்போ ரெண்டு பேரும் வச்சு ஈஸியாக காரியத்தை சாதிச்சிடலாமே அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. இவனு பிடிச்சி கட்டுங்கடா சொல்கிறாங்க. சின்ன பார்த்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடாரு. இப்போ சின்ன வந்து பண்ணுறாங்கன்னு டக்குனு ஜிம்முடைய அந்த ஐஸ் கட்டை வந்து ரிமூவ் பண்ணி வர்றாரு. அவங்க என்ன சொல்ல பாடி கார்ட்ஸ்லாம் அட்டாக் பண்ண பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களும் சொல்ல இப்போ ஜின்னாச்சு ஏன்னா ஐடல் அவங்கள கையை வச்சு அந்த பிரச்சனை ஒரு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஜிம்மை பற்றி கூட பெருசாக யோசிக்கிறாங்க. ஜிம் ஒரு ஐடியா இருக்கிறதுனால அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ அவங்க கிரிம் பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறீங்க அடிங்க அட்டாக் பண்ணுங்க சொல்கிறாங்க. சார் அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதுக்காக வந்தீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ அந்த கிரிம் பார்க்குறாங்க. என்ன சொன்னா கேட்குறாங்க. இப்போ ஜின்னு தான் வந்துட்டு இங்கே பாரு அமைதியா சொல்லிட்டு ஜின்னு தான் வந்துட்டு கட்டளை அமைச்சு ரிமூவ் பண்ணுற ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜின்னு வந்துட்டு அட்டாக் பண்ண அவங்க ட்ரை பண்ணுறாங்க. சடனாக
ஜின்னு வந்துட்டு அப்படி கீழே டவுன் ஆகுறாங்க. அப்போது ஜின்னுடைய ஒரு ஜின் மேலே அடிவிடாமல் ஒரு பாஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. திரும்பி பார்த்தாக்க நம்ஜர் நினச்சிருக்காரு. நம்ஜரை பார்த்து கிரிமுக்கு அவ்வளோதான். ஆள் ஒரு வருஷத்துக்கு நேரம் இந்த பிளேஸை கண்டுபிடிக்க மாட்டாங்க, வரமாட்டாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஜிம்மோட ஃபோன் நம்பர் மட்டும் வச்சு இந்த பிளேஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணல. நம்ம ஜிம்முக்கோட நெக்கில் வந்து செயின் போட்டு வர ஓகே, அதில் ஜிபிஎஸ் கண்ட்ராக இருக்கும். அதை வச்சு நம்ஜர் வந்துருப்பாரு. இப்போ நம்ம நம்ஜர் வந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ இன்னொரு பர்சன் வந்து பார்க்குறாங்க, இது மிஸ்டர் கிம் நம்ஜர் விட்டாரா சொல்லிட்டு. இப்போ அப்படி விட்டா கண்டிப்பாக நம்ம சாரிக்கும் ஆபத்து, நம்மளுக்கு ஆபத்து. ஒரு பாடி கார்டு தான் நம்ம நம்ஜர் அட்டாக் பண்ணி, நம்ம நம்ஜர் வந்துட்டு கிரீம் அட்டாக் பண்ண இந்த பக்கம் திரும்புறாங்க. அப்போ நம்ஜர் அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த பசங்க வராங்க. டக்கு நம்ம ஜின்னு வந்துட்டு நம்ஜரோட அந்த பக்கம் தலையிறாங்க. புஷ் பண்ணிட்டு அவர் வாங்குற அந்த அடியை நெக்ல சைடு அந்த நெக் ரெண்டு சேர்ந்து அடிப்படுது. இப்போ நம்ம நம்ஜர் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ திரும்பி பார்த்தாங்க நம்ம ஜின்னுக்கு அப்படி பெயின். ஜிம் பார்க்குறாங்க, அம்மா அப்போ ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜிம்ல அம்மானு கூப்பிடுறது இப்போ தான் அம்மா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்ஜர் திரும்பி பார்க்குறாங்க. நம்ஜர் ஜாக்சனாக வந்துட்டாங்க பிளேஸ்க்கு. இப்போ சேம் டைம் ஜம்ப் வந்துட்டாங்க. இப்போ நம்ம கிரிமி தான் வந்துட்டு ஒருத்தவங்க கூட விடக்கூடாது அடிங்கிற சொல்லிட்டாங்க. இப்போ பாடி கார்ட்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் ஜாக்சன் ஜங்குக்கு சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஜின்னுக்கு அப்படி பிளட் வந்துருக்கு அந்த ஹெட்டுக்கிட்ட அடிப்பட்டதுனால. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குமா அப்படி சொல்லிட்டாங்க. பார்த்தா நம்ம ஜிம்ல வந்து கட்டு போட்டிருக்காங்கன்னா அவுக்கு இல்லையா ஐஸ் மட்டும் அவுத்து விட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, அம்மா அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜின்னு வந்துட்டு அப்படியே சாயிர கீழே டக்குன்னு ஜாக்சன் போய் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அந்த கொஞ்சமாக சாட்சி உட்கார வைக்கிறாங்க. ஜின்னு ஹெட்லேருந்து பிளட் வந்துட்டு இருக்கு. ஜங்கு பார்க்குற ஜின்னா அங்கே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க. ஜின்னு ஜங்கு கிட்ட நம்ம ஜின்னை ஃபைட் பண்ணுறாங்க. நம்ம ஜின் பார்க்குறாங்க. ஜிம் கண்டு பயங்கர டியாஸ். ஜிமினி அவர் ஆல்ரெடி சொல்கிறாங்க, அப்பா நான் ஓகே தான் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்க்ரீன் பார்க்குறாங்க. ஓ ஒய்ஃபோட பயன்படுத்த ரொம்ப பாசமோ அப்படி சொல்லிட்டு நம்ம கிரிம் தாண்டா ஜிம்னு அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கன் எடுக்கிறாங்க. அந்த கன் ஷூட் பண்ண போக டக்குன்னு ஜங்கு கொடுத்துறது பாசம் ஹேண்டில் ஒரே அடி தான் அந்த கண்டு போய் பறந்து போய் விடுது. எவ்வளோ ஜிம்மில் கையை வைப்பா சொல்லிட்டு இப்போ ஜங்கு தாண்டா ஃபைட் பண்ணுறாங்க. நமக்கு நம்ம ஜாக்சன் 3 பேர் போயிட்டு அடி எடுத்துறாங்க. இப்போ ஜாக்சன் போலீஸ் கால் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் வந்து இடத்துக்கு வந்துட்டாங்க. எனக்கு ஸ்டார்டிங் வந்து போலீஸ் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜாக்சன் வந்துட்டு இல்லை நம்ம அங்கே போனக்கு ரீச் பண்ணிட்டு அப்புறம் கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அவங்க யாருன்னு சொல்லி கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும் யார் சொல்லி இப்போ வந்துட்டு போலீஸ் வந்துட்டு ரீச் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்தில் இப்போ போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ தான் நம்ம அதை நம்பி பார்க்குறாங்க. பாருங்கள் சார் எதுவும் மீடியா எதுவும் மீடியாவில் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு எனக்கு அந்த பக்கம் ஜங்கும் நம்ம ஜின்னும் ஆகிடும் இல்லையா, இது போலீஸ் கேஸ் ஆகக்கூடாது, அப்புறம் வந்து ப்ராப்ளம் ஆகும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் ஜின்னுமா எங்கிருக்காரு பிளட் வந்துட்டு ஜங்கு மாதிரி இப்போ தான் பார்க்குறாங்க. ஜின்னா எனக்கு ஓடி போகிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சிருக்கு ஒரு மாதிரி என்ன நடக்குது சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. ஜிம்மி கன்ஃபர்ட் ஏஸ்தா அம்மா ஜிம்மின்னு கூப்பிட்றாங்க. இப்போ நம்பிச்சிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மி வந்து அம்மானு கூப்பிட்றத அவருக்கு புரியலை. இப்போ நம்ம ஜாக்சன் தான் ஜிமின் அது சொல்கிறாங்க. ஜாக்சன் அம்மாவுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சிட்டு பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்பா அப்படி ஜிம்மி அப்படியே டவுன் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு வீட்டில் இருக்கிறவங்கள அப்பாவுக்கு பிடிக்காதோ நம்ம ஜிம்மில் வந்துட்டு அம்மாவை கூப்பிட்டுட்டோமே சொல்லிட்டு அவரே அம்மா எனக்கு எதுக்காக கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு இவ்வளோ அம்மாவை கூப்பிடாம பேசாமல் அந்த ரீசன் இதுதான். இப்போ அப்பா வந்து அப்பா வந்து ஃபீல் பண்ணிட்டு வருவோம் கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஒரு மாதிரி அப்படி இப்படி இன்செக்யூராக ஃபீல் பண்ண பயம் வந்துடுது. இப்போ நம்ம ஜிப் பார்க்குறீங்க எதுவுமே சொல்லாமல் ஜாக்சன் கார் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ அங்கே ஒரு காருமே வந்துடுது. நம்ம ஜிம்மில் வந்துட்டு ஜின்னு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கட்டணம் ஊற்றுறாங்க வா சொல்லிட்டு இப்போ 5 பேர் ஒரே காரில் உட்காடுறாங்க. இப்போ நம்ம சின்ன அவ்வளோ பிளட் வந்துட்டு இருக்கு. இப்போ ஜிமின் அவர் பேண்ட் பேக்கில் ஒரு கர்ச்சி இருக்காது எடுத்துகிட்டு அந்த பிளட்டெல்லாம் வைப் பண்ணுறாங்க. அவருக்கும் பயம் வருது. டிரைவர் அங்கிள் கொஞ்சம் ஸ்பீடாக போங்க சொல்லிட்டாங்க. இப்போ டிரைவர் ஓகே பார்த்துட்டு ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க. ஃபைனல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமினுக்கு என்ன இதெல்லாம் அவ்வளோ அழகு வருது. ஃபஸ்ட் சேம் டைம் பயமாக இருக்குது. அவ்வளோ நம்பிச்சிட்டு போது கஷ்டமாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பிச்சு அவ்வளோ ஃபீல் பண்ணுவாரோ இது என்ன சொல்லுவாரா சொல்லிட்டு அப்படியே பயப்படுறாரு. நம்பிச்சு ஜிம்மிலே பார்த்துருக்காங்க. ஜிம்முக்குள்ள அவ்வளோ டேஸ்ட் இது வரைக்கும் ஜிம்மில் விளையாடுறது நம்பிச்சு பார்த்ததே இல்லை. அன்றைக்கி அவ்வளோ அழகாக அவ்வளோ தாங்கிக்க முடியல. எனக்கா ரெண்டு அம்மா சொல்லிட்டு இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்து அவள் தாங்கிக்க முடியல. அம்மாவுக்கு அப்பா மேலே லவ் இருக்கா ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா ஜிம் நினச்சிருப்பாங்க. இது வரைக்கும் இவர் மேலே தான் லவருக்கு நினச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் அப்பா மேலே லவருக்கு எனக்கு புரியுது. எனக்கு அவர் பார்த்துருப்பாரு புஷ் பண்ணிட்டு அது அடியே அவர் வாங்கினது பார்த்துருப்பாரு. நம்பிச்சிருக்கு ஒரு மாதிரி அவருக்கு புரியவே இல்லை. என்னை பிடிக்காம தான் நீ விட்டு போனேன் அப்படி இருக்கும்போது எதுக்காக எனக்கு அப்படி பண்ண சொல்லி நம்பிச்சிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜாக்சனுக்கு புரியல என்ன நடக்குது சொல்லிட்டு. அப்போ அவருக்கு வந்துட்டு ஏன் அப்படி இந்த மாதிரி பண்ணாரு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே அமைதிருக்காங்க. ஜங்குக்கு சுகாக்கு எவ்வளோ ஃபோன் பண்ணிடுறாங்க. மொத்த பிடிஎஸ் மெம்பரும் வந்துருக்காங்க. நம்பிச்சு பார்த்துருக்காங்க. இப்போ டாக்டர் வந்து வெளில வராங்க. அங்கே பாருங்கள் அவர் ஹெட்டில் வந்து பயங்கரமாக அடிபட்டுருக்கு. சர்ஜரி பண்ணணும் வந்துட்டு சைன் பண்ணுங்க சொல்லி இந்த காமம் எனக்கு அவர் அடிச்சு அயன் ராடர் அடிச்சிருப்பாங்க. அது நல்லா ஹெட்டுக்கு அடிபடிச்சு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மைல்டு சர்ஜரி தான் அவங்களும் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படிலாம் பயப்பட தேவையில்லை நாங்கள் நார்மலாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சுட்டு வந்துட்டு சைன் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறீங்களா நாங்கள் தானே பிடிஎஸ் மெம்பர் சொல்கிறோம் ஜங்க் சொல்கிறாங்க நாங்கள் தானே பண்ணோம்னு சொல்லிட்டு இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி நம்பிட்டு பார்க்குறாங்க ஹீஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிச்சு சொல்லிட்டு சைன் பண்ணிடுறாங்க. ஜாக்சனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இவ்வளோ டேஸ் உனக்கு உங்களுக்கு லவ் இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்து அழுதுருக்காங்க. இப்போ நம்பிச்சுக்கிட்டு வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் அவங்க அப்பா கூட பயங்கரமாக வராங்க. அப்பா சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு கோவமா நான் வந்துட்டு அம்மானு கூப்பிட்டுன்னு கோவப்படாதீங்க எனக்கு தெரியலப்பா ஜிம் ரொம்ப வராங்க. இப்போ நம்பிச்சுட்டு பார்க்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. அப்பா அது சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா அப்பா ஆக்சிடென்ட் ஆனது. அதுக்கப்புறம் அவங்க எப்படி பேசினாங்க மீட் பண்ணது அவர் அம்மானு கூப்பிடுன்னு சொல்லி கேட்டது. ஆனால் ஜிம் அம்மா கூப்பிட மாட்டேன்
எனக்கு அப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொன்னது அப்படின்னு கூட அடிக்கடி டெக்ஸ்ட் பண்ணுறது பத்திரமா எல்லாம் சொல்லுவார் அடிக்கடி. எங்கன்னா ட்ரிப்பு போகிறது, ஏதாவது எங்கன்னா அவர் ட்ரிப்பு போகிறதா இருக்கட்டும், இல்லை அவர் கான்சர்ட்டுக்கு ஃபாரின் போகிறது டெக்ஸ்ட் பண்ணுவார், பத்திரமா நல்லா சாப்பிடு, ஹெல்த்தை பார்த்துக்க, நல்லா படி சொல்லிட்டே இருப்பார். அது வந்து ஜிம்னு சொல்கிறாங்க. அவங்க எனக்கு நிறைய லவ் கொடுப்பாங்கப்பா, ஆனாலும் எனக்கு உங்களை விட்டு தர மனசில் எனக்கு நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல, சேம் டைம் ஹார்ட் பண்ண முடியலப்பா. ஜிம் ரொம்ப அழுறாங்க. இப்போ நம்பிச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியலப்பா, ஜிம் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அவங்க உங்களை சர்வ் பண்ண நினச்சாங்க, ஃபஸ்ட்டு என்ன தான் சர்வ் பண்ணாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த அவரை நடிச்சிருப்பாரு அப்போ சின்ன என்னோட அம்மா தான் வந்துட்டு சர்வ் பண்ணாங்க. செகண்ட் உங்களை அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம 2 பேரும் இம்பார்ட்டன்ட் பார்க்க கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, அவங்க 2 பேரும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ சுகா நம்பி திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு உண்மையாகவே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாசம் இருக்குது. அவங்க அந்த ஐடலுக்குள்ள வந்து அந்த மீடியாக்குள்ள வந்து என்னன்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா, அந்த ஐடலாக அவனு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கான். ஆனாலும் அவனுக்கு அவங்க மேலே லவ் இருக்குது. சரியா, அவனும் ஒரு ஹியூமன் தானே, ஆர்டி ஹியூமன் தானே. அவனுக்கும் ஒய்ஃபு லவ், அதான் ஒரு ஒய்ஃபாக இருக்கு, ஒரு ஒய்ஃபு, அப்புறம் ஒரு குழந்தைக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் இருக்குல்ல சொல்கிறாங்க. அதெல்லாம் மறந்துடல. அவனுக்கு உங்க மேலே ரொம்ப லவ் இருக்குது 2 பேர் மேலேயுமே. அதை நான் கூட இப்படி நாங்கள் ரியலைஸ் பண்ணல. நாங்கள் ஜஸ்ட் அவங்க பேபி மட்டும் லவ் பண்ணுறாருன்னு நினச்சி அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு நாங்கள் பார்ட்டியில் பார்த்தோம். அவர் உங்களை பார்த்த விதத்தை அப்படி சொல்லிட்டு ஷுவா சொல்கிறாங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேர் அவர் டேட்டா கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் இன்டெரக்டாக கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்துட்டு நாங்கள் போகிற அவர் ஷோ அப்படி சொல்லிட்டு எவ்வளோ பேர் கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க, டேட் பண்ணாமல் கேட்பாங்க. யாரையும் அப்ரோச் பண்ண மாட்டார், அவர் யாரையும் பார்க்க கூட மாட்டார். அவரோட ட்ரீம் என்னது பாடணுன்ற மட்டும் தான், மற்றபடி இப்போ அவர் தான் அவர் ஜின்னு வந்து அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ஜருக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்ஜர்கிட்ட அமைதியாக வச்சுருக்காங்க. இப்போ ஒரு ஜாக்சன் பார்க்குறாங்க, ஏன் நம்ஜர்கிட்ட எனக்கு வரைஞ்சவன் அவனும் யாரையும் பார்க்க மாட்டேன், இது வரைக்கும் யாரையும் பார்த்துல அப்படி யோசிச்சது கூட இல்லை இத்தனை வருஷத்தில். அது ஏன்னு எனக்கு அப்போ தெரியாது. நான் வந்துட்டு எதுவும் ஜிம் மட்டும் இருந்தால் மட்டும் ஜிம்மோட லைஃப் ஜிம்னை பார்த்துக்கிட்ட மட்டும் போது நினச்சிட்டேன் நினச்சிட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அவன் மனசில் ஜின்னுக்கு லவ் இருந்திருக்கு. அதனால் ஜின்னு மேலே லவ் இருக்கிறதுனால தான் அவனால் எதுவும் மூவ் ஆன் பண்ண முடியும் ஒரு பர்சன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனுக்கு இத்தனை வருஷம் வந்து இப்போ தான் புரியுது. இப்போ நம்ம அவர் ஹேட் பண்ணுறாரு மட்டும் தான் நினச்சிருப்பாரு, ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது அவர் இவ்வளோ லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜென்னு சுகாலாம் சுகா, நம்ம ஜேஹப்பு, நம்ம டே, நம்ம ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்னு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. நம்பிட்டு பார்க்குறேன் இப்போ அழக்கூட சொல்கிறாங்க. அப்பா அவங்களுக்கு ஒன்றும் அதில் பார்த்துட்டாங்க, உன் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகா சரியா ஜின்னு நம்பிச்சு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதையை சொல்கிறாங்க, ஒன்றும் ஆகா சரியா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பி சொல்லுவோம் ஜிம்னு அழுதுட்டே இருக்காரு. இப்போ ஜம்ப் கொஞ்சம் இவ்வளோ கம்ஃபர்ட் பண்ண தோணுது, ஆனால் நம்பிட்டு இருக்காரு, பயம், அதனால தள்ளிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஒரு 4 hours ஆஃப்டர் சர்ஜரி முடிஞ்சிச்சா. இப்போ டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க நார்மல் வாட்டர் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்க சொல்லிட்டாங்க, நார்மல் ஷிஃப்ட்டும் பண்ணிடுறாங்க. இது மிட் நைட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் அவருக்கு நடந்த மாதிரியே இருக்கு. நீங்கள் எல்லாமே அன்றைக்கி அவர் அப்படி தான் நடந்திருக்கும். அப்போ இவங்களாம் இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம நம்பி ஷோ பார்க்குறாங்க, அன்றைக்கி இந்த பையன் நடந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நான் அவங்கள்ட்ட பார்க்கவா, நான் அவங்கள பேசவா அப்படி ஜிம்மு கேட்குறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க, உனக்கு அவங்கள்ட்ட பேசணுமா சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு அவங்க பேசினா போய் பேச ஜிம்மி சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஒரு ஆர்மியாவோ ஒரு ஃபேனாவோ இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஒரு பையனை ஒரு அம்மா கிட்ட ஒன்று பேசணும் தோணுச்சுன்னா போய் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் வந்து பார்த்துருக்காங்க. அப்பா நீங்கள் சொன்னா ஹார்ட் ஆக மாட்டா அப்படி ஜிம் சொல்கிறாங்க. நம்பி சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் உள்ள போகிறாங்க. பார்த்தா இப்போ தான் ஜிம் வந்துட்டு அப்படி மயக்கத்தில் இருக்காரு. லைட்டாக அவருக்கு தானே பேசலாம் கேட்கும், மயக்கத்தில் இருக்காரு. ஜிம் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி பண்ணீங்க ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் அப்படி வந்துட்டு அவருக்கு ஜிம்மோட வாய்ஸ் கேட்டதுமே காலம் டியாஸ் வந்துட்டு இருக்கு, நைஸ் அப்புறமெல்லாம் டியாஸ் வந்துட்டு இருக்கு. நீங்கள் உங்களை பற்றி யோசிக்க மாட்டீங்களா, நீங்கள் எப்படி பண்ணீங்க, நீங்கள் எதுக்கு அங்கே வந்தீங்க, உங்களுக்கு என்ன உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி ஜிம் தான் இதை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பையனாக இருக்கா ஜிம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஐம் சாரி, எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனாலும் உங்களை அக்செப்ட் பண்ணிக்க பயம், ஏன்னா அப்பா இன்செக்யூர் ஃபீல் பண்ணுவார்ல, அதான் ஓகேவா, நீங்கள் இப்படி ஹார்ட் ஆகுதுங்க சரியா, உங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழலாம் சரியா ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு உங்களை பற்றி கொஞ்சம் டேஸ்க்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டேன். ஈவன் நான் அவங்களோட அப்பா அம்மா அவங்க எனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட நான் மீட் பண்ணிட்டேன், அவங்க கூட பேசிட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க அவங்க லைஃப்பில் நடந்தது நீங்கள் பாவம் இல்லை, நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டு, உங்களுக்கு ஆசை வந்துருக்கு ட்ரீம் அச்சீவ் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ணவே இல்லை, உங்களுக்கு அதுதான். ஆனால் நீங்கள் பண்ண தப்பு என்ன தெரியுமா, நீங்கள் என் அப்பாட்ட பேசியிருக்கணும், நீங்கள் யாரை வேணாலும் நம்பலாம் நம்ப மறந்துருக்கலாம், என் அப்பாவை நம்பியிருக்கா, என் அப்பா அடிக்கிற உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தால என்ன கேட்டார், நான் வந்துட்டு உனக்கு எதனா வேணுமா ஜிம், உனக்கு எந்த பேசுமா எத்தனை டைம் கேட்டுப்பார், ஒரு டைம் சொல்லியிருந்தா கண்டிப்பாக அப்பா அவங்கள அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருப்பார் தெரியுமா, நீங்கள் சொல்லாமல் போயிட்டீங்க, அதான் அப்பாவுக்கு போகும், மற்றபடி அப்பாவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் தெரியுமா ஜிம்னு சொல்கிறாங்க. நான் அவனுக்கு பார்த்தேன் அப்பா அவரோட பர்சனல் ஃபோட்டோ வச்சுருக்காங்க, ஏன் நான் கூட நினச்சி வரைக்கும் என் அப்பா ஐடியாஸ் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். முதல் தடவை அவருக்கு வேர்ல்டு பாஸ் ஒன்று அப்போ எப்போவுமே அவர் கூட வச்சுருப்பாரு. அந்த வாலெட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோவில் இருந்துச்சு தெரியுமா, அது பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவுக்கு உண்மை லவ் இருக்குது. அதனால தான் அப்பா ஒரு யார்ட்டுக்கு ஃபோன் பண்ண முடியல, எவ்வளோ பேர் அப்பாட்ட கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ் ஃபீல்டில், அப்பாவுக்கு மேரேஜ் ஆகலன்னு நினச்சிக்கலாம் கூட நிறைய பேர் பேசியிருக்காங்க. அப்படி இருந்து கூட அப்பா யார்கிட்டையும் பேசினதில்லை தெரியுமா, அவருக்கு யாரையும் பிடிக்காது, உங்களை தான் பிடிக்கும் போல, உங்களுக்கு லவ் பண்ணியிருக்காரு, ஆனால் உங்களை லவ் பண்ணி ஒரு ஹார்ட் ஆகிட்டார் அப்படி ஜிம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்க, இருந்தாலும் என்னால் உங்க மேலே இப்போ கோவப்பட முடியல ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு அவங்க ஜிம்மை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் தப்பாக யோசிச்சது இல்லை, நீங்கள் குட் பர்சன் தான் பேட் பர்சன் தான் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. சின்னக்கு அப்படி கரெக்டாக சொல்லிட்டு இருக்கு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் ஓப்பன் ஆகுது, இந்த பக்கம் வெளில இருந்து நம்பி பார்த்துட்டு இருக்காங்க ஜிம் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜின்ன ஐஸ் ஓப்பன் பண்ணுவோம் ஜிம் பார்க்குறாங்க, இப்போ ஜின்னு பார்க்குறாங்க ஜிம்மினை அப்படியா நான் பேட் பர்சன்லாம் சொல்கிறாங்க. இல்லை
நீங்கள் பேட் பர்சன் நீங்கள் குட் பர்சன் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. உங்களோட சுச்சுவேஷன் தான் நீங்கள் இப்படி மாறிட்டீங்க அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, உங்களுக்கு புரியுதா என் சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, நீங்கள் அப்போ யோசிக்காமல் இருந்தீங்க, அது உண்டுதான். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருந்தா கண்டிப்பாக அப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் அவசரப்பட்டுட்டீங்க சார் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஆமாம் தப்பு தான், அதில் நான் அவசரப்பட்டது சொல்கிறாங்க. அதுதான் அப்பா சொல்கிறாங்க, இல்லை அப்பாவுக்கு உங்களுக்கு கோவம் இருக்குது, சேம் டைம் லவ்வும் இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. யார் ரொம்ப அதிகமாக போட்டிருக்கோம் அவங்களுக்கு கோவம் வரும், அவங்க நம்ம ஹார்ட் பண்ணால் அவங்க மேலே கோவம் வெறுப்பு வரும் தானே, ஆனால் அவங்க மறக்க மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறது நிஜமாக உங்களோட அப்பாவுக்கு இது பிடிக்குமா கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு அப்பா பிடிக்குமா ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, அதே சொல்கிறாங்க பிடிக்குமா சொல்கிறாங்க. எனக்கு அவர்கிட்ட எப்போவுமே அதில் ஒரு பேட் ஃபீல் வந்ததே இல்லை. அவர் ரொம்ப குட் பர்சன், நல்ல விதமாக நடந்துப்பார், ஜென்டில்மேன். எப்பவும் சரி ஒரே மாதிரி தான் இருக்காரு, மாறினதே இல்லை. நான் அவர் மேரேஜ் டே அன்றைக்கி பார்த்தப்போ சரி என்ன உன் விஷயத்துலாம் சொல்கிறாங்க. அப்பாவுக்கு சரி எனக்கு தெரியும் உன் மேலே ரொம்ப லவ் இருக்குது சரியா தான் உன்னை நான் ஹார்ட் பண்ணுறது நினச்சிட்டாரு. நான் கார் வச்சு நான் ரெடி பண்ணேன் என் பையனை, அது தெரியாமல் நினச்சி அப்பாவுக்கு ரொம்ப என் மேலே ரொம்ப கோவம் வந்துருச்சா அப்படி சொல்லி ஜிம்னு கேட்குறாங்க. ஆமாம் ஜிம்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பண்ணீங்க, நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அது எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க ஏன் சொல்கிறாங்க எனக்கு தெரியல, என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு தோணுச்சு என் பையனுக்கு இது ஆபத்து, அவன் வந்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு டேஞ்சரில் இருக்கான் அப்படி தோணுச்சா, அதனால தான் வரணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுவும் நம்பர் ட்ராக் பண்ணுமா அப்போது நம்பர் அங்கே காமிச்சிச்சு, அந்த ட்ராக் அந்த ஒரு லொக்கேஷனை காமிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க, உங்களுக்கு என் மேலே சொல்கிறாங்க நீ இல்லை ஒரே பையன், எனக்கு மற்ற விஷயம்லாம் பிடிச்சதா பிடிக்காதான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, மேரேஜ் லைஃப் அதெல்லாம் கேட்டேன். ஆனால் நீ என்னோட ஸ்டமக்கில் ஃபார்ம் ஆனப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அந்த மூமெண்ட்டை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அந்த ஆல்மோஸ்ட் நீ வந்துட்டு 10 months ஸ்டமக்கில் இருந்தப்போ சரி, அதுக்கப்புறம் நீ பிறந்து 3 months வரைக்கும் சரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனேன். நான் எப்போ வந்து ஒரு மாடல் நினச்சதே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தேன். நான் உன்னால தான் பார்த்துக்கிட்டேன், அந்த மொமெண்ட்டில் இவ்வளோ ரசிச்சு தான் என்ஜாய் பண்ணேன். சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க அப்படியே விட்டு போறீங்கன்னு சொல்கிறாங்க. அது அந்த டைம் இந்த ஏஜ் எனக்கு தெரியல, ஜிம் வச்சு போகணும்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கிடச்சி சான்ஸ் சொல்லிட்டு அப்படி போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுது சொல்கிறாங்க. இல்லை நான் வரல, எனக்கு பியூட்டினஸோட பார்க்க முடியல, நான் அதுக்குள்ளே போயிட்டு நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுனால அதுக்குள்ளே இருக்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. 2 daysக்கு அப்புறம் நான் வந்து அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஒன்று பார்க்கணும் ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த டைம் நீங்கள்லேருந்து தெரிஞ்சிச்சு. சரி ஓகே நீ எங்கே தான் நல்லா இருப்பா சொல்லிட்டு எனக்கு தெரியும், உங்கள் அப்பா நல்லா பார்த்துப்பாரு, உங்கள் கிராண்ட்ஃபாதராக பார்த்துப்பாங்க, எனக்கு இருக்கிற ஃபேமிலி அப்படி எனக்கு அதெல்லாம் தெரியுமா, அதனால தான் நான் வந்துட்டு நான் எவ்ரிடே ப்ரேயர் பண்ணிப்பேன் அவ்வளோதான். அதை தாண்டி சரி நான் அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அந்த லைஃப்பில் ஜிம்னு கேட்குறாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க, நான் நினச்ச ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு இந்த பர்சனல் லைஃப்னு பார்த்தாக்கா என் பையனோட ஹஸ்பண்ட் என் அப்பா அம்மா இவங்களால புரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு ஆசை ஒரே புரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், என்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னு எனக்கு தோணும். எனக்கு எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்காங்க, பட் எனக்கு என்ன சொல்கிறாங்க ஜிம்முக்கு ரொம்ப அழுகு வருது, எனக்கு தெரியல. இல்லை நீங்கள் அழ வேணாம், இப்போதைக்கு நீங்கள் அழ வேணாம், இப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஐஸ் ஆஃப் பண்ணிட்டு ஹைட் பெயினாக இருக்கும், நீங்கள் அழ வேணாம், ஏன்னா நீங்கள் குடிக்கிறீங்களா ஜூஸ் வாங்கிட்டு வரவா ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, இல்லை எனக்கு எதுவும் வேணும், ஒரே ஒரு டைம் அம்மானை கூப்பிட்டேன், நான் பயங்கர கூப்பிட்டல அம்மான்னு சொல்லிட்டு, அதேமாதிரி இப்போ கூப்பிட்றியா கேட்குறாங்க. அதே சொல்லிட்டா நீ கூப்பிட்டது எனக்கு அதில் கேட்டுச்சு, அம்மான்னு சொல்லிட்டு ஒரு டைம் கூப்பிட்றியா சின்ன கேட்குறாங்க. அம்மா சின்ன சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது, இந்த வருஷம் கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த வருஷம் கேட்கணும்னு ஆசைப்பட்டுருப்பாரு. இது என்னோட ட்ரீம் தெரியுமா, எனக்கு ஆல்மோஸ்ட் 17 வருஷம் கனவு அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இது உங்களுக்கு ட்ரீமாக சொல்கிறாங்க. அவங்க எல்லாமே ட்ரீம் இருக்கும், இல்லாத என்னோட குழந்தை தான் அம்மானு கூப்பிடுன்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட் டைம் கேட்கணும்னு ஆசை இருந்துச்சு. அந்த டைம் நானே மிஸ் பண்ணிட்டேன், அந்த சான்ஸ் இழந்து நான் தான் எனக்கு தெரியும், அதாவது தப்பான்ட்டேன். இப்போ எனக்கு அதுக்காக எனக்கு கேட்கணும் ஆசை இருக்குது. நான் ஒன் டைம் எத்தனை பேச ட்ரை பண்ணியிருக்கேன், அப்புறம் நான் அம்மானை கூப்பிட மாட்டேன் சொல்லுங்கள் மட்டும் சொல்லுவியா, அப்போ எனக்கு ஆசை இருக்குது, ஒரு டைம் அம்மானை கூப்பிட மாட்டியா, உன்னே அறியாமல் அம்மானை கூப்பிட மாட்டேன்னு தோணும். அவளே கூப்பிடாத இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன பையன் இருந்தோடனே அம்மானை கூப்பிட்டு சின்ன சொல்கிறாங்க. அதானே உன் மனசு இருக்குல்ல சின்ன சொல்கிறாங்க. ஜிம் நம்மளவே இருக்காரு நான் சொல்கிறாங்க. அப்பாவா ஃபீல் பண்ணது பயமாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறீங்க, இல்லை உனக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் சரி, அப்பாவுக்கு பிடிக்கல அக்கா நீ அப்படி கூப்பிட வேணாம் சரியா, எனக்கு இந்த ஒரு வாட்ஸ்அப் போதும், இப்போ டைம் கூப்பிட்டல இதுவே எனக்கு லைஃப் லாங் போதும் அப்படி சின்ன சொல்கிறாங்க. நீ உங்கள் அப்பா ஹார்ட் பண்ணது ஓகேவா, அவர் உங்களுக்கு ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, என்னாலும் உங்கள் அப்பா ஹார்ட் பண்ண வேண்டாம் ஓகேவா, எனக்கு இந்த ஒரு வாட்ஸ் போகணும், இதுக்காக தான் இவருடைய சூப்பராக வந்துட்டு இருந்தேன் சரியா, ஒரு டைம் அம்மாவை கூப்பிட மாட்டியா, ஒரே ஒரு டைம் என்னோட பாயிண்ட் பண்ணி கேட்க மாட்டியா, என்னை மன்னிக்க மாட்டேன் சொல்லிட்டு தான் இப்படி வந்தேன் சரியா, இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ ஹாப்பியாக இருக்கலாம் ஓகேவா, நான் இப்போ அம்மா அப்படி இருப்பேன், உனக்கு எதுவும் ஆபத்துன்னு வச்சுக்கா கட்டி போக மாட்டேன் வந்துடுவேன் ஜின்னு சொல்கிறாங்க. அது நான் வாங்கி உனக்கு அப்படி எதுவும் உனக்கு கஷ்டப்படுத்த விட மாட்டேன் ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு ஒரு ஜிம் வந்துட்டு இப்போ சின்ன மேலே படுத்துட்டாரு, ரொம்ப அழகாக எப்படி அவர் ஹெட்டை மட்டும் ஜின்னுடைய செஸ்ட்டில் வச்சு ரொம்ப அழகாரு. இப்போ நம்பிஇருக்கிறது பார்க்க ரொம்ப எமோஷனாக இருக்குது. நான் இதுவரைக்கும் ஜிம் இருக்கும் அடுத்ததே இல்லை, இதுக்கும் ஆசைப்பட்டு கேட்டது கூட இல்லை, ஆனால் முதல் தடவை ஒரு அழகு தடவை பார்க்கவே முடியல, பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் ஹார்ட் பண்ணுறான், என் ஜீவனை என் கூட வச்சுருக்கிறதால ஹார்ட் பண்ணுறா அப்படி பார்த்துருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, அச்சோ பாரு அழக்கூடாதுங்க பாரு மோச்சி அழக்கூடாது அப்படி சின்ன வந்துட்டு அவர் ஹேண்டல் வைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஜிம்மில் மோச்சின்னு தான் பார்க்குறப்போ அது ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ அப்படி தான் ஃபீல் ஆகிருக்கும். அந்த ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கு, அவர் பார்க்கறதுக்கு லட்டு மாதிரி பிறந்திருப்பாரு, அப்போ அவர் நினச்சிருப்பாரு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா மோச்சின்னு தான் அவர் நினச்சிருப்பாரு, ஆனால் கூப்பிட்டுருக்க மாட்டார். அப்படி இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க பாரு மோச்சி வாங்க அப்புறம் அழக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம்மில் அழுதே இருக்காங்க, நீங்கள் எப்படி பண்ணீங்க ஜிம்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. அப்போ நான் வேணாவா கேட்குறாங்க. எனக்கு நீ வேணும். ஆனால் அவங்க அப்பா ஹார்ட் பண்ணி நான் நடத்துக்க முடியாது சரியா. ஏன்னா 17 வருஷம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி வளர்த்துருக்காரு, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு சரியா. ஏன்னா அவங்க லவ்வுக்குலாம் அவர் டிசமான பர்சன் நான் இல்லை அஜின்னு சொல்கிறாங்க. நீ அம்மாவை ஒரே ஒரு டைம் கூப்பிடணும், என் பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சிக்கணும், இனிமேல் தப்பு இல்லை நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சரியா, நான் இதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சி சரியா. எனக்கு நீ வெறுத்தக்கூடாது, எனக்கு நீ எனக்கு கோவமாறு தலை இருந்துக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீ என்னை வெறுத்தக்கூடாது, நீ என்னை வெறுத்த தாங்கிக்க முடியாது சரியா. அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என் பையன் இருக்கான்றது ஹாப்பினஸ் போதும், நீ அம்மானை கூப்பிட்டல இந்த வேர்ட்ஸ் எனக்கு போதும் சரியா, லைஃப் லாங் வரைக்கும் ஹாப்பியாக இருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சிருக்கு ரொம்ப அழகு ஒரு நம்பிச்சு திரும்ப அழுதுட்டு இருக்காங்க. இப்போ சுகா ஜெவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இவ்வளோ அழகாக சொல்லிட்டு நினைக்க சுகாவுக்கு அது நம்பிச்சு பார்க்குறப்ப ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப அரகண்டாக தெரிஞ்சிருக்கும். அவர் கோவப்பட்டது, ஒரு கத்துனது, அதுக்கப்புறம் அவர் ஜிம்முக்காக அழுதால பார்க்குறப்ப ஒரு அப்பாவா ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேனாக தெரிஞ்சிருக்கும், ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு அப்பா அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். செகண்ட் நம்ம சின்ன வந்துட்டு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சது அந்த டைம்ல பார்க்குறப்ப கொஞ்சம் கோவம் கூட வந்துருக்கும், நம்ம கரியரை ஸ்பாயில் பண்ணுறாரு அப்பெல்லாம் கூட கோவம் வந்துருக்காங்க. இன்னைக்கு பார்க்குறப்போ அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சின்ன நம்பிச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க, பாரு எதுக்குமே அழ மாட்டேடா, என்ன இப்படி அழுதா சொல்லிட்டு ஜாக்சன் கேட்குறாங்க. நம்பிச்சு எதுவுமே சொல்லாமல் ஒன்றும் லாஸ்ட் அழுதுட்டே இருக்காங்க. இப்போ நம்பிச்சு நம்ம கால் பண்ணுறாங்க. இப்போ ஜாக்சன் தான் ஃபோனை பிக் பண்ணுறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் என்னாச்சு கேட்குறாங்க. ஆண்டி ஜிம் நடந்திருக்கா, ஜிம்மு கொண்டு சொல்கிறாங்க. ஒன்றும் எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்லுங்க. இப்போ நான் ஜாக்சன் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க, எதுக்காக கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜாக்சனோட நடந்ததை சொல்லிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்லி இப்போ டக்குனு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. அன்றைக்கி இப்போ அன்றைக்கி வந்து உங்கள் ஆன்சருக்காக வந்துருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்க்குறாங்க, என்னாச்சு கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி குறுக்க வந்தது, நம்பிச்சு விழ வேண்டிய அடி வந்து அவர் வாங்கிட்டது சொல்கிறாங்க. இப்போ நம்பி நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்பி நம்ம கேட்குறாங்க, எப்படி ஜின்னு அந்த பிளேஸ்க்கு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம சுகா கேட்குறாங்க, எப்படா நீங்கள் போனீங்கன்னு சொல்லி கேட்கவும் இப்போ நம்ம சுகா ஜங்குக்கு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஜின்னு கொடுத்துட்டு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அவருக்கு ஃபீல் பண்ணது, என்னோட பையனுக்கு தப்பாக நடக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இல்லையா, அதனால தான் சொல்லிட்டு சொல்லவும் நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க, அப்படி சொன்னாரா. ஆமாம், அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகிற கூட எனக்கு அவர் மனசுக்கு அப்படி தான் இருந்துச்சு, மாட்டேது தப்பாக டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகி சொல்லிட்டு இப்போ நம்பி நமக்கு ஒரு மாதிரி கேட்காங்க. ரொம்ப ஒரு பையன் மேலே எந்த ஒரு குழந்தை மேலே அம்மா ரொம்ப அதீத லவ் வச்சு ரொம்ப டீப் அஃபெக்ஷன் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகும்னு சொல்லுவாங்க. ட்ரீமில் வர்றது, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்தால் முன்னாடி ட்ரீமில் பார்க்குறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறது, அது வந்துட்டு உணர்வோட கலந்துருக்கும், அது அப்படி தான் ஃபீல் ஆகும். நம்ம நம்பி பார்க்குறாங்க, ஒரு அம்மாவோட புரிஞ்சிக்க முடியும், ஒரு குழந்தை எந்த அளவுக்கு அவங்க லவ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி பார்க்குறாங்க. ஸோ அவனுக்கு ஜிம்மி வளர்ந்துருக்கு லவ் இருக்குதா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எதை சொல்கிறாங்க. இப்போ நம்பிருக்கு தான் அடி வந்துருக்கணும், அந்த கிரீம் வந்து ஜிம்மில் நம்பி தான் அட்டாக் பண்ணா. ஆனால் தேங்காய் நம்ம நம்பிருக்கு இல்லாமல் நம்ம அவர் வாங்கிட்டாரா சொல்லுவோம். இப்போ நம்பி நமக்கு ஒரு மாதிரி ஜிம்மி எங்கே சொல்கிறாங்க, ஜிம்மி உள்ளே இருக்காங்க சொல்கிறாங்க. போடுமா நம்பி நமக்கு ஒரு மாதிரி நம்பிதான் சொல்கிறாங்கம்மா, ஜிம்மில் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், அவன் பேசணும், அவங்க பேச விட்டுருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி நம்ம பார்க்குறாங்க. இது வரைக்கும் நம்பிடாமா நம்பிட்டு கேட்டதில்லை. ஏன் நம்பினா உனக்கு உன்னோட சின்ன பிடிக்குமா கேட்குறாங்க. இப்போ நம்பினுக்கு ஒரு மாதிரி எடுத்து என்ன சொல்லி பார்த்துருக்காங்க, உனக்கு பிடிக்குமா நம்பினா சின்ன கேட்குறாங்க. நம்பி இருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க, சொல்லுப்பா நான் கூட நினச்சி விட நீ வெறுக்கிற, அவனை விட்டு போனதுனால நம்ம நிறைய நம்மளை பேர் இன்சல்ட் பண்ணாங்க, நிறைய பேர் நம்மள ஃபேமிலி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம், சஃபர் ஆனோம், ஜிம் ரொம்ப சஃபர் ஆனோம், சின்ன வயசில் அம்மா இல்லாமல் வளர்ந்தது, அந்த வயசு நீ வெறுக்கிறன்னு நினச்சேன், நீ சொல்லு, அதனால தான் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்க, மேரேஜ் லைஃப் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சுன்னு நினச்சேன், நீ சொல்லு, நீ நம்பி நீ சின்ன லவ் பண்ணுறியா இல்லை சின்ன உனக்கு பிடிக்குமா கேட்குறாங்க. ஜின்ன அமைஞ்சிருக்காங்க, சொல்லு கேட்குறாங்க. நம்பிச்சு அப்பாவுக்கு தெரியும் நம்பிச்சிருக்கு ஜின்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பிஸ்னஸ் சொல்லிட்டு ஒன்றாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்போல்லாம் அடிக்கடி ஜின்னை பற்றி யோசிக்கிறது, பேசிருப்பாரு சில விஷயங்கள். அப்பா சின்ன வந்து தப்பா எடுக்க மாட்டாள், அப்பா ஒர்க்கில் போய் சேர்க்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ நம்ம நம்பிச்சு அப்பா சொல்கிறாங்க, அவனுக்கு பிடிக்குமா, அவன் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் திரும்பி பார்க்குற ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு நம்பிச்சு நம்ம பார்க்குறேன், நம்பிச்சு நீ சின்ன சொல்கிறாங்க, நம்பிச்சு அமைஞ்சிருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க, சொல்லுப்பா நீ லவ் பண்ணுற கேட்குறாங்க. ஆமாம் நான் லவ் பண்ணுறேம்மா, எனக்கு பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு பேரை பிடிக்கல, என் கூட வாழ பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டேன், அவங்க கரியர் தாண்டி என்னை பற்றி யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கா கண்டிப்பாக என்னை லவ் பண்ணுறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இந்த மேரேஜ் லைஃப் அப்படி சொல்லிட்டு நினச்சிருப்பேன். அவங்க என்கிட்ட சொல்லாமலே போனதுனால அம்மா எனக்கு அப்படி தோணுச்சு, இவரோட எனக்கு பிடிக்கிற போல நான் மட்டும் தான் அவங்க லவ் பண்ணியிருக்கேன், ஒரு ஹஸ்பண்டாக ஒரு ஒய்ஃபை நான் லவ் பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபீல் என்கிட்ட இல்லைன்றப்போ நம்ம வர முடியும் சொல்லி அப்படி தான் நினச்சிருந்தேன் இப்போ டேஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. சின்ன நினச்சி நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்மளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் நான் அவ்வளோ ஹார்ஷ் அடிக்க பேசிட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அன்றைக்கி நம்ம இருந்த சுச்சுவேஷன் நம்ம சந்திச்ச அவமானங்கள் நிறைய இருந்துச்சுலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம திரும்பி பார்க்குறாங்க, இங்கே பாருங்க சொல்கிறாங்க, திரும்பி பார்க்குறாங்க சொல்லிட்டு ஜின்னுக்கு யாரையாவது பிடிக்குமா அவர் கேட்குறவங்க பயம் இருக்கேன்னா அவங்களுக்கு இருந்தாக்க ஒரு ஐடியா இருக்கா இல்லையா, இப்போ மாறி இருக்கான், அவரோட பிடிக்குமோன்னா டிவோர்ஸ் பேப்பர் சைனாக பண்ணி வச்சிருக்கோம், அதனால கேட்குறாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு யாரையும் பிடிக்காது, அண்ட் ஸ்டாண்டுக்கு இப்போ வரைக்கும் அவருக்கு யாரையுமே பிடிக்காது, அவருடைய ஞாபகம்ன்றது அவரோட விஷயன்றது ஒன்று தான், அவரோட பையன் ஜிமின் மட்டும்தான், அவர் தாண்டி அவர் யாரும் யோசிக்கவே மாட்டார், அவரோட அந்த மாதிரி பர்சனே கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஐடியல் ஆனால் இதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த கரியருக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு, நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு, ஆனால் அதை தாண்டி ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. அவங்க பையனை பார்க்கறது கூட தான் ட்ரீம் ஆனிச்சு, மற்றபடி அவருக்கு எந்த ஒரு எதுவுமே இல்லை. அவங்க பேரண்ட்ஸும் பேச மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, எங்கள் வீட்டு மெம்பர்ஸ் விட்டால் அவருக்கு வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுகா சொல்கிறேன்.
இது கேட்குறாங்க. நம்பிக்கை நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அவங்க பேரண்ட்ஸ் கூட பேச மாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க, தனியாக தான் இருப்பார். நாங்கள் கூட வீட்டுக்கு ஹாலிடேஸ்க்காக வெளில போவோம். அவர் எங்கள் நேட்டிவ்க்கு போவோம். அவர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம். நிறைய பேர் அவருக்கு அப்படிலாம் யாருமே கிடையாது. அவர் யாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிட்டு கிடையாது. அவருடைய கரியர்ன்றது அவர் வீட்டை தாண்டி வர எதுவும் இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் வீட்டில் தனியாக இருப்பார். நாங்கள் தான் ஒன்றா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அப்படி இல்லாத தனியாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் யாரையும் திரும்பி கூட பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பதிவு சொல்லவும் நம்பிக்கை நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அவனுக்கு ட்ரீம் பண்ணுறதுனா ஒரு பாட்டு பாட மட்டும்தானா? அதை தாண்டி எதுவுமே இல்லையா? அவனுக்கு கேசு கேட்குறாங்க. இல்லை, அவருக்கு அதை தாண்டி வேறு யாரையும் பார்க்கணும், பேசணும், டேட் பண்ணுற அப்படிலாம் எதுவுமே ஒரு தாட்டே கிடையாது. அவர் ஒரு பியோர் ஜம்ப் பாசன் தான். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு தப்பாட்டு வந்திருக்காரு. அது உங்கள் வீட்டை விட்டு வந்திருக்காரு, சொல்லாம கொள்ளாம அது தப்பு தான். அதை தாண்டி வேறு எந்த ஒரு தப்போ அவர் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பிக்கை நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எதுக்காக இந்த மாதிரி நம்பிக்கைக்காக சொல்கிறாங்க? எனக்கு அவருக்கு அவர் பிடிக்கும். அவர் சொல்லுவார், இப்போவும் தன்னோட ஹஸ்பண்ட் ஜென்டல்மேன் அவர் சொல்லுவார் சொல்கிறாங்க. இப்போ நம்பிக்கை நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படின்னாக்கா அந்த சின்ன லவ் பண்ணுறாங்க நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி எனக்கு நம்பிக்கை வேறு ஒரு பர்சன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அவருக்குமே லவ் இருக்குது, இவருக்கும் லவ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்பிக்கை பார்க்குறாங்க. நான் போய் பேசுவா ஜின்னு அதுமா அப்படி சரி நம்பிச்சு யோசிக்கிறாங்க. நான் போய் பேசுவா அப்படி கேட்குறாங்க. அம்மா எதுவும் ஹார்ஷாக சொல்கிறாங்க. இல்லை ஹார்ஷாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிச்சு அம்மா உள்ள வராங்க. இப்போ ஜிம்மின் பார்த்தா ஸ்டில் நம்ம ஜின்னோட வேலை படுத்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஜின்னு பார்க்குறேன். எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, அங்கே ஒன்றும் இல்லை, அழகா சரி ஜின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூச்சு இங்கே பாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு நம்மள வராங்க. ஜிம்மின் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் டக்குன்னு பயந்துறாங்களான்னு பார்த்துட்டோம். ஃப்ரெண்ட்மா சொல்லிட்டாங்க. உங்கள் பாரு எந்திரிச்சு சொல்லிட்டாங்க. ஜிம் எந்திரிக்கிறாங்க. இப்போ நம்பி நம்ம தான் ஜிம் டீஸ் சொல்கிறாங்க. என்னாச்சு ஏன் அழகா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்மா சொல்லிட்டாங்க. போ வெளில போயிட்டு அப்பா பாரு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்மா சொல்லி வெளில போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. எங்கே கிராண்ட்மா எதுவும் திட்டிருப்பாங்களோ ஜின்னு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. கிராண்ட்மா சொல்கிறேன் நான் சொல்கிறேன் போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு எதுவுமே சொல்ல பார்த்துட்டு வெளில போயிடாரு. இப்போ நம்ஜின் போயிட்டு ஜிம்னு வெளில வந்து நம்ஜின் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ஜின் பார்க்க என்னாச்சு ஏன் அழகா சொல்லிட்டு அவர் டேஸ்ட் சர்வ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒன்றும் அழக்கூடாது சரியா சொல்கிறாங்க. டேட்டா நீங்கள் அழுதுருக்கீங்க சரி போய் ஜிம் கேட்குறாங்க. இப்போது சங்காவது நம்ஜின் தான் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு சைட் பார்க்குறாங்க. நம்ஜின் நம்ம பார்க்குறாங்க. இப்போ எப்படி இருக்குது கேட்குறாங்க. ஆண்டியா சொல்லிட்டு ஜின்னு வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க. பாருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னு வந்துட்டு அப்படி படுத்துருக்காரு. இப்போ ஓகேவா கேட்குறாங்க. ஜின்னு வந்துட்டு ஓகே தான் ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜினோட அம்மா பார்க்குறாங்க. நான் மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும். எனக்கு ரைட்டாக எனக்கு ஆன்சர் கொஞ்சம் ஆனஸ்ட்டாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. கேளுங்க ஆண்டி சொல்கிறாங்க. உனக்கு இந்த மேரேஜ் லைஃப் பிடிக்காம போனியா? அது என் பையனை பிடிக்காம இந்த லைஃப் பிடிக்காம நீ போனியா? இல்லை ஜஸ்ட் சிங்கர் ஆகுன்றதுக்காக மட்டும் போனியா? நீ சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க சொல்லி என் பையனை பிடிக்காம இந்த லைஃப் பிடிக்காம நீ போனியா? இல்லை சிங்கர் ஆகுன்ற ஒரு ஆசை மட்டும் நீ போனியா? அதுக்கு தான் ஆன்சர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிராம கேட்குறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. எனக்கு உங்கள் பையனை பிடிக்கும் ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் நம்பி பார்க்குறேன். என்ன சொல்கிறேன்? எனக்கு உங்கள் பையனை பிடிக்கும். அவர் ரொம்ப ஜென்டில்மேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாரு. நிறைய டைம் கேட்டார். ஆனால் எனக்கு அவர்கிட்ட சொல்ல தைரியமே இல்லை. எனக்கு அது மாதிரி ஒரு ட்ரீம் இருக்குங்க. நான் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல தைரியம் எனக்கு கிராண்ட்மா ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்களே அம்மா கிட்ட தான் கூட்டிகிட்டு வந்தாங்களா. இப்போ போயிட்டு பண்ணால் சீட் பண்ணுற மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கு எனக்கு தைரியமே இல்லை ஆண்டி. அந்த ரீசனால் தான் எனக்கு வேறு எந்த தாட்டும் இல்லை. ஜஸ்ட் ட்ரீம் வந்து பாடணும்னு ஒரு ஆசை இருந்துச்சா. சின்ன வயசுலேருந்து அப்படி நினச்சி வளர்ந்தாலும் அதை அச்சீவ் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சதுனால தான் என்னால் நம்பி லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூட சொல்லிட்டு தான் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி வச்சேன். அவர் அட்லீஸ்ட் வேறு யாரோ மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கணும். என்னால் தான் அவர் கூட இப்போ லைஃப்பை வாழ முடியல சொல்லிட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ உன் மனசில் என் பையன் இருக்கானா கேட்குறாங்க. சின்ன அமைதி இருக்காங்க சொல்லுப்பா. அவங்கள்ட்ட கேட்குறேன் ஆனஸ்ட்டாக கேட்குறேன் சொல்லு. என் பையன் உன் மனசில் இருக்கானா கேட்குறாங்க. சின்ன பார்க்குறாங்க. உங்கள் பையன் அப்புறம் என் பையன் அவங்க 2 பேர் தாண்டி இவர் யாருன்னு யோசிச்சுக்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாங்க. நம்பி இருக்கிற அம்மா கொஞ்ச மாதிரி என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு உங்கள் பையன் மேலே எப்போவுமே வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஜென்டில்மேன் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒரு மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கின்ற போது எனக்கு அவர் மேலே அந்த லவ் அப்படி இருக்காது. லவ்வே வந்துருச்சு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சின்ன இப்போ தான் லவ் பண்ண வச்சு சின்ன நான் நம்பியில் வந்துட்டு அது இங்கே வந்து ரிட்டன் வந்து பார்த்துருக்காரு. இப்போ வந்து கொஞ்சம் டேஸாக லவ் பண்ணியிருப்பேன். எனக்கு இவ்வளோ டேஸ் ஒரு மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்காரு அப்படி தெரியும் போது அவருக்கு புரிஞ்சிருச்சு. அவருக்கு வந்துட்டு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து வெறுப்பாக இருக்காரு இப்போது அப்படின்னு புரியுது. இருந்தாலும் அவர் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சின்ன வந்துட்டு. இப்போ நம்ம பார்க்குறாங்க. சரி ஓகே நீ பண்ண தப்பை நான் வந்துட்டு மன்னிக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. ஜின்னுக்கு புரியல. ஆண்டி சொல்கிறாங்க. நான் நீ பண்ண தப்பை மன்னிக்கிறேன் ஓகேவா. எனக்கா நீ ஒரு ஐடியல் கரியருக்காக போயிருக்க. மற்றபடி நீ பையனையும் என்னடிக்கிறான்னு சொல்லி நீ வந்துட்டு நினச்சிட்டு இருக்க. அவங்க 2 பேருக்காக நீ வாழணும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கு நிறைய நீ பண்ணியிருக்கா சரியா. உனக்கு கரியர் தாண்டி நீ லவ் பண்ணுற ஒரு பர்சனாக்கா அது என்னோட பையனையும் ட்ரான்ஸ்ஃபர் தானே சொல்கிறாங்க. சரி நான் சின்ன பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சரி ஓகே நான் மன்னிக்கிறேன் சரியா. எனக்கு என் பையனுக்கு நீ இல்லாமல் வாழ முடியாது போல சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி ஆண்டி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா சின்ன தெரியாது நம்பிச்சு அவர் லவ் பண்ண சொல்லிட்டு அது பார்க்குறேன். சொல்லிட்டு என் பையனுக்கு நீ இல்லாமல் வாழ முடியாது. ஒன்று தாண்டி ஒரு பர்சன் அவன் ஒய்ஃபை பார்க்க மாட்டான்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எத்தனை டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் அவனுக்கு வேறு மேரேஜ் பண்ணிவிட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு நீ தான் டிவோர்ஸ் ஒரு சைன் பண்ணி கொடுத்து போனீங்க. ஆனால் அவன் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த பேப்பர் அவங்ககிட்ட தான் வச்சிருக்கான். இது வரைக்கும் அவன் அதை பற்றி பேசினது கூட இல்லை. இன்னொரு மேரேஜை பற்றி யோசிச்சதே இல்லை. இப்போ வரைக்கும் அமைதியாக இருக்கா. எனக்கு அப்போ புரியல. எனக்கு இன்னைக்கு புரியுது சரியா. அவன் மனசில் இருக்குன்றால தான். ஆனால் அவன் மேலே ரொம்ப கோவத்தை இருக்கான் போல. ரொம்ப வந்து கோவம் இருக்குது. அந்த ரீசன் மட்டும் தான் இப்படி இருக்காம ஒரு மாதிரி கோல்டாக நடந்துட்டு தவிர மற்றபடி ஒன்று பிடிக்காம இல்லை. நீ எப்போ மனசில் ஒய்ஃபாக நீ தான் இடம் பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. அவனை லவ் பண்ணுற சரி, இதுக்கப்புறம் இன்னொரு பர்சன் அவங்க மேரேஜ் பண்ணிக்கவும் மாட்டான். இதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு பர்சன் இல்லையா, அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலும் எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஓகே, நீங்கள் ஒரு டைம் சேர்ந்துருங்க. சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் உடம்பு சேர்ந்து உங்கள் லைஃப் வாழ ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சொல்கிறாங்க. உங்கள் மனசோட கோபத்தில் விட்டுட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கு இந்த கோபம் இருக்க வாய்ப்பு இல்லை ரம்ஜின் மேலே. ஆனால் ரம்ஜினுக்கு இருக்கிற கோபம் குறையணும் இல்லையா சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு அம்மா வேணும், இவ்வளோ டேஸ் அம்மா நம்ம வளர்ந்துட்டு. ஆனால் இப்போ நீ பக்கத்தில் பார்த்துக்கப்புறம் நீ எப்படி சொல்கிறாங்க சின்ன பார்க்குறாங்க. அது உங்கள் மேலே கோவத்தை சொல்கிறாங்க. ஓ, என் மேலே கோவத்தை சொல்லிட்டியா அப்படி கேட்குறாங்க. அது எனக்கு என் பையனை பார்த்துட்டு எனக்கு அப்படி இருக்க முடியல. நீங்கள் என் ஜிம்மில் தள்ளி இருக்க சொல்கிறீங்களா? எனக்கு என் ஜிம்மில் நான் ஹோல்டு பண்ணும்போது சந்தோஷமாக தானே ஹோல்டு பண்ணேன். நான் வந்து வெறுப்போட பெற்றுக்கலையே என் குழந்தைய சின்ன சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜின் அம்மாவுக்கும் தெரியும், எனக்கு தெரியும் உன் பையன் நமக்கு எவ்வளோ பாசிட்டிவ் லவ் இருக்குது சொல்லிட்டு நம்ம ரம்ஜின் அம்மா சொல்கிறாங்க. சின்ன வயசில் நான் எப்படி ரம்ஜினோட பாசிட்டிவாக இருந்தாலும் அதே மாதிரி நீயும் இருக்கா, அது என்னோட தாண்டி அப்படி தான் ரம்ஜின் அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜின், உனக்கு அகைன் ஒரு சான்ஸ் தர ஓகே, நீ ரம்ஜின் கூட அகைன் சேர்ந்து ஒரு வாழ்க்கை வாழ் அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இன்னமும் உனக்கு கரியர் தான் இம்பார்ட்டண்டாக கேட்குறாங்க. இல்லை நான் ரம்ஜினுக்கு சொல்கிறாங்க. பாரு ரம்ஜினையும் ஜின்னையும் ரம்ஜினையும் ஜிம்னையும் உன்னை நம்பி நான் கொடுக்குறேன் சரியா சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு சனிலாம் வந்து நீ மட்டும் தான் இப்போ வரைக்கும் உனக்கு உன் பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணல ஓகேவா. அன்றைக்கி எனக்கு கூட ரொம்ப கோவம் வந்துச்சு. நீ வச்சு குழப்ப நான் சொல்கிறேன் விஷயம் நடந்தது, அதெல்லாம் நினச்சி தான் உனக்கு மேலே கோவப்பட்டேன். எனக்கு ஜீவனை பார்த்து வளர்த்தேன். ஆனால் சடனாக உன்னோட கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு போய் நல்லா ஏற்றுக்க முடியல. அதனால தான் உங்களோட கோவத்தில் வந்துட்டு நிறைய கத்திட்டு அவன் நிறைய ஹாஷாக பேசினேன் அப்படி சொல்லிட்டு ரம்ஜின் அம்மா சொல்கிறாங்க. இன்றைக்கி உங்கள் ஹஸ்பண்டுக்காகவும் பையனுக்காகவும் ஓடி வந்திருக்கல அப்படி சொல்கிறாங்க. இல்லை என் மனசுக்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் எந்தளவுக்கு நீ டீப்பாக லவ் வச்சிருக்கு, அதனால தான் உனக்கு இப்படி இந்த மாதிரி உனக்கு ஒரு ட்ரீம்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரி உனக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜின் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நமக்கு சான்ஸ் தருங்க ஜிமின் ஓகே ஜின்னு ஓகேவா, நீ ஜிமினையும் நம்ஜின் நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா. உனக்கு ஒரு அம்மா, உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல, ஒரு அம்மாவா ஒரு ஒய்ஃபாக சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ஜின் சொல்கிறாங்க. நம்ஜின் நான் சொன்னால் கேட்பா சரியா, நான் சொல்கிறதும் பையன் சொன்னால் கேட்பான் அப்படி சொல்கிறாங்க. இல்லை அவர் ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. அவர் ஃபோர்ஸ் பண்ணுறதுல அவனே அக்செப்ட் பண்ணி பண்ணிவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் வரேன் சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. இப்போ ரம்ஜின் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. அங்கே பாரு அது சொல்கிறாங்க. என்ன மாஸ் கேட்குறாங்க. இப்போதைக்கு பேசுவானா சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அப்பா சொல்லிட்டு சொல்கிறாங்க. நைட் நம்ம இங்கே இருக்கலாமாப்பா, அவங்க தூர ஆகிற வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. இல்லை நாங்கள் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு மாதிரி இருக்குப்பா நம்ம பார்த்துக்கலாம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்முக்கு சுகா ஜெயப்பா பார்க்குறாங்க. இல்லை நாங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் போங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜித் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க சரியா சொல்கிறாங்க. இவங்க அவங்களோட பையன் சரியா சொல்கிறாங்க. இப்போல்லாம் பார்க்குறாங்க. இவ்வளோ நாங்கள் தானே பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. நம்பி நம்ம பார்க்குறாங்க. பாருங்கள் அது அவங்களுக்கு முடிவு சரியா சொல்கிறாங்க. நாங்கள் இது பண்ணல, அவங்கள எடுத்துக்கிட்ட முடிவு அப்படி சொல்கிறாங்க. என் ஜிமின் இங்கே இருக்குன்னு ஆசைப்பட்டாக்கா நீங்கள் இருக்க அலோவ் பண்ணணும் அப்படி சொல்கிறேன். நம்பிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் செல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஓ அம்மா சரியா உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது சரியா சொல்கிறாங்க. அவங்க கோமா பார்க்குறேன் நிறையும். எனக்கு ஜிமின் வந்துட்டு அவங்க உள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அங்கே இருக்கணும் சரியா, நீ பார்த்துக்கோ சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நானும் கிராண்ட் வீட்டுக்கு போகிறோம் சரியா, நீ உங்கள் அப்பா வந்து பார்த்துக்கலாம் அது கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கணும் சரியா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறேன். அம்மா சொல்கிறாங்க நீ பார்த்துக்கூடா சொல்லிட்டு போயிடுறாங்க. இருந்து சார் எனக்கு இவங்க இப்படி விட்டால் தான் ஒன்று செய்வாங்க. எனக்கு நம்பி லைஃப் இப்படி ஸ்பாயில் ஆகக்கூடாது. ஏன்னா நிறைய லைஃப் இருக்குது, இதுக்கப்புறம் தான் லைஃப் எனக்கு ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல லைஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பார்ட்னர்ஸ்குள்ளே. அவங்க அதுக்கப்புறம் ஒன்றா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். எல்லா எனக்கு ஒரு ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் ஒரு பர்சன் நம்ம ஷோல்டரை சாட்சிக்கிறதுக்கு அதில் ட்ரூ லவ் வந்துட்டு அந்த 40 இயர்ஸ்க்கு மேலே தானே வரும். அப்போது நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ எங்கேஜில் கூட தனியாக இதெல்லாம் சமாளிச்சிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு நம்ம பார்ட்னர் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம தேவைப்படுவாங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கும் மனசு விட்டு பேசுறதுக்கும் ஹேண்டை பிடிச்சி வாக் பண்ணுறதுக்கும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. எனக்கு குழந்தைங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் தான் ஒன்றா இருக்க போகிறாங்க. அப்போ அவங்க தான் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே ஷோல்டர் சாஞ்சிக்கிறதா இருக்கட்டும் அவங்க தான் தேவைப்படுவாங்க. அப்போ நான் ரொம்ப புரியுது. நம்ம ரெஸ்ட் ஆஃப் லைஃப் தனியாக கஷ்டப்படக்கூடாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ் போனால் ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி அவங்க போயிடுறாங்க. அவங்க என்ன தப்பாலும் சரி அந்த தப்பை சரி பண்ணிக்கணும். எனக்கு கஷ்டம் 2 பேரும் சிங்கிளாக தான் இருக்காங்க. இன்னொரு பர்சனை வந்து அவங்க சூஸ் பண்ணவும் இல்லை, அவங்க நினைக்கவும் இல்லை. அந்த ரீசனால இவங்க 2 பேரும் அகைன் வந்துட்டு அவங்க ஃபேட் கூட ஒன்றும் சேரணும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி போயிடுறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் தான் டபுள் வராங்க. நம்ஜினும் ஜிம் உள்ள வராங்க. அந்த பக்கம் இவனை பார்க்குறாங்க. அடி ஏன்னா சொல்கிறாங்க. கொஞ்சம் விருப்பத்தை பார்த்தா நம்ம ஜின்னா அவங்க அழ வைக்கிறாங்களா சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா அவங்க தான் அழுதுக்காங்க பாவம் இல்லையா சொல்கிறாங்க. அது பாவம் தான் சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. அப்போனா நம்ம சின்ன இனிமேல் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையெல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாரும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கலாம், அவனுக்குலாம் ஜெவப் இருக்கான். அது ஃபியூச்சர் ஒய்ஃபா. அதுக்கப்புறம் இவங்களும் இப்படி ஒன்றா இருக்கீங்க, நம்மளும் பேராக இருக்கும். அவர் பாவம்லையா சொல்கிறாங்க. ஜங்க பார்க்குறாங்க. ஆமாம் என் ஃபேமிலி சீக்கிரம் ஒன்று சேரணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம் என்னோட ஃபாதர் எல்லாம் முதல்ல ஒன்று சேரணும்ல சொல்கிறாங்க. அப்போ தான் நாங்கள் ஒன்று சேர முடியும் அப்படி சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. டே நீ என்னைக்கு அடிவாங்க போய் சின்னக்கிட்டே நம்ஜன் குட்டி அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ஜன் உள்ள வராங்க. சின்ன அமைதியப்பட்டிருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ஜன் கிட்ட வராங்க. இப்போ ஓகே வாழ் கேட்குறாங்க. இப்போ சின்ன வந்துட்டு ஓகே நான் அந்த பாசம் சொல்கிறாங்க. இல்லை அரெஸ்ட் பண்ணியாச்சு பார்த்துக்கலாம் சின்ன நம்ஜன் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்காது, தப்பாக ஃபீல் ஆனிச்சு. ஃபோன் பண்ணேன் ஜிம் எடுக்கல, டெக்ஸ்ட் பண்ணேன் அதுக்கு ரிப்ளை எதுவும் பண்ணல. அப்போ தான் கொஞ்சம் பேனிக் ஆனிச்சு. அதான் சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. சரி நம்ஜனுக்கு ஒரு மாதிரி ஜிம்முடைய ஜின்னையும் நம்ஜன் மாறி பார்க்குறாங்க. 2 பேருக்குமே லவ் இருக்குது, ஆனால் அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்காமல் இருக்காங்க அவ்வளோதான். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்கம்மா அப்பா நான் வெளியே இருக்கவா கேட்குறாங்க. இப்போ நம்ம சரி நம்ஜன் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க
சொல்லிட்டாங்க உனக்கு ஒரு அம்மா வேணுமா அப்படி கேட்குறாங்க. அப்பா சொல்லிட்டாங்க உனக்கு ஒரு அம்மா வேணுமா அப்படி கேட்குறாங்க. உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேப்பா இல்லைனா அப்படி ஜிந்தா ஜிம்னால இல்லைன்னு கூட சொல்ல முடியல. அப்படியே அமைதியாக இருக்காரு வேணும்னு கூட சொல்ல முடியாமல். இப்போ நான் நம்பிக்கை பார்க்குறாங்க நீ என்ன கேட்டு நான் உனக்கு கொடுக்காம இருக்கா சொல்கிறாங்க. எதற்கு என்ன பெருசாக கேட்டதில்லை எதுவும் நீ கேட்காம கூட கொடுத்துருவோம் சரியா அப்படி தான் உனக்கு எதையும் நான் கொடுக்குறேன் ஓகேவா சொல்கிறாங்க. உன்னோட அம்மா அவங்க கூட தான் இருப்பாங்க சரியா சொல்கிறாங்க. பா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க உன்னோட அம்மா கூட இருப்பாங்க சரியா நம்ம அம்மா தான் உன்னோட அம்மா தான் முடிவு பண்ணணும் சரியா நம்ம கூட இருக்கணுமா இல்லை வேண்டாவா இப்போ உங்களுக்கு கரியர் தான் இம்பார்ட்டண்டா அப்படின்னு சொல்லி அவங்க தான் முடிவு பண்ணணும் சரியா. சின்ன நம்ஜன் சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி நம்ஜன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க இல்லை இப்போ நீங்கள் தான் சொல்லணும் உங்களுக்கு இப்போ நாங்கள் வந்துட்டு இம்பார்ட்டண்டாக இருக்கோமா இல்லை உங்களுக்கு உங்கள் லைஃப் மட்டும் தான் உங்கள் கரியர் லைஃப் மட்டும் தான் நம்ஜன் கேட்குறாங்க. சின்னக்கு ரொம்ப அழகாக வருது அப்படி இல்லை சொல்கிறாங்க. ஏன் சின்ன ஒரு டைம் கூட கேட்கல அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ஜனுக்கு ரொம்ப சின்னக்கு ரொம்ப அழகாக வருது நம்ஜன் சொல்கிறாங்க சொல்லு நான் உனக்கு நல்ல ஹஸ்பண்டாக இல்லையா அவன்கிட்ட ஒரு டைம் கூட கேட்கல நம்மகிட்ட கேட்கவே இல்லை கேட்குறாங்க. சின்னக்கு ரொம்ப கஷ்டமாக நம்ஜன் அடிக்கடி கேட்டுப்பாரு உனக்கு என்ன வேணுமா உனக்கு என்ன என்கிட்ட சொல்லணுமான்னு கேட்டே இருப்பாரு. அது சின்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஏஜில் சொல்லிட்டு தைரியம் இல்லை சொல்கிறாங்க. பிடிச்சி போகிற மட்டும் தைரியம் ஜாப் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறப்பா நீங்கள் ஃபாஸ்ட்டு பேச வேணாப்பா அவங்க ஹார்ட்டாக அவங்கப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க அவங்க அம்மா சரியா சின்ன சொல்கிறாங்க. நம்ஜன் சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு ஷாக்கிங்காக ஒரு செகண்ட் உங்கள் அப்பா டோனை பார்க்குறப்போ அப்பா சொல்கிறாங்க அவங்களப்பா அம்மா சரியா அவங்க அம்மா ரெஸ்பெக்டாக பேசு அம்மானு கூப்பிட சரியா சொல்கிறாங்க. அப்பா அதே சொல்கிறாங்க பாரு நீ பயப்படுறியா சொல்கிறாங்க. அப்பா இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ண பயப்படுறியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க நீ வேறு யாரோ போனால் தானே பயப்பட சரி வேறு யாருக்காவது நான் என்னோட ஃபோன் பண்ணப்பட்டு தான் பயப்பட சரியா அவங்களோட அம்மா சரி அம்மாட்ட கூட பயப்பட மாட்டேன். ஆனால் உண்மையை சொல்லுவாங்க எனக்கு இப்போ உங்களை பஸ்ஸு வரும் சரியா சொல்கிறாங்க. உன் லவ் எனக்கு மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ உனக்கு அம்மான்ட்டு ஒருத்தவங்க வேணும்ல சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க ஆனால் எனக்கா சொல்கிறாங்க. அப்பா இல்லை நீங்கள் 2 பேரும் ஈக்குவல் தான் சரி 2 பேரும் ஈக்குவல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறேங்க சரி ஓகே பாரு உங்களோட அம்மா சரியா உனக்கு எதுவுமே பயப்பட வேணாம் உனக்கு எப்போ பேசணும்னு பேச சரியா அவங்களாம் டைம் எடுத்து வரட்டும் ஓகே நம்மக்கிட்ட என்னைக்கு அவங்க நம்ம வேணும் நம்மகிட்ட வராங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சரி நம்ஜன் சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு எப்போ தான் அவங்க லவ் இருக்குது சரியா அந்த லவ் வெறுப்பு 2 பேர் சேர்ந்து இருந்துச்சு எனக்கு அவங்க விட்டு போனதுன்னு தாங்க முடியல. எனக்கு ரொம்ப அழகான ஒய்ஃப் இருக்காங்க என்னை பார்த்துப்பாங்க அவங்கள நல்லா பார்த்துக்கணும் இப்போதைக்கு ஒர்க்கில் பிஸியாக இருக்கும் நம்ம கொஞ்சம் டேஸ் போனாக்கா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சொல்லிட்டு நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் அவங்க தான் அவசரப்பட்டு போயிட்டாங்க நம்ஜன் சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ரொம்ப அழகு வருது இப்போ வரைக்கும் அவங்க பிளேஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியல என்னால் வேறு ஒரு பர்சனை யோசிச்சு கூட பார்க்க முடியல அது அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஜிமின் அப்போ சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறீங்கப்பா அவங்களுக்கு புரியும் அவங்க சொல்கிறாங்க புரிஞ்சா சரி நம்ம சொல்கிறாங்க எனக்கு இதுக்கப்புறம் தான் லைஃப் இருக்குது சரி அதுக்கப்புறம் மெயின் லைஃப் நம்ம வாழ போகிறோம் அந்த லைஃப்பில் அவங்க என் கூட இருப்பாங்க நினைக்கிற சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு ஜின்னு நினச்சிருப்பாரு நம்ம ரெஸ்ட் ஆஃப் தனியாக தான் இருக்க போகிறோம் நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் இப்போ அவருக்கு ஆசைப்படும் அவரோட பையன் அவரோட ஹஸ்பண்ட் அதுக்கிட்ட கிடைக்கிறப்போ அவருக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் சின்ன சொல்லாமல் ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு கேட்ப சார் தான் என் மேலே சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க என்னைக்காவது தேடி வந்திருக்கியா கேட்குறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க என்ன சொல்கிறேன் என்னைக்காவது தேடி வந்திருக்கா சின்ன அப்படியே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நீ தானே விட்டு போன அப்போ நீ தானே சின்ன தேடி வந்திருக்கணும் நான் நினச்சேன் ஒன் டே ரிட்டன் வந்து கேட்பலாம் நினச்சி ஏதோ அவசரப்பட்டு கூட பண்ணிட்டு போயிருப்பா சின்ன பையன் மெச்சூரிட்டி இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த இத்தனை வருஷத்தில் ஒன் டைம் மட்டும் வரலையே நீங்கள் வருவா சரி மேபி எனக்கு தேடி வர சொல்லிட்டு தான் நாங்கள் கொரியாவில் வந்துருந்தேன் தெரியுமா ஒரு 5 years மட்டும் ஜிம்மி நாங்கள் வளர்த்துட்டு இருந்தேன். அவங்க கொஞ்சம் மெச்சூரிட்டி கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்பா அம்மா விட்டு வந்து ஸ்டே பண்ண தெரியுமா எனக்கு தேடி வருவேன் லைஃப்பில் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் மேபி நான் அப்படி கூட வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ கொடுத்த டிவோர்ஸ் பேப்பரோட சைன் பண்ண கூட இல்லை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டில் ஒன் டே வருவேன் சொல்லிட்டு ஆனால் நீ வரவே இல்லை அப்படி சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. சின்னக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எனக்காக சொல்கிறாங்க. ஓ நீ நினச்சியா டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி வச்சுட்டு போயிடா மூவ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இல்லை சொல்கிறாங்க. சின்னக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எனக்காக சொல்கிறாங்க வெயிட் பண்ண ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ண அப்படி சின்ன சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப கோவம் இருந்துச்சு ரொம்ப வெறுப்பு இருந்துச்சு விட்டு போனது ஜிம் கை ஒரு பச்சை குழந்தை விட்டு போனது ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் நீ எடுத்துட்டு போகலாம் கொஞ்சம் டேஸ் போகிறப்போ எனக்கு புரிஞ்சிச்சு இல்லை அந்த ஏஜில் யாரும் அப்படி பண்ணுவாங்க அவங்க அப்பாவோட பேசி பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு நீ சிங்கர் ஆகணும் எவ்வளோ ஆசைப்பட்டிருக்க சொல்லிட்டு அந்த ட்ரீம் அவங்க அச்சீவ் பண்ண விட்டுட்டாங்க உனக்கு அச்சீவ் பண்ணி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அவங்களோட அந்த ரீசன் தான் இப்படி போயிருக்க ஒன் டே புரிஞ்சுக்கிட்டு வருவேன் நீ சின்ன பையன் அப்போ கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேடி வருவேன் ஜிம்மில் பார்க்கணும்னு நினைப்பா என்ன பார்க்கணும் நினைப்பா அட்லீஸ்ட் ஜிம்மினிக்காக நீ வருவேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் எப்படி கூட வரவே இல்லை சின்னதை நம்பி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கோவம் அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சு நான் அந்த ஐடலே நான் வெறுத்தேன் எல்லாருமே நான் ரொம்ப வெறுத்த ஒரு பர்சனாக கூட இருந்தால் அப்படி சொல்கிறாங்க. ரிட்டன் அவையும் உன்னை பார்க்குறப்போ நீ வந்துட்டு அன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தா நீ எவ்வளோ அழுதுட்டு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கிறப்போ நீ அவ்வளோ அழுதுட்டு இருந்தேன் அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு ஸ்டில் ஜிம்மி மேலே கேர் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நீ எனக்கு ஏன் மேலே கேர் வச்சிருக்கேன்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டா சொல்லிட்டு ராஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு எனக்கு உங்களுக்கு கேர் இல்லாமலாம் இல்லை நம்பிச்சு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பெஸ்ட் பர்சன் நீங்கள் ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் ஒரு ஜென்டில்மேன் எனக்கு தெரியும் ஆனால் என்னால் தான் சரியாக எதுவுமே வந்துட்டு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எல்லாம் ப்ராப்பராக பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிக்கணும்
எனக்கு இப்போ பாஸ்ட்டை பற்றி பேசணும். இப்போ ப்ரெசென்ட்டில் இது வரைக்கும் யோசிச்சு கூட சரியா. இப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா சொல்லிட்டு யோசிக்கிறேன் சரியா. ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் நீயும் நானும் என் பையனும் கஷ்டப்பட நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற? ஜின்னுக்கு நம்ஜின் கேட்குறாங்க, ஜின்னு பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு தான் வந்துட்டு மா இப்போ நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. இந்த டைம் நீ சூஸ் பண்ணுவியா? எங்கள் 2 பேரும் சூஸ் பண்ணுவேன் இல்லை கரியரை சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் ஜின்னு பார்க்குறாங்க, எனக்கு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு சான்ஸ் தரேன் ஓகேவா? உன்னோட கரியர் லைஃப்பில் நீ இருக்கு ஓகேவா? நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு வந்திருக்கு. ஆனால் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ ஒரு ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு மேரேஜ் ஆகிட்டு அதை ஹைட் பண்ணிட்டு அவங்க மீடியாவிலையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, பர்சனல் லைஃப்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலி அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா, பிஹைண்டில் அவங்க ஃபேமிலி இருக்காங்களா, சப்போர்ட் பண்ணுறாங்களா, பேக் போனாந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா கேட்குறாங்க. சின்ன பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. உங்கள் லவ் கண்டிஸ் எவ்வளோ பாசம் தெரியலையே சின்ன சொல்கிறாங்க. எனக்கு சின்ன வயசுல நான் பார்த்து எதுவுமே பண்ணவே இல்லை. எல்லாமே நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஒய்ஃப் பண்ண, அவங்க நல்ல ஒய்ஃபாகவே நான் இல்லை. உங்களுக்கு லவ் கொடுக்கல, கேர் கொடுக்கல, உங்களுக்கு எதுவுமே நான் பண்ணலையே. அதான் சின்னக்கு ஒரு நாள் கில்ட்டியாக இருக்குது. நம்பிருக்கு புரியுது. ஸ்டில் சின்ன வந்து பியோரான ஒரு சுவிட்சாக ஜம்ப் பாசம் தான். அவரும் தப்பான பாசம் இல்லை. அந்த ஏஜில் வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்திருப்பாரு. இப்போ சின்னக்கு நம்பிருக்கு புரியுது. நம்பி பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, அப்படி யோசிக்க விட சரியாக சொல்லிட்டாங்க. நாங்கள் அந்த மாதிரி உன்னை பற்றி நாங்கள் யோசிச்சதே கிடையாது. இப்போ வந்து ஒரு நல்ல பர்சனாக இருக்குது சரியா. எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேர் உன்னால வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் டொனேஷன் பண்ணுறேன், எவ்வளோ பண்ணியிருக்கேன். அது ஜிம்மோட பாடி அந்த இடத்துல நீ எவ்வளோ பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணுறீங்க புரியுது ஓகேவா? அது எல்லாமே எங்களோட லவ்வில் கேரில் தானே சொல்லிட்டாங்க. நீ ஒரு மாதிரி எங்கள் மேலே கேர் இல்லாமல் இருந்தாக்கா நீ வேறு மாதிரி மாறி இருக்கலாம். உன் லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகலாம். நீ அப்படி இல்லையே சரி தம்பின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாகவே நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் தரீங்களா கேட்குறாங்க. ஆண்டி சொன்னாங்க. அது நீங்கள் உண்மையாகவே சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் ரொம்ப கோபமான ஒரு பர்சன் வச்சு நீங்கள் அன்றைக்கி பார்த்தப்போ நீங்கள் எனக்கு ஒவ்வொரு வேர்ட்ஸும் சொல்கிறாங்க. அன்றைக்கி எனக்கு ரொம்ப கோபம். எனக்கு சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு ஜிம்மி மேலே ரொம்ப பாசம். ஆமாம் உண்மையை சொல்லுவேன். என் ஜிம்மி தான் எனக்கு உயிர். அவனுக்கு எதனா சத்தியமும் காமிக்க மாட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. டேடா கொஞ்சம் நேரத்துக்கு முடியும் திட்டினீங்க சொல்கிறேன். நான் திட்டோம்னா சொல்கிறாங்க. அது வந்துட்டு அம்மாட்ட பேசக்கூட சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க. ஐயோ ஃபஸ்ட் டைம் டோனர் ரைஸ் பண்ணுறேன், ஐம் சாரி சொல்லிட்டு நம்ஜின் ஜிம்மிட்ட சாரி கேட்குறாங்க. ஜிம் தட்ஸ் ஓகே ஜிம்னு சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. நம்ஜின் வந்து ஜிம்மு கூட எப்படி மாறிடுறாரு சொல்லிட்டு பையன் மேலே அந்தளவுக்கு பாசம். இப்போ நம்ம நம்ஜின் ஜின்னு பார்க்குறாங்க. அப்படிதான் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க. நம்ம சான்ஸ் கொடுக்கலாமா அவர் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஓகேவா டேடா கேட்குறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. வாசல் 2 பேருமே த்ரெட்டான் பண்ணுறாங்க. இங்கே பாரு ஜின் அப்படி சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. நம்ஜின் சொல்கிறாங்க. இந்த டைம் நான் ஒரு சான்ஸ் தரேன் ஓகேவா? எனக்கு ஒரு ஒய்ஃபாகவும் என் பையனுக்கு ஒரு அம்மாவும் நீ இருப்ப நினைக்க சரியா. நீ இப்படி பண்ணணும், உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி பண்ணணும், உன் டியூட்டியை பண்ணணும், நாங்கள் எதுவும் நான் கேட்கல சரியா. நீ ஜஸ்ட் உன் லவ் கேர் மட்டும் எங்கள்கிட்ட கொடுப்பல சொல்கிறாங்க. உன்னுடைய ஆயுள் கரையை நீ பார்த்துக்கலாம், எங்க கூட நீ இருக்கலாம், உன் டைம் கிடைக்கிறப்ப என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கேட்குறாங்க. ரெஸ்ட் ஆஃப் லைஃப்ல என் கூட இருப்பல ஜின் நம்ஜின் கேட்குறாங்க. சின்னக்கு ஒரு மாதிரி உண்மையாகவே நீங்கள் மன்னிக்கிறீங்களா கேட்குறாங்க. நான் பண்ண தப்பு சொல்கிறாங்க. நான் மன்னிச்சு தான் கேட்குறேன் சரியா. என் பையனுக்கு உணர்வு லவ்வுக்கு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினச்சி அவன் எப்போவே என்கிட்ட கேட்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு உனக்கு சின்னதாக அடிப்படுறப்ப அம்மா சொல்லிட்டு அவங்க கலட்டி யோசனை பார்க்குறாது உனக்காக அவன் அவ்வளோ நேரம் அப்போ தான் புரிஞ்சுட்டு சரியா. ஒரு என் பையனை நான் உங்களை பிரிச்சு கொண்டு வந்து செகண்ட் எனக்காக நீ எப்படி சொல்கிறாங்க. நீங்கள் நான் ஹஸ்பண்ட் ஆச்சு நான் சின்ன சொல்கிறாங்க. எனக்கு என் கண்முடி உங்களை ஒருத்தவங்க அடிக்கிறதோ இல்லை உங்களுக்கு எதாவது ஆதரவு நான் பார்த்துட்டு இருப்பேன், உங்களுக்கு ஒரு சின்னக்கு நான் ஆதரவு பார்த்துட்டு இருப்பேன் ஜென்னு கேட்குறாங்க. இப்போ நம்பி இருக்கிற மாதிரி உங்கள் மனசில் சொல்கிறாங்க. என் மனசில் ஹஸ்பண்டாக நீங்களாக தான் இருக்கீங்க. எனக்கு ஒரு குழந்தை அதில் நான் என் பையனா ஜிம்மி மட்டும்தான், வேறு யாரும் யோசிக்கிறேன். நான் ஜிம்மி மட்டும் அதிக பாசம் வச்சுருக்கேன் சொல்லி ஜென்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பி புரியுது. நம்பி பார்த்து நானும் என் பையன் அதிக பாசம் வச்சுருக்கேன். நம்பி சொல்கிறாங்க. 2 பேருக்கும் லைக் போட்டி வரை வந்து ஜிம்மி மேலே யார் பாசம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஜிம்மி பார்க்குறாங்க. டேடா அம்மா பாருங்கள் இப்போலாம் நீங்கள் பேசிக்க வேணாம். அப்போலாம் நீங்கள் 2 பேருக்கும் லவ் தான் வச்சுருக்கீங்க சரியா. நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். என் அம்மா ஒரு பக்கம் இவ்வளோ நிறைய லவ் வச்சுருக்காங்க கிரேஸியாக. சேம் டைம் டேடா ரொம்ப லவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக வச்சுருக்காங்க. நான் ரொம்ப லக்கி டேடா ஜிம்மி சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. கண்டிப்பாக லக்கியான பேபி தான் சரி நம்பி சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. அப்போது எப்படின்னா இதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தனியாக இல்லை நீ சொன்னி அவன் எனக்கு யாரும் இல்லை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்கே யாரும் இல்லை, உனக்கு பையன் இருக்கான், உனக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் இருக்கு, உனக்கு மதர் ஃபாதர் இருக்காங்க, உனக்கு பெரிய வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது, நீ என்ன அச்சீவ் பண்ணிருக்கலாம், ஏன் பண்ணிக்கலாம் சரியா. அதெல்லாம் உன்னோட நீ எப்படினாலும் வச்சுக்கலாம் சரியா. உனக்குன்னு சொல்லிட்டு நிறைய எல்லாமே இருக்குது சரியா. எப்போனாலும் நீ எப்போனாலும் நல்லா வீட்டுக்கு அப்படி நம்பிச்சு சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அது சேம் டைம் மீடியாவுக்கு தெரியாத பார்த்துப்போம் சரியா. எப்போவும் நீ வந்துட்டு ஸ்பாயில் ஆகிரும் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. நம்பி சொல்கிறாங்க. ஜின்னுக்கு நான் அப்படி ஒரு ஹாப்பினஸ் அதை சொல்லவே முடியல. நிஜமாக சொல்கிறீங்க நம்பி சொல்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறேன் ஓகேவா. என் பையனோட ஹாப்பினஸ் இவ்வளோ டேஸ் நான் அப்படி பார்த்துட்டு இவ்வளோ டேஸ் இந்த மாதிரி அழுது நான் பார்த்ததும் இல்லை. இன்றைக்கி அவங்க இப்போ இருக்கிற ஹாப்பினஸ் அம்மானை கூப்பிட்ற ஹாப்பினஸாக இப்படி பார்த்தது இல்லை. அந்த ஒரு வேர்ட்ஸ் வந்துட்டு அவன் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் அம்மானை கூப்பிட்றப்ப அவன் பேசுகிற ஹாப்பினஸ் வந்து இது வரைக்கும் என்னால் கொடுக்க முடியல. அவனால் அவங்ககிட்ட அப்படி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்க முடியல அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. நான் எனக்கு ஒரு அப்பாவை தான் இருந்துக்கணும், ஒரு அம்மாவை நான் மாற முடியல சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அப்படி இல்லைடாடா ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லைடா உண்மை நீ அம்மானு கூப்பிட்றப்போ ஒரு டவுன் அதுக்கப்புறம் நீ வந்துட்டு அந்த கண்ணில் தெரிஞ்சு அந்த லவ் நான் பார்த்தேன் அப்படி சொல்லி நம்பி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. உண்மையாகவே நீங்கள் 2 பேரும் என்கிட்ட வந்துட்டீங்களா? நான் உண்மையாகவே சொல்கிறாங்க. இது நம்பிட்டு பார்க்குறாங்க. உண்மையாகவே தான் ஏன் உனக்கு டவுட்டாக கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்கம்மா பாரு இங்கே பேசுங்க வெளில போகிற சொல்கிறாங்க. எதுக்கு நம்பிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் வெளில இருக்கேன் நீங்கள் இருங்க ஜிம்னு வந்துட்டு அவங்க அப்பா பேசுங்க
பேசணும்னு நினைக்கிறாரு, மனசு விட்டு பேசணும்னு சொல்லிட்டு இப்போ சின்ன பார்த்துருக்காங்க. நம்ஜின் ஜிம்ல ஜின்னா ஹேண்ட் பிடிக்கிறாங்க. எப்படி இருக்கா கேட்குறாங்க. இப்போ சின்ன அமைதி இருக்காங்க. சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன பயங்கரமாடுறாங்க. எனக்கு அவங்க அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் போனது, இவர் இந்த ஃபேமிலி எல்லாத்தையும் தொலைச்சது, அதுக்கப்புறம் லைஃப்ல நிறைய டைம் ரிலேட் பண்ணியிருப்பாரு, நிறைய ஃபீல் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஜிம்ல அவர் எப்படி இருப்பாரு, ஒவ்வொரு ஸ்டேஜ் ஜிம்ல எப்படி வளராங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசை தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் போயிருக்கும். அதை நினச்சி ரொம்ப அழகாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அது நம்ஜுன்னு சொல்லி சின்ன ரொம்ப அழகாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. ஓகே ஒன்றும் அது நம்ஜின் தான் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. எப்போவுமே நம்ஜின் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, அவர் மாறவே இல்லை. அப்பவும் ஒரே மாதிரி லைட்டாக ஆகினாக்கா கொஞ்சம் மெச்சூரிட்டியாக ஒரு ஜென்டில்மேனாக இருப்பார். சேம் இப்போ வரைக்கும் கூட இருக்காரு. சின்ன பார்க்குறாங்க. நீங்கள் டிவோர்ஸ் சொல்கிறாங்க. நான் டிவோர்ஸ் பண்ணல, நீ தான் டிவோர்ஸ் அப்புறம் சைன் பண்ணி வச்சுட்டு போனேன், நான் பண்ணல. சின்ன நம்ஜின் சொல்கிறாங்க. சின்னக்கு ஒரு மாதிரி உண்மை இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் நீ தான் என்னோட ஒய்ஃப் லீகல் அப்படி சொல்லி நம்ஜின் சொல்கிறாங்க. சின்னக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் என்ன நினச்சிருப்பாரு. ஆனால் என்னோட பாசம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு தெரியும், ஆனால் ஒரு டிவோர்ஸ் பண்ண சைன் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அப்பெல்லாம் எதுவுமே இல்லைன்றப்போ அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எனக்காக சொல்கிறாங்க, நீ என்ன ஒன் டைம் என்ன தேடி வரணும்னு கூட நினச்சேன், ஆனால் நீ அப்படி வரவே இல்லை. நான் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் கேட்குறாங்க. நம்ஜின் கேட்குறாங்க, என்னை வேணான்னு தூக்கி போட்டு போனவங்களாம் வந்து என்கிட்ட வாங்க சொல்லி கெஞ்சவும் முடியாது. சேம் டைம் அவங்க தான் முடிவு எடுத்தாங்க. மேபி அவங்கள்ட்ட வருவாங்க, வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எதனா அப்படி கொண்டு போனாங்கன்னு சொல்லி நினச்சேன். அவங்க வரதுக்கு ரெடியாகவே இல்லை. அப்போ எனக்கு கோவம் வருமா வெறுப்பு வருமானே சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, வெறுப்பு தான் வரும். இவன் நான் அதில் அப்படி தான் இருப்பா சின்ன சொல்கிறாங்க. இப்போ நான் அப்படி இருந்தால் தப்பாக கேட்குறாங்க. இல்லை தப்பு இல்லை அப்படி நம்ம சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் இப்போ நம்ஜின் கிட்ட போயிட்டு ஜென்னுடைய ஃபோர்கிட்ட அட்டாச் பண்ணுறாங்க. அந்த ஜென்னு பயங்கரம் பண்ணுறாங்க. எனக்கு அவருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தான் மிஸ் ஆயிருக்கும். எனக்கு அவரும் ஹியூமன் தானே, அவருக்குள்ள ஹஸ்பண்ட் லவ்லாம் வேணும்னு நினச்சிருப்பார்ல. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஐம் சாரி நம்ஜின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அப்படி ஜென்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு தான் செம்ம ஹாப்பினஸ். ஜிம் கன்ஃபர்டியாக சொல்லிருக்காங்க. கிராண்ட் பேரண்ட்ஸோட போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களா. ஜாக்சன் இருக்காங்க. ஜாக்சன் ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பக்கம் ஜம்க்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. இவன் இவரை போய் ஹக் பண்ணிட்டு இருக்கான். அவன் அங்கிள் ஏஜில் இருக்கான், அவனுக்கு ஹக் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அப்போ நீ மட்டும் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம்க்கு பார்த்துட்டு அப்படியே கேட்குறாங்க, இவன் ஒருத்தர் எட்ட படம் ஒரு ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜம்க்கு ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. என்ன ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் இல்லை என்ன குடிக்கிறியா ஜூஸ் நான் வாங்கிட்டு வருவா ஜிம்க்கு ரம்ஜனுக்கு ஜங்க் கேட்குறாங்க. அதே ரோட்டு ட்ரையாக இருக்க நான் வாங்கிட்டு வா என் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் டக்குன்னு போயிடாரு. இவங்க பக்கம் இது என்னடா அது புதுசாக இருக்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜாக்சன் தான் உனக்கு அவனுக்கு தெரியுமா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. தெரியுமாடா கேட்குறாங்க. தெரியும் ஜிம் சொல்கிறாங்க. எப்படி தெரியும் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நடந்தாலும் சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படி ஒரு கதை போகுதா சொல்கிறாங்க. டேய் உன் அப்பா அப்படிலாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்டா சொல்கிறாங்க. என்னது காம உன் அப்பா வந்து இவ்வளோ பையனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, கொஞ்சம் பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை நான் பார்த்துட்டு நீ போ வீட்டுக்கு சொல்கிறேன், நீ போ நானும் அப்பா இருந்துக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. சரி ஏன் சொல்ல மாட்டீங்க. சரி ஓகே இருங்க நான் மார்னிங் வந்து பார்க்குறேன். அவர் போயிட்டாரு. இந்த பக்கம் ஜிம் பக்கத்தில் நம்ம ஜேஹோஃப் நம்ம சுகராந்து உட்காராங்க. அப்புறம் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் யாங் ஜிம் சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. இப்போ ஒன்றுமா டே பார்க்குறாங்க. அம்மா உனக்கு ஜங்க் பிடிக்குமா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. பிடிக்குமா சொல்கிறாங்க. பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது சொல்கிறாங்க. அது என்ன பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது சொல்கிறாங்க. அது தெரியல அவன் சொல்கிறாங்க. அவன் சொல்கிறாங்க தூரத்தில் இருந்தால் இஷ்டம் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க பக்கத்தில் இருந்தால் சொல்கிறாங்க. பக்கத்தில் இருந்தால் கஷ்டமாக சொல்கிறாங்க. இல்லை அது பக்கத்தில் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது, தூரமாக இருந்தால் பார்க்க பிடிக்கும் அப்படி சின்ன சொல்கிறாங்க. ஓ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன். சரி ஓகே சார் இப்போ ஜங்க் ஜூஸ் வந்துடுறாங்க. இந்த ஜிம் குடி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எடுத்துக்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறேன் எங்களுக்கும் வேண்டு வரலையா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க தானே கேட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்போ எங்களுக்கு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஏன் உனக்கு நீ போய் வாங்கிக்கோ அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் இவ்வளோ வாங்கிட்டு வந்தானே இவ்வளோ குடிக்க மாட்டேன் சின்னதாக வாங்கிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப பெருசாக இருக்குது அந்த கிளாஸ் சொல்லிட்டு. இப்போ ஜங்க் பார்க்க நீ பாதி குடிச்சிட்டு நான் குடிச்சிக்கிறேன் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. இல்லை நீ குடிக்க வேணாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் அப்பாட்ட கொடுத்துறேன் சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் நான் தான் குடிப்பா சொல்கிறாங்க. இப்போ சுகாரம் பார்த்துருக்காங்க. என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பாதி ஜூஸை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி ஒரு 1 hour ஆகுறா. நம்ம சின்ன அகைன் தூங்கிட்டாரு. இப்போ இன்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க தூங்கிட்டாங்க. அப்படி ஜிமின் நம்ஜின் பார்க்குறாங்க. ஜிமின் நீ வீட்டுக்கு போறியா சொல்கிறாங்க. டிரைவர் வர சொல்கிறாங்க. வேண்டாம்ப்பா சொல்கிறாங்க. அப்போ பக்கத்தில் ரூம் எதுவும் வாங்கவா சொல்கிறாங்க. இல்லை நான் இங்கே இருக்க சொல்கிறாங்க. அப்படின்னு பக்கத்தில் சின்ன பெட் இருக்குவா இங்கே படுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் போய் படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறீங்களா வீட்டுக்கு போங்க சொல்கிறாங்க. இல்லை ஆனால் கேட்டா சொல்கிறேன் நான் பேசுகிறேன் ஓகே அப்படி ஹீட்டில் நான் பேசுகிறேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் நான் பேசுகிறேன் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் நம்ம ஜங்குக்கு டே இவங்க கிளம்புறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நான் மட்டும் இங்கே இருக்கவா கேட்குறாங்க. இல்லை நீ இருக்க வேணாம் நீ நான் பார்த்து நீங்கள் போங்க சொல்கிறாங்க. எல்லாம் கிளம்பி போயிடறாங்க. இந்த பக்கம் ஜிம் வந்து சின்ன பெட்டில் தூங்குறாரு. நம்ம நம்ஜின் வந்து சேர் போட்டு உட்காந்துருக்காரு. நைட்டு ஃபுல்லாக நம்ம ஜின்னுக்கு அப்பப்போ ட்ரிப்ஸ் எல்லாம் மாற்றி போடுறாங்க. அவரை பார்க்கறது பார்த்துக்கிறாங்க. அப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா சின்ன எஞ்சி பார்க்குறாங்க. நம்ம நம்ஜினோட ஒரு வெட்டு கிளாத் வச்சு நம்ஜினுடைய ஜின்னுடைய ஹேண்டில் வைப் பண்ணி விடுறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஜின்னு பார்க்குறாங்க. என்ன பண்ண சொல்லி இப்போலாம் ஒரு பண்ணுவாரா சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்பா இன்னாங்க சொல்லிட்டு ஒரு எப்படிக்கா கொஞ்சம் ட்ரை கிளாத் கொடுக்குறாங்க. நம்ஜின் ஒரு வெட்டு கிளாத் வச்சு தொடச்சிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி விடுறாங்க. நம்ஜினும் அழகாக பார்த்துருக்காங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது ஜின்னு ஒரு பார்த்துருக்காங்க. உண்மை எனக்கு தான் சொல்லி நடக்காதுன்னு பார்த்துருக்காங்க. இவ்வளோ கேர் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் பிடிஎஸ் மெம்பர்ஸ் பார்த்துருப்பாங்க. ஒரு பேண்ட் மெம்பர்ஸாக ஒரு ஃபேமிலியாக
இப்போ அவங்க ரியல் ஃபேமிலி இதில் ஹஸ்பண்ட் தானே பையன் அவங்க பார்த்துக்கிறப்ப ஜின்னுக்கு ரொம்ப இருக்குது. ஜிம் பார்க்குறாங்கம்மா ப்ரஷ் பண்ணுறீங்களா சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க ப்ரஷ் பண்ணுங்க சொல்லிட்டு ப்ரஷ் கொடுக்குறாங்க. இப்போ ஜின் அப்படியே ப்ரஷ் பண்ணி அங்கேயே ஒரு சின்னதாக இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவர் ப்ரஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃபேஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி விட்டுரு. நம்ம ஜின்னு தான் ஜிம் தான் வைப் பண்ணி விடுறாங்க. ஃபேஸ்லாம் வைப் பண்ணி விட்டு ஒரு மாதிரி அழகாக டாப் பண்ணி விடுறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. சீப்பெல்லாம் வச்சு சீவி விடுறாங்க தலையெல்லாம். ஜின்னுக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஜிம்னு டக்குன்னு ஜிம்மில் எடுத்து ஹக் பண்ணிடுறது. நம்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதே சொல்கிறாங்க அம்மா என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜின்னுக்கு சொல்கிறது ஐம் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு கேட்குறாங்க. இல்லை உனக்கு சின்ன வயசுல நான் பண்ணியிருக்கணும் உனக்கு எதுவும் பண்ணல சாரி சொல்கிறாங்க. சரி ஓகே பரவாயில்ல டேடா இருந்தாங்களா சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஓகேவா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஓகே அது மூவ் பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஜின்னு அமைதியாக இருக்காங்க. ஃபைன் ஜின்னுக்கு எல்லாமே இவங்க பண்ணி விடுறாங்க. 3 days ஜின்னு வந்து அட்மிட் ஆகிருப்பாரு. 3 days ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ இப்போ எங்கே கூட்டிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க பாரு 3 days காலேஜ் போகாமல் இருக்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நான் போய்க்கிறேன் நீங்கள் வந்து லீவ் சொல்லிட்டுங்க சரியா சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி ஜாக்சன் சொல்லியிருக்கேன் ஓகே 1 week லீவ் எடுத்தாச்சு ஓகே சார் 1 week ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆமாம் 1 week லீவ் எடுத்தாச்சு. ஆனால் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் லீவ் போடக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஓகே இப்போ எங்கே கூட்டிகிட்டு போக போகிறோம்னு சொல்கிறாங்க. டேம்க்கா ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. இல்லை டேம்க்கு வேலை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு சொல்கிறாங்க. நம்ம கேட்குறாங்க எங்கே அட்ரஸ் சொல்லி கேட்குறாங்க. அட்ரஸ் கொடுக்குறாங்க. இந்த 3 days நம்ம ஜாக்சன் தான் வந்துட்டு பிஹேட்டில் ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது சொல்கிறாங்க. அப்போ ஜின்னுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஜின்னுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு குழந்தை பையனும் இருக்கான். அவர் தான் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லுவோம். அப்படி இருக்கு அன்றைக்கி சொல்கிறாங்க. அப்புறம் அப்படி பேசிக்கிற சொல்லிட்டு விட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பிஹேட் மெம்பர்ஸை பார்க்குறாங்க. ஜின்னா எங்கே நம்ம இருக்குது ஏதோ எதுவுமே நம்ம இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னு ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஜிம்மு நம்ம ஜிம் பேர் என்ட்ராகிறாங்க. பார்த்தா ஜிம்மோட பிக் ஃப்ரேம் அங்கே இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இது ஏன் ஃபோட்டோ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் இப்போ ரீசெண்டாக அந்த ஃபோட்டோ வந்து இப்போ ஃப்ரேம் பண்ணியிருப்பாரு. எனக்கு ஜிம்மில் இப்போ தானே பார்த்துருப்பாரு. ஒரு 6 months பிஃபோர் தான் இந்த ஃப்ரேம் வந்து அதை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அந்த பிக்கு அது வச்சுருக்காங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. ஓ எது சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஆசையாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. பரவாயில்ல என் பையன் இவ்வளோ பாசம் இருக்குது சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கும் பையன் தானே சொல்கிறாங்க. சரி வாசல் கூட்டிகிட்டு வராங்க. வீடு ஃபுல்லாக அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. வீடு அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வீடு பிடிச்சிருக்கு அவனுக்கு. ஜின்னு கேட்குறாங்க பிடிச்சிருக்கு சார் ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறங்கப்பா நான் 2 days இங்கே ஸ்டே பண்ணவா ஜிம் கேட்குறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறங்க பாரு உங்கள் கிராண்ட்மா மிஸ் பண்ணுறாங்களாம். உங்கள் கிராண்ட்மா பார்க்க வரவா கேட்குறாங்க. அது பார்க்கணும் தானே இங்கே இருக்கவா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஒரு 2 days மட்டும் இங்கே இருக்கட்டுமா சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஒரு 2 days சொல்லிட்டாங்க. சரி ஓகே எனக்கு கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டில் வேலை இருக்குது. அந்த கிரீமை வந்துட்டு நான் வந்துட்டு ஜெயிலில் வைக்கணும். இப்படி ஒரு இது பண்ணதுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் ரொம்ப ரிஸ்க் சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஓகே சார் ஜிமின் சரி ஓகே 2 days இங்கே உங்கள் கிராண்ட்மாக்கு ஃபோன் பண்ணி பேச சரியா சொல்கிறாங்க. ஓகேப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. போயிருந்தா நம்ம ஜின்னு தான் ஓகே இங்கே இருங்க சொல்லிட்டு ரம்ஜின் போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யாராவது சுற்றி பார்க்குறாங்க. இது என்ன சொல்லி பார்க்குறாங்க. பிடிஎஸ் ஃபோட்டோ இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இது என்ன ஃபோட்டோ இங்கே இருக்குது சொல்கிறாங்க. இல்லை அவங்க என்னோட ஃபேமிலியில் சொல்கிறாங்க. அப்போ நானும் ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஃபேமிலி அங்கே வா கூப்பிட்றாங்க. ஜிம்மு கிட்ட போகிறாங்க. என்ன சார் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஃபுட்டு புக் பண்ணி தரவா கேட்குறாங்க. உங்களுக்கு அடிப்பட்டுக்கலாம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை ஃபுட்டு ஆர்டர் பண்ண வேணாம் நான் புக் பண்ணி தரட்டேன். எனக்கு ஹெல்த் தான் அடிப்பட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் ஓகே தான் நான் புக் பண்ணவா கேட்குறாங்க. நான் ஹெல்ப் பண்ணவா ஜிம் கேட்குறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. அதே நீங்கள் சொல்லி தாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வாஸ்ட் 2 பேருக்கு ஜிம்முக்கு போகிறாங்க. ஜின்னோட ட்ரீம் பல நாள் ட்ரீம் அது ரொம்ப அழகா. இப்போ ஜிம்மும் குக் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இது எப்படி கட் பண்ணுமா கேட்குறாங்க. இப்படி இல்லை இப்படி அப்படி ஹேண்டில் பிடிச்சிக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வீட்டு டோருக்கு வந்து இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. யாருக்கும் அப்பா இருப்பாரா சொல்கிறாங்க. தெரியலையே மேபி ஒரு கிராண்ட்மா கூட வந்து போய் பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டோரை முன்னாடி பார்த்தா வீட்டை சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்கம்மா இவங்க சொல்கிறாங்க. இப்போ இவங்கள பார்க்குறது இவங்களா சொல்கிறாங்க. சரி ஓகே அம்மா அங்கிள்ஸ் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் சின்னுக்கு பயங்கர சிரிப்பு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறது அங்கிள்ஸா யாரை சொல்கிறாங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஷிகா பார்க்குறாங்க. வேறு யார் நம்மளை தான் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காம சொல்கிற ஜிமி நாங்கள் நமக்கு அங்கிள்ஸ் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அங்கிள்ஸ் தானே சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஜிமி அவங்கள உள்ள வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க பார்க்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்களே வர சொல்லி உள்ள வராங்க. வந்து கிச்சன் வரைக்கும் வந்துடுறாங்க. ஒயின் வந்துருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. அவங்க ஒயின் பார்க்குறா. தர்ஷன் ஆண்டின்னு கூப்பிடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்லிட்டு ஜிம்மினோட பேச மாறி போயிடுது. இப்போ சின்ன பார்க்குறேன். ஏன் கூப்பிட்டா என்ன அப்படி கேட்குறாங்க. நீங்களும் மனசு சொல்லிட்டு பேசுங்க சரி உங்கள் பையன் போய் எங்கள் ஆண்டி கூப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. ஏன் கூப்பிட்டா என்ன அப்படி கேட்குறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க மேரேஜ் கூட வச்சுக்கோ எனக்கு தப்பாக நினச்சிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. நான் வந்து தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படி சொல்லி சொல்கிறாரு. ஜிமினா சரி வாங்க வந்து உட்காருங்க சார் நடந்து உட்காருங்க. இப்போ ஜங் பார்க்க நீங்கள் என்ன பண்ணுற சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறீங்க. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஏன் நான் வரக்கூடாது அங்கே அப்படி கேட்குறாங்க. இல்லை டேஸ் நாங்கள் தான் வீட்டுக்கு வருவோம் நீ புதுசாக வந்துட்டு தான் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் பார்த்து ஜின்னு பார்க்கணும். ஜங்கு என்ன பேசுகிற இது அவனோட வீடு சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துருக்கீங்க என்ன சொல்கிறாங்க பாரு நான் ஏன் பண்ணது எல்லாமே ஜிம்முக்கு தான் சரியாக சொல்லிட்டாங்க. இது அவனோட வீடு அப்படி சின்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்கணும். ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதே தான் பார்க்குறாங்க. ஜின்னு அப்போ இனிமேல் அவங்க லவ்லாம் வந்து உங்கள் பையனுக்கு தனிங்களும் கிடையாது சொல்கிறாங்க.
இப்போ ஜின்னு பார்க்குறாங்க பாரு என்ன பண்ணுறது எல்லாருக்குமே சரியாக சொல்கிறாங்க. ஜிம்மின் அம்மா அப்படி ஜிம்மு போய் ஜின்னு ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க. என்னப்பா ஜிம்முக்கு க்யூட்டாக ஜின்னு க்யூட்டாக பார்த்துருக்காங்க. ஜிம்மோட கண்ணில் அப்படி ஒரு லவ் இது வந்து உங்களுக்கு ஜிம் இப்போ பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மு பார்க்குறாங்க சும்மா டீஸ் பண்ண சரியான தப்பா எடுத்துக்காக சொல்கிறாங்க. நான் தப்பா எடுத்துக்கல ஜிம்முக்கு திருப்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்துங்க அம்மா நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வரலையா சொல்கிறேன். எனக்கு எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை பேக் வந்துருக்கீங்க ஜூஸ் வாங்கிட மாட்டீங்க ஜூஸ் ஃப்ரூட்ஸ் தான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஷோ பார்க்குறாங்க டே காரில் இருக்கிற போய் எடுத்துருவாங்க சொல்கிறாங்க. இப்போ தான் ஜங்க் போய் எடுத்து வராங்கன்றது வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க அம்மா இந்தாங்க எடுத்து சாப்பிடுங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சொல்லி ஜின்னு குக் பண்ணுறாரு. சுகர் பார்க்க நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஏன்னு சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க என் பொண்ணு குட்டி உனக்கு குக் பண்ண தெரியுமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க ரொம்ப குக் பண்ணுவா சொல்கிறாங்க. அப்படியா எங்கள் குக் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ சுகர் வந்து பார்க்குறாங்க தலை சொல்லிட்டு அவர் குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜின்னும் சுகர் சேர்ந்து குக் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க நானும் தான் என் காட்டும் ஏன் வித்தி அப்படி சொல்லிட்டு வந்துருக்காரு. என்ன வித்தியை காட்ட போகிறோம் அப்படி ஜெவாப் கேட்குறாங்க. இப்போ பாருங்க சொல்லிட்டு அவரு வந்து ஏப்ரல் வேர் பண்ணிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உண்மையாக இது இவன் தானா சரி ஜிம் பார்க்குறாங்க உனக்கு குக் பண்ண வருமா சொல்லிட்டாங்க. நீங்கள் 2 வீடியோஸ்லாம் பார்க்கலாம் சரி ஜின்னு ஜேக்கே கேட்குறாங்க. நான் ஏன் அதை பார்க்கணும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க பாரு அவன் படிச்சுட்டு இருக்கான் நான் பிஸியாக இருக்கணும் தான் சொல்கிறாங்க. ஏன் இப்போ நம்ம ஆர்மிஸ்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அவனை பார்க்கலாம் சொல்லி ஜம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க என் பையன் ஆர்மியில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கு ஒரு மாதிரி வருது என்ன அங்கே நீங்கள் உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் என் பையன் இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படி ஜின்னு சொல்கிறாங்க. சரி ரொம்ப தான் பயமில்ல பாசம் அப்படி ஜின்னு சொல்கிறாங்க. ஜங்க் சொல்கிறாங்க ஜின்னு பார்த்து பாசம் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் இவங்கள குக் பண்ணுறாங்க. ஜிம்மில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மோட வீட்டோட அகைஞ்சிருக்காங்க. இப்போ யார் ஜிம் போய் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தாக்கா ஜிம்மோட வீட்டோட டிரைவர் அங்கே குடிக்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க இந்தாப்பா அவங்க கிராண்ட்மா ஃபுட்டெல்லாம் கொடுத்து விட்டாங்க உனக்கு ஒன்று அம்மாவுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் எடுத்து ரிசர்வ் பண்ணிட்டு உள்ள வராங்க. அம்மா சொல்கிறாங்க என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. கிராண்ட்மா ஃபுட்டு கொடுத்து விட்டாங்களா அப்படி ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. பார்த்து வெரைட்டி குக் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டு செஃப்பை வச்சுட்டு எல்லா வகையான ஃபுட்டுமே அது சின்ன படிப்பட்டுக்கிட்டு அதுக்கான அந்த மாதிரி ஃபுட்டு அதுக்கப்புறம் ஜிம் சாப்பிட்றது சொல்லிட்டு வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க வா ஸ்மெல் நல்லா இருக்குது சொல்கிறாங்க. ஸ்மெல் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க அவங்க வீட்டில் செஃப்லாம் இருக்காங்கடா அதான் குக் பண்ணி கொடுத்துருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது இல்லை இது கிராண்ட்மா ஹேண்ட்மேட் ஃபுட்டு சொல்கிறாங்க. இது கிராண்ட்மா ஹேண்ட்மேட் ஃபுட்டுமா நல்லாயிருக்கும் இது சாப்பிட்டு வரீங்களா சொல்கிறாங்க. கிராண்ட்மா எனக்கு உடம்பு சரியாக இதை செஞ்சு கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் அப்போ ஜிம்மி கொடுக்குறாங்க. இப்போ ஜின்னு சாப்பிட்டுப்பாங்க டேஸ்ட் நல்லா இருக்குது இது கிராண்ட்மா ஹேண்ட்மேடாக பண்ணியிருப்பாங்க சாப்பிடுங்க ஜிம்மி சொல்கிறாங்க. ஜின்னு தான் இல்லை நான் குக் பண்ணி முடிச்சு சொல்கிறேன். இல்லை வாங்க உட்காருங்க ஜிம்மு உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஜின்னு உட்கார ஜிம் தான் கேட்டுங்க ஜிம்மு வந்து ஃபுட் பண்ணி விடுறாங்க. ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பர் ஜின்னு பாதிரிக்க ஜிம்னு என்ன சொல்லிட்டு இவர் பண்ண வேண்டியதில்லை இப்போ அவர் பண்ணுறாரு அதான் பண்ணிட்டு போகிறோம் இதான் பண்ணிட்டு போகிறோம் ஹாஸ்பிட்டல் சின்ன வயசில் அதனால் பண்ண முடியல. இப்போ ஜின்னை வந்து ஜிம்மில் அழகாக கேர் பண்ணிட்டாங்க. இந்தங்க மாஸ்டர் கொடுக்குறாங்க. இப்போ ஜின்னு சாப்பிட்றாங்க. ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உனக்கு உண்மையாகவே எவ்வளோ கோவம் இல்லையா சொல்லிட்டாங்க. இல்லை கோவம் இல்லை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கோவம் வந்து ஏன் இப்படி பண்ணி சொல்லிட்டு தெரியல அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வில்லேஜ் போயிருந்தேன் அது உங்களோட வில்லேஜ் சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு ஆமாம் அங்கே என் வில்லேஜ் அந்த வில்லேஜ் கிராண்ட்மாவுடைய அந்த சிமெண்ட் இருக்குது அதுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோமா அப்போ தான் நான் வந்துட்டு உங்கள் அம்மா அப்பாவை மீட் பண்ண சொல்கிறாங்க. எந்த காமன் மீட் பண்ண அப்போ அவங்க பேசினாங்க அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவங்க மிஸ் பண்ணுறதா சொன்னாங்க. அப்புறம் ஜிம்னு சொல்கிறாங்க நிச்சயமாக மிஸ் பண்ணாங்களா ஆமாம் நிச்சயமாக மிஸ் பண்ணாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இது கேட்குற ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க நாங்கள் சாப்பிடும் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு சுகரெலாம் குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி வாங்க ஓகே வாங்க இப்போ நம்ம சாப்பிடலாம் சொல்கிறாங்க. ஜின்னு தான் இருக்க ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு ஜிம் சாப்பிட்ருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க ஆக்காட்ட சொல்கிறாங்க. எதுக்கு ஜிம் கேட்குறாங்க ஜங்கு நம்ம ஜின்னு பார்க்குறேன் என்ன பண்ணுறது சொல்லிட்டு எங்கள் ஃபுட்டை ஃபீட் பண்ணுற நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீட் பண்ணி கேஷுவல் தான் நம்ம ஃபீட் பண்ணுறதா சொல்கிறாங்க. நம்ம ஃபீட் பண்ணுற கேஷுவல் தான் எதுக்கு அவனுக்கு ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அம்மா இவன் எப்போ வீடாக நடந்துக்கிறாம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க இந்த பார் ஜங்கா சொல்கிறாங்க நானும் வீடாக நடந்துக்கல இந்த ஆக்காட சொல்கிறாங்க. ஜிம் தந்தோம் அப்போ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி நினைச்சாரு கொஞ்சம் ஒர்க் ஷோ போய் பரட்டு வந்துருக்காரு. நம்பி பார்க்குறாங்க ஜின் அடுக்க போகிறாங்க. ஜின்னு திரும்பி பார்க்குறாங்க இப்போ நம்பி வந்துருக்காரு. ஜிம் இந்த அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. அப்போ அதை சொல்கிறாங்க இப்போ ஜங்கில் போட்டு கொடுத்துடாது அப்படி சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு ஒன்றும் சாப்பிட்றீங்களா கேட்குறாங்க. நம்பி உட்காராங்க அதை சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க நம்பிட்டேன் நம்பிச்சு பார்க்குறாங்க. பாருங்கள் நீங்கள் யாரும் பேனிக் ஆகணும் ஜஸ்ட் நார்மலாக பேசுங்க அப்படி சொல்கிறாங்க. எல்லாருமே சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கேஷுவலாக பேசிட்டு இருக்காங்க. ஷுகா நம்ம எல்லாம் நல்லா பேசுகிறாங்க. நம்பிக்கிட்ட நம்பி நல்லா பேசுகிறாங்க. எதுவும் லைக் அவங்க ஒரு பேண்டில் ஒரு மெம்பர் மாதிரி ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. நிறைய கைட் பண்ணுறாரு நம்பிட்டு வந்துட்டு இப்படி பேசணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷுகரை பார்க்குறாங்க வா நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுறீங்களா நம்பர் 1 பிஸ்னஸ் நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. சின்ன பார்க்குறாங்க நீங்கள் சாப்பிட்றீங்களா சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிடுங்க சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாரு. நம்பிட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது நம்பிட்டு இப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஹாப்பியாக ஃப்ரீயாக பேசுகிறாரு எல்லாருக்கிட்டையும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறப்பா இந்த ஃபுட்டு நல்லா இருக்குப்பா அது இவருக்கு கூட அந்த அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்பி பார்க்குறாங்க பாரு அவங்களோட ரொம்ப எங்கேஜாக இருக்காங்க. சரி அங்கிள் கூப்பிடாதா யாங்ஸர் கூப்பிட்டு சரியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷோ பார்க்குறாங்க பரவாயில்லையே எவ்வளோ அழகாக பேசுகிறாரு எவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. உங்களுடைய ஒய்ஃப் தான் உங்கள் பையனை ஸ்பாயில் பண்ணுவாங்க பல சொல்கிறாங்க. என்ன இந்த காம நீங்கள் எப்படி அழகாக சொல்லிக் கொடுக்குறீங்க அவர் அப்படியே சொல்லவே அவங்க பையனை சொன்னாலும் அப்படியே ஆமான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க இல்லை என் பையனுக்கு நான் கரெக்டாக சொல்லிக் கொடுப்பேன் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லவ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. ஒய்ஃபையும் விட்டு கொடுக்க மாட்டாரு ஒரு பையனை விட்டு கொடுக்க மாட்டாரு ரொம்ப அழகாக அவங்கள பார்க்குறாங்க. வா எவ்வளோ அழகாக ஒரு ஃபேமிலி எப்படா பிரிஞ்சுதுன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபைன் தான் எல்லாமே சாப்பிட முடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் தான் இப்போ ஃபோனில் வந்து
கேம் ப்ளே பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மு கிராண்ட் ஃபோன் பண்ணாங்க. ஜிம் பார்த்து கிராண்ட்மா சொல்லிட்டாங்க, ஜிம்முப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ப்ளீஸ் வீட்டுக்கு வா சொல்கிறாங்க. வீட்டுக்கா அவங்க சொல்லிட்டாங்க. ஜிம் சரி ஓகே ஜிம் சொல்கிறாங்கப்பா வீட்டுக்கு போகலாம் மாஸ்டர் கேட்குறாங்க. அப்படி ஜின்னுக்கு ஃபேஸை மாறி போட்டு ஜிம்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ஜித் பார்க்குறாங்க. சரி ஓகே கிராண்ட்மா மிஸ் பண்ணுறாங்க. போகலாம் மாஸ்டர்ட்டாங்க. நம்ஜித் சரி ஓகே ஜிம் தான் பாய் எவ்ரி ஒன் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் பாய் சொல்கிறாங்க. ஜின்னு மட்டும் அமைதி பார்த்துருக்காங்க. என்னடா எதுவும் சொல்ல போகிறேன் சொல்லிட்டு ஜிம் போட்டு காரில் உட்காந்துக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க. நம்ஜித் பார்க்குறாங்க. நம்மகிட்ட சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க சரமாட்டா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜித் சரி ஓகே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சின்னக்கு ஒரு மாதிரி ஏன் பையன் பாய் சொல்லாமல் போகிறாங்க சொல்லிட்டாங்க. தெரியல அப்படி சொல்லி விட்டுறாங்க. இப்போ வீட்டுக்கு போயிடாரு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு கால் கூட பண்ணல. பேக் டு காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாரு. சின்னக்கு ஒரு மாதிரி ஜின்னு கியூர் ஆகிட்டு வீட்டுக்கு ரிட்டன் டேமுக்கு போயிடாரு. டேமுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட எப்பவும் போல கான்சர்ட் நடக்குது. நம்பிட்டு சின்ன பேசுகிறாங்க ஃபோனில். ஆனால் ஜிம்மு பேசவே மாட்டாரு. இப்போ நம்ஜின் சின்ன கேட்குறாரு. நம்ஜின்னு சொல்கிறாங்க சொல்லிச்சின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து சின்ன பேச மாட்டாங்க சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. பேச சொல்லு நம்ஜின் அப்படி கெஞ்சிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு இல்லை அவன் பிஸியாக இருக்கான், வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறான் படிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம சின்னதுக்கு பார்த்துருக்காரு. என்ன இப்படி பண்ணுறான் அந்த பையன் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. என்ன ஜிம்மி ஃபோன் எடுக்க மாட்டா சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டம். அவருக்கு அவர் ஃபீலிங்ஸ் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான் ஜங்கு சின்னக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இந்த பையன் ஏன் இப்படி இருக்கான், அவனுக்கு என்ன ஆச்சு சொல்லி டேரெக்டாக வீட்டுக்கே வராரு. சரி ஓகே நம்ஜின் அம்மா பேசிக்கலாம், அவங்க என்ன சொன்னாலும் பேசிக்கலாம் சொல்லி டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு அதே டோரில் ப்ரெஸ் பண்ணுறாரு. ஒரு மேடு போய் ஓப்பன் பண்ணுறாங்க. சின்ன சார் வாங்க அப்படி கூப்பிட்றாங்க. அன்னைக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக வெல்கம் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா வாங்க வாங்க சார் கூப்பிட்றாங்க. இப்போ சின்ன கூட வராரு. வந்து பார்த்தா நம்ம ஜங்கூட நம்பிட்டு அம்மா தான் உட்காந்துருக்காங்க சோஃபாவில். இப்போ நம்ம சின்ன வராங்க. ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ அவங்க எந்திரிக்காங்க. வா ஜின்னு சொல்கிறாங்க. ஆண்டி ஜிம்மி எங்கே சொல்கிறாங்க. அவனை ரூமில் இருக்கான்னு சொல்கிறாங்க. ரூம்லேயே ஆமாம் ஆண்டி ரூமில் ரூமில் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன் பண்ணாச்சு கேட்குறாங்க. இல்லை அவங்க ஃபோனே பண்ண மாட்டாங்க, ஃபோன் பண்ண பேச மாட்டாங்க, என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பினப்பா வராங்க. அவங்க கோமா இருக்கான் பார்த்துட்டாங்க. கோமாவை நான் என்ன பண்ண அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. அது தெரியலப்பா நீ தான் கேட்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி கண்டிப்பாக போயிட்டு சொல்கிறாங்க. இது உன் வீடு சரியா உன் பையன் போய் பேச அப்படி சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம்மு டேரக்டாக உள்ள போகிறாங்க. உள்ள போய் நம்ம ஜிம்மு ரொம்ப போகிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. என்ன ஜிம் தான் புக்ஸை பார்த்துட்டு கேட்டிருக்காங்க. ஜிம்முக்கு பாரு உன்னை தான் கூப்பிட்றேன் சொல்கிறாங்க. அப்போ ஜிம் தான் சொல்லுங்க சொல்கிறாங்க. ஜிம்மோட வந்து உட்காராங்க பெட்டில். அவங்க பாரு என்னாச்சும் உனக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் அப்பாவை செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கலாம் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் கூட பேசணும், நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கும்னாக்கா நீங்கள் அப்பாவை நியூ டைம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் என்ன பேச சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் ஹேண்டில் அது வெட்டிங் ரிங் எல்லாம் பார்த்தீங்களா சொல்கிறாங்க. சின்னக்கு ஒரு மார்க்காக சொல்கிறாங்க. வெட்டிங் ரிங் போட்டுக்கணும் சரியா, நீங்கள் இந்த வீட்டுக்கு வரணுன்றக்காக தான் பண்ணேன், நீங்கள் கூப்பிட்டா வருவீங்களான்னு தெரியல, நீங்கள் யாருக்கும் ஃபீல் பண்ணுவீங்க அதான் நீங்களே வரணுன்றக்காக தான் அப்படி பண்ணேன் ஜிம் சொல்கிறாங்க. இதுக்காக பண்ணேன். ஆமாம் நீங்களே வரணும், நீங்கள் அப்பா கிட்டேருந்து அகைன் ரிங் வந்து வாங்கி போட்டுக்கணும் சரியா, அப்பா உங்களுக்கு ரிங்க போடணும், நீங்கள் வந்து போட்டுக்கணும், ஈவன் பெஸ்ட்டாக கூட போடணும் சரியா, அப்பா உங்களுக்கு பெஸ்ட்டாக புது ரிங் கூட வாங்கி தரட்டும் சரியா, எனக்கா நீங்கள் போட்ட ரிங்க அப்பா ஸ்டில் போட்டுருக்காரு, ரிமூவ் பண்ணவே இல்லை, நீங்கள் மட்டும் ரிங் கட்டி வச்சுட்டு போயிட்டீங்களா, தப்பு தானே ஜிம் சொல்கிறாங்க. சிட்டி பார்க்குறவங்க தப்பு தான், ஆனால் அதுக்காக அம்மாட்ட பேசாமல் இந்த 2 வீக்ஸாக சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா சின்ன சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. பாருங்க விட சென்று பேசாமல் தான் எனக்கு வருத்தமாக தெரியல, அதுக்கப்புறம் என்கிட்ட பேச ஆரம்பிச்சு பேசாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுட்டா ஜின்னு சொல்கிறாங்க. ஜிமின்டா சரி ஓகே சாரி இப்போ சொல்லுங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா கேட்குறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. உனக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் அவ்வளோதானே சரி சொல்லிட்டாங்க. உனக்கு கிராண்ட் பண்ண சொல்ல ஓகே கிராண்ட் பண்ண சொல்லு, நான் அரேஞ்ச் பண்ண சொல்ல ஓகே நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. நிச்சயமா ஜிம் சொல்கிறாங்க. ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் போயிட்டு கிராண்ட்மா ஓடி போகிறாங்க. பார்த்துக்குவா ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி கீழே போகிறாங்க. கிராண்ட்மா அங்கே பாருங்க சொல்லி என்ன சொல்கிறாங்க. நான் வந்துட்டு நான் இன்னும் பண்ணி அம்மாவை சொல்கிறாங்க. அம்மா சக்ஸஸ் ஆகிட்டு சொல்கிறாங்க. சக்ஸஸ் ஆகிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்மெலாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மோட கிராண்ட் பேரண்ட்ஸு நம்ம கிராண்டாக மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. வில்லேஜில் எங்கெல்லாம் வில்லேஜில் தான் அவங்களுக்கு எப்போ அங்கே நடந்திருக்கும் அதே மாதிரி சேம் டைம் அங்கே ரிட்டர்ன் அங்கே வில்லேஜ் நடக்குது. மீட்டிஸ் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக. சின்னுக்கு நம்பிச்சிருக்கு அகைன் மேரேஜ் நடக்குது. சின்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சின்ன பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க டே என்ன அப்படி பண்ணா சின்னோட அம்மா அடிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஒன்றே ரெக்ரெட் பண்ணுவேன், கண்டிப்பாக அகைன் உங்கள் லைஃப் நீ வரும்னு நினச்சேன்டா, அதுக்காக தான் அம்மா வந்துட்டு பேசாமல் தான் சொல்கிறாங்க. நிச்சயமாக கண்டிப்பாக நான் நம்பி ஜென்ரேட் பண்ணுறா சரியா, உனக்கான பாசன் அவர் தான் உன் பையன் இருக்கா, நீ எப்படி லைஃபாக சொல்கிறாங்க. நம்ம யோசிச்சு தானே சொல்கிறாங்க தெரியும் எனக்கு அப்படி சொல்லிட்டு செகண்ட் டைம் மேரேஜ் நடக்குது. ஜின்னு இப்போ ஜின்னோட கவர்மெண்ட்ல கிஸ் பண்ணுறாரு ரொம்ப லவ்லியா. ஜின்னுக்கு அது அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. மாமா இப்போ ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் பாருங்க சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதை கூட ரொம்ப அழகாக ஜிம்மி கேப்சர் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஜம் பார்க்குறாங்க. பேபி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன இருக்கிறாங்க. நம்மளுக்கு மேரேஜ் சொல்கிறாங்க. என் அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் ஒன்று சொல்கிறாங்க. அதெல்லாம் விஷயம் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க படிச்சு கூட முடிக்கல சும்மா சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஜங்கும் சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜின்னுக்கு நம்பிருக்கு மேரேஜ் ஆகிட்டு இப்போ நம்ம ஜின்னு வந்துட்டு பர்மனெண்ட்டாக இருந்து ஃபேமிலிக்கு வராரு. எப்படின்னாக்கா வீட்டுக்கு எப்போவும் வந்து போகிற மாதிரி அங்கே கான்செப்ட் இருக்கும். எனக்கு 1 இயரில் அவங்க வந்துட்டு டிஸ்பேண்ட் ஆக போகிறாங்க. அந்த ரீசனால நம்பின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் டேஸில் டிஸ்பேண்ட் ஆகி வச்சு நம்பின்னு சொல்கிறாங்க. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் சாங் வந்துட்டு ப்ரைவேட்டாக வந்துட்டு இது எப்படியாக்கா சாங் வந்து பண்ணுவாங்க.
இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. நீ சொல்கிறாங்க நான் எப்பவும் இருப்பேன் நான் வந்துட்டு சோலோ ஆல்பம் பண்ணுவேன். ஆனால் சொல்கிறாங்க ஓகே ஃபேமிலியும் பார்க்கலாம் அதையும் பார்த்துக்கலாம் ஓகே சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வெளில போயிருக்காங்க ஒன்றா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அம்மா அப்பா ஃபாரின் போயிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அம்மா ஃபஸ்ட் டைம் ஃபாரின் போயிருக்காரு அப்பா கூட. எப்போவுமே வந்துட்டு அவங்க பிடிஎஸ் மெம்பர்ஸ் கூட போவாங்க. அது ஃபஸ்ட் டைம் நான் அப்பா கூட போயிருக்காங்க சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பி. இவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி டேஸ்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கா எப்படி டேஸ்ட் போச்சுன்னு தெரியல. இப்போ அப்படியே 3 இயர்ஸ் ஜிம் வந்து கிராஜுவேட் ஆகிட்டாரு. ஜிம் வந்து கிராஜுவேட் ஆகிற அன்னைக்கு நம்பிச்சு நினச்சிருக்காங்க. சின்ன வந்துட்டு இப்போ மாஸ்க் போட்டிருக்காரு. எனக்கு அவர் என்னதான் டிஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஸ்டில் ஃபேன்ஸ் அப்படின்னு கிரேஸாக இருக்காங்க. ஏன்னா சோலோ ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். அதனால இப்போ சின்ன பார்க்குறேன் நம்பினா ஜிம்மின் பாரு வளரவே மாட்டான் அப்படியே இருக்கான்னு சொல்லிட்டாங்க. வீடு அவன் எங்கேவே இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. அது உண்மை தான் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க அப்படியே எங்காவது மட்டும் போதுமா மேரேஜ் பண்ணுவாங்க கேட்குறாங்க. மேரேஜாக திரும்பி பார்க்குறவங்க ஜாங்கூல் இருக்காங்க. இப்போ நம்பி பார்க்குறவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை கேட்குறாங்க. இப்போ நம்பி தெரிஞ்சிச்சு ஜாங்கூல் ஜிம் லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ சின்ன பார்க்குறேன் நீ என்ன வந்து கேட்குறாங்க. நாங்கள் எப்படி வெயிட் பண்ணுறீங்க சொல்லுங்கள் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேர் லவி டவி ஆகிட்டீங்களா சொல்லிட்டு எனக்கு நீங்கள் தான் 2 பேர் ரொம்ப லவ் பண்ணுறீங்களா லவி டவி ஆகிட்டீங்களா சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு நம்பிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஜின்னுங்க பாரு சொல்லிட்டாங்க. நம்பி நான் ரொம்ப கேஸை லவ் பண்ணுறேன் நம்பி நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. டே நம்ம பையன் ஏஜ் அவன் பையன் அவனோட ஏஜ் என்னடா சொல்லிட்டாங்க. இல்லை ஜிம்முக்கு பிடிச்சிருக்க சொல்லிட்டாங்க. நீ போய் சொல்லிட்டாங்க. நான் போய் தான் சொல்ல நம்பி நான் உண்மையாக பிடிச்சிருக்கேன் அவன் சொல்ல மாட்டான் அவன்கிட்ட. எனக்கு அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீ என்ன சொல்லுவோம் சொல்லிட்டாங்க. உண்மையாக சொல்லிட்டு உண்மையாக சொல்லிட்டாங்க. உண்மை சொல்லிட்டு நான் இவனோட ப்ளே பாய்னு சொல்லிட்டாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைடா அவன் ப்ளே பாய்லாம் கிடையாது ஒரு குழந்தைடா சொல்லிட்டாங்க. நிஜமாக ஒரு குழந்தை சரியா அவன் வளர்ந்துருக்கிற ஒரு குழந்தை அவ்வளோதான் வந்து ரொம்ப நல்ல பையன்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க நம்பிச்சுக்கிட்ட உண்மையாக சொல்லியாதுக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. சரி என் பையனுக்கு ஆயிரத்தி தான் பண்ணி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அவன் கூட பேச இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை சொல்லிட்டாங்க. எனக்கு அவன் பிஸ்னஸ் பார்த்து நீங்கள் இருக்கீங்களா சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என் ஜிம்முக்கு சிங்கர் ஆகணுமா சொல்கிறாங்க. என்ன ஜம்முக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நம்பிச்சுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஜின்னி வந்து என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க. நம்பிச்சு நான் தப்பாக எடுத்துக்காத ஜிம்முக்கு சிங்கர் ஆகுமா சொல்கிறாங்க. சிங்கர் ஆக சொல்லிட்டாங்க. ஆமாம் அவன் சிங்கர் ஆக தான் பிடிச்சிருக்கு. செகண்ட் அவனுக்கு பாடு இருக்கான அந்த டேலண்ட் இருக்குது சொல்கிறாங்க. இந்த காம அவனுக்கு வந்து சிங்கிங் பண்ணுறது வாய்ஸ் வந்து இருக்குது அவன் பாடு நினைக்கிறான். ஆனால் உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தான் அவன் சிஓ ஆகும்னு நினச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சுன்னு பார்க்குறாங்க. அப்படி சொல்லிட்டு எனக்கு ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ நிமிஷம் பார்க்கணும் சரி ஓகே என் பையனுக்கு பாடணும் ஆசை தான் பாடணும்னு சொல்லிட்டாங்க. நிச்சயமாக அவன் பாடணும் ஆசை தான் பாடணும் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறீங்கன்னா அவனுக்கு வந்து ஐடியலாக ஆசை இல்லையா. அப்புறம் சொல்லிட்டாங்க ஜஸ்ட் சாங்கை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணும்போது சாங் மட்டும் ஆமாம் ஃபேஸை கூட காமிக்க வேணாம்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டாங்க. ஏன் அவன் கேட்குறாங்க தெரியல அவனுக்கு இந்த மாதிரி ஃபேமஸாலாம் வேணாமா. அப்புறம் சொல்லிட்டாங்க ஜஸ்ட் சாங் மட்டும் ரிலீஸ் பண்ணணுமா மற்றபடி ஒர்க் வந்து ஆஃபீஸில் பண்ணணும்னு சொல்கிறான். அதுக்கு இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க. இல்லை என் பையன் அவனோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண நினைக்கிறான். செகண்ட் என்னோட பொறுப்பையும் என்னுடைய வருஷனையும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டாங்க. நிச்சயமாக ஆமாம் ஏன்னா அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி ஜிம்ட்டு சொல்லுவாங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்பாவுக்கு நீ தான் டேக் ஓவர் பண்ண சொல்லிட்டு அதை அவன் நினைக்கிறான். எனக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். செகண்ட் அவன் ட்ரீம் அச்சீவ் பண்ண நினைக்கிறான். எனக்கு புரியுது அப்படி சொல்லிட்டேன். நம்பிச்சு சொல்கிறாங்க. அப்படியே நம்பிச்சுலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் நம்ம நம்பிச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு வந்து ஒரு பெஸ்ட் வோக்கல் கோச் தேடுறாங்க. இப்போ ஜின்னு வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு வோக்கல் கோச் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம் வந்து வோக்கல் கிளாஸ் போகிறாங்க. ஜம்ப் பார்க்குறேன் நான் வந்து டீச் பண்ணவா சொல்கிறாங்க. தேவையில்ல போ ஜிம் சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்க ஜம்ப் பார்க்குறேன் என்னடா என்ன பேசவே மாட்டேன் சொல்கிறாங்க. நானும் எவ்வளோ கஷ்டப்படுறது சொல்லிட்டு ஜம்ப் சொல்கிறாங்க. உன்னை யார் கஷ்டப்பட சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உண்மையாக கோமா இருக்கேன்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க டே ஜஸ்ட் என்னை பற்றி ரூமர்ஸ் தானே வருது உண்மையிலடா சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு தெரியாதடா உங்கள் அம்மா சொல்கிறாங்க நீ கேட்க மாட்டியா ஜங்க் சொல்கிறாங்க. உங்கள் பாரு ஆனால் எனக்கு சொல்கிறாங்க சத்தியமாக ரூமர்ஸ்டா ஓகேவா என்னை பற்றி யார் வேணும் சொல்லிட்டு போட்டுமே உனக்கு தெரியாதா உனக்கு தெரியாது இந்த ஜங்க் மேலே கிரேஸாக இருக்கான் பைத்தியமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாக சொல்கிறேன் உண்மையாக அந்த டேட்டிங் ரூமர்ஸ் போயிடா உனக்கு தெரியாதா நான் தான் கான்செப்டாக நீன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு எப்படா அதெல்லாம் டைம் கூட இல்லை ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. ஆக்சுவலி லாஸ்ட்டாக ஒரு கான்செப்ட் பண்ணால் ஃப்ரெண்டு கூட போனடா சரியா அதுக்குள்ளே யார் எட் பண்ணி போட்டிருக்காங்கடா சொல்லி புரிஞ்சுக்கூடா ஜிம்மின் அப்படி சொல்லிட்டாங்க. கெஞ்சுறாங்க. உண்மையாக சொல்கிறேன் எனக்கு உண்மையாக சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு சாருக்கு பாசிட்டிவாக தான் டவுட்லாம் வருதா ஸோ ஜம் கேட்குறாங்க. பின்ன இருக்காதா ஜிம் கேட்குறாங்க. நீ பாட்டுக்கு எப்படி சுற்றி மனசில் ஆசை வளர்த்துட்டேன் நீ தான் ஹஸ்பண்டை வரப்போ நினச்சிட்டு இருக்கேன் சடனாக உனக்கு பற்றி ரூமர்ஸ் வந்துச்சோ ரூமர்ஸ் ஓகேவா அதெல்லாம் நம்பாத ஓகேவா நான் தான் உங்களுக்கு தேசம் இருக்கணும் உனக்கு தெரியாத சொல்கிறாங்க. தெரியும் இருந்தாலும் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. எனக்கு நீ மட்டும்தான் சரியா ஜம் சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே சொல்கிறாங்க. சரி நீயே ஒரு ஐடியல் ஆகக்கூடாது நம்ம இடத்துல சேர்ந்து காலபரேஷன்லாம் பண்ணாமல் சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு சேவ் ஆகணும்னு ஆசை. எனக்கு என் அப்பாவோட பொசிஷனை பார்த்துக்கணும் என் அப்பாவோட கம்பெனி டேக் ஓவர் பண்ணு எனக்கு கிராண்ட் விஷயத்து அதுக்கப்புறம் என்ன சாங் மட்டும் கேட்டால் போதும் எனக்கு ஃபேஸ்லாம் ரிவீல் பண்ண விரும்பல சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவனுக்கு இப்படி ஒரு இதாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்க்கும் ஜிம்முக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது வோக்கல் கோச் வந்து டீச் பண்ணுறாங்க. நம்ம ஜங்க் 2 பேர் டீச் பண்ணுறாங்க. சேம் டைம் வோக்கல் கோச்சுமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஜிம்மின் அதை கற்றுக்குறாங்க. இப்போ 8 months ஆஃப்டர் தான் ஜிம்மின் இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஜிம் பார்த்தா வந்துட்டு சாங் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறாரு ரொம்ப நவசாக தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போ தான் கேட்குறாங்க எல்லாமே ஆன்லைனில் தானே இதாக இருக்குது வாய்ஸ் மட்டும் தானே கேட்க முடியுது. அந்த வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குது. இப்படி டோன் யாருக்கு இருந்தது இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட் டோன்
அது அவ்வளோ அழகாக வந்துட்டு அந்த டோன் யாருக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாதுல ஒரு ஹெவன்லி வாய்ஸ். இப்போ அதெல்லாம் கேட்குறாங்க ஜங்குக்கும் நம்ம ஜின்னும் அந்த வியூஸ் வந்து பார்க்குறாங்க எப்படி போயிட்டு இருக்கு யாரெல்லாம் கேட்குறாங்க கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ஜின் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம்முக்கு இப்படி ஒரு வாய்ஸ் சொல்லிட்டு அப்படியே ஏற்று அவருக்கு அப்படி ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. இவரோட ஜிம்முமே ஐடியில் வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஜிம்முக்கு ஐடியில் விருப்பம் இல்லை, அவருக்கு ஜஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணோம் அவ்வளோதான், மற்றபடிலாம் எதுவும் இல்லை. ஜிம் பார்க்குறாங்கப்பா சொல்கிறாங்க என்ன ஜிம்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ சிஓ ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், நான் சிஓவாக எடுக்கணும் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ஜின் ஜிம்மில் சிஓ மாற்றுறாங்க. ஒரு பக்கம் சிஓவாக இருக்காரு. 6 months ஒன்ஸ் வந்துட்டு சாங் ரிலீஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ரொம்ப அழகாக அதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, இதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஷுகா நம்ம மொயிலாம் பார்க்குறா ஐயோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்களாம் மேரேஜ் பண்ணிட்டு லைஃப் அழகாக செட்டில் ஆகிடுறாங்க. நம்ம தேவைப்பட்ட டே பார்த்தா பயங்கர பிஸி தான். 2 பேருமே மாடலாக இருக்காங்க. மாடல் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கான்செப்ட் சோலோ கான்செப்ட் அதுக்கப்புறம் நிறைய விஷயம் டே வந்து ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மாடலிங்கில் தான். நம்ம ஜேவை பற்றி எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுறாரு. தேவைப்பட்ட சோலோ கான்செப்ட்லாம் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஜங்குக் சேம் வந்துட்டு சோலோ கான்செப்ட் பண்ணுறாங்க. அதிகமாக வந்து கான்செப்ட் பண்ணாது ஏன்னாக்கா நம்ம ஜின்னு நம்ம ஷுகா வந்து அவங்களுக்கு பேர் கொஞ்சம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறதுல. ஜின்னுக்கு என்னாக்கா ஜங்கு நம்பியோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் என்ஜாய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். செகண்ட் அவங்க ஃபாதர்லாம் மதரில் அவங்கள பார்த்துக்கணும், ஜிம்முக்கான இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அப்படி நினச்சிட்டாரு. ஜஸ்ட் ஒரு சோலோ சாங் மட்டும் 1 இயர்லி ஒன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போதும்னு சொல்லிட்டு விட்டுறாரு. நம்பிட்டு பார்க்குறாங்க ஜின்னு சொல்கிறாங்க நம்பிச்சுனா சொல்கிறாங்க பாரு இப்போ நான் சொல்கிறேன் உனக்கு இருக்கு டேலண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் ஓகேவா, நீ வந்துட்டு சோலோ கான்செப்ட் ஓகேவா கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாம் நம்பின்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு ஓகேவா, நான் அச்சீவ் பண்ணிட்டேன் போதும் சொல்லிட்டு அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லி அவன் ஜின்னு சொல்கிறாங்க. நிஜமா சொல்றேன் இப்போ வீட்டுல எல்லா வரைக்கும் நீ பாக்குற அம்மா கூட சொல்றாங்க எதுக்கு சின்ன இவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நீ எதுக்கு அவர்கிட்ட பண்ணணும்னு சொல்றாங்க. இல்ல இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் ஓகேவா, ஒரு சன்னிலாவும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணணும்னு சொல்றாங்க. இல்லடா அப்படியே எனக்கு ஃபோர்ஸ் பண்ண சொல்றாங்க. இந்த நம்பிச்சு அப்படி சின்ன சொல்றாங்க நான் நிறைய வந்துட்டு காயப்படுற மாதிரி இருக்கு. அப்படியே இல்லடா சொல்றாங்க நம்ம பயந்துட்டு தெரியுமா ரெஸ்ட் ஆஃப் எவ்வளவு தனியா இருக்கணும், எனக்குமே இருக்க மாட்டோம்னு நினைச்சு தெரியுமா. இப்போ பாரு எனக்கு அழகான ஒரு ஃபேமிலி, என் ஹஸ்பண்ட், என் பையன், எனக்கு மகன், இந்த ஃபாதர், நான் என் அப்பா அம்மா பேசுறாங்க எவ்வளவு இருக்கு தெரியுமா, ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா. அந்த ஐடியா இருக்கிறது மட்டும் தாண்டி பர்சனல் லைஃப் இருக்குல்ல, அந்த பர்சனல் லைஃப்ல எனக்கு யாரும் நினைச்சு எவ்வளவு பயந்து தெரியுமா. சின்ன அன்னைக்கு வெளில போன எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் சின்ன அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்க ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க பேசுவாங்க சிரிப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க அவ்வளோதான். ஆனால் பர்சனல் லைஃப்ல என்னை யார் பார்த்துப்ப நினைச்சேன் தெரியுமா. ஆனால் எனக்கு இன்னைக்கு பாரு சொல்றேன் எனக்கு யார் பண்ண இவ்வளோ பேர் சொல்லிட்டு சின்ன சொல்றாங்க. பின்னா அவங்க அப்படியே விட்டுருவாங்களா நீ எடுத்த முடியுதா எல்லாமே சொல்றாங்க சரியா சொல்றாங்க. சின்ன பார்க்குறாங்க கரெக்டு தான் இல்லை நான் அப்போ தப்பான சொல்றாங்க. பாரு பாஸ்ட் ஓகேவா சொல்லிட்டு அப்புறம் நம்ஜூன் சின்ன கிஸ் பண்ணுறாங்க. என் சின்ன உனக்கு ஓகேவா ஃபிசிக்கலாக இருக்குது அவர் கேட்குறாங்க. ஏன் எனக்கு அவ்வளோ வயசாச்சு சின்ன கேட்குறாங்க. அச்சோ நான் அப்படி சொல்லலை உனக்கு சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க நான் மட்டும் அப்படி போகும்போது எனக்கு நேரம் எனக்கு ஜிம்முக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருப்பாங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. ஓ அப்படியே பேச தெரியுமா சொல்கிறாங்க. பின்னா இருந்திருக்குல்ல தம்பி தங்கச்சி இருந்திருப்பாங்க அதனால சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருந்திருப்பாங்க தான் சொல்கிறாங்க. வேணா இப்போ ட்ரை பண்ணலாமா நம்பி கேட்குறாங்க. சின்ன பார்க்குறாங்க சி என்ன பேசுகிற இவ்வளோ வயசில் போய் சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்னால் ஒரு பர்சன் யோசிச்சு பார்க்க முடியாது சொல்லிட்டு எனக்கு ஒரு குழந்தை யோசிச்சு பார்க்க முடியாது சொல்கிறாங்க. ஏன் அப்படி சின்ன கேட்குறாங்க. ஜிம்மு மட்டும்தான் எனக்கு ஒரு சன்னா அவன் பையனாக இருப்பா அவங்க இன்னொரு பர்சன் எவர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஏன் மைண்ட் இருந்தால் நீ யோசிக்கிறியா சொல்ல என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஜிம்மு தவிர இன்னொரு குழந்தை வேண்டாம் எனக்கு ஜிம்மு மட்டும் போக சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம ஜிம்மு மட்டும் போதும் ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக அப்படி சொல்லிட்டு நம்பிடும் அவ்வளோ அழகாக ஒரு கேர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சின்ன நம்பிடும் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. நம்பிடும் சேம்க்கு பேஷனாக கிஸ் பண்ணுறாங்க. நீ மட்டும் எப்படி அப்படி எங்காவே இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு நீ மட்டும் அப்படி எங்கே இருக்கா சொல்கிறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் உங்கள் மேரேஜ் எடுத்துட்டு அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் தெரியாதுலாம் சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க நான் அனௌன்ஸ் பண்ணவா சொல்கிறாங்க. வேண்டாம் அப்படி சின்ன சொல்கிறாங்க. நம்ம சின்ன சொல்லிட்டு இருக்காங்க. அழகாக வந்துட்டு அவங்க அழகாக ஒரு இன்டிமேட் சீன் போயிட்டு இருக்குது. பாரு ரெஸ்ட் ஆஃப் லைஃப்ல நீ என் கூட இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. இப்போ உங்க கூட இருக்குல்ல இன்னும் சொல்கிறேன் எப்போ என் கூட இருக்கணும் என் கூட என்ன சொல்கிறது சாதிக்கணும் 2 பேருக்கு ஹேண்ட் பிடிச்சி வாக் பண்ணணும் நிறைய கண்ட்ரிஸ் போய் சுற்றி பார்க்கணும் நிறைய இருக்குது சரியா சொல்லி என்ஜாய் பண்ணலாம் சரி நம்பி சொல்கிறாங்க. சின்னக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி நம்பின்னு சொல்கிறாங்க. நான் வீட்டு கூட டைட்டாக பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நீ எவ்வளோதான் பெரிய பையன் இருந்தாலும் எனக்கு நீ குழந்தை மாதிரி அப்படி நம்பி சொல்கிறாங்க. சின்னக்கு அவ்வளோதான் சின்ன அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. எனக்கு நீ ஜிம்முடைய சின்ன வயசு ஃபோட்டோலாம் காட்டு அப்புறம் சொல்ல சின்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குற வீடியோ இருக்கு காட்டுறேன் வாசிட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரூம் வீட்டில் தேட்டர் ஒன்று வச்சிருக்காங்க. அங்கே வந்து ப்ரொஜெக்டரில் ஆன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜிம்முடைய சின்ன வயசுல எல்லா வீடியோவும் இருக்குது. அவருக்கு தோடி இருக்கும் ஒரு வேளை சின்ன ஒரு டைம் வந்து கேட்டால் என்ன பண்ணுற சொல்லிட்டு எடுத்து வச்சிருப்பாரு. அதை காமிக்கிறாங்க. ஜிம்மில் அவ்வளோ அழகாக இருக்குது க்யூட்டாக ஓப்பன் பண்ணுறது சேட்டை பண்ணுறதுலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. சன் நம்பிருக்கு அவர் வந்து பேங்கிள்ஸாக வந்து போன் கையில் போட்டு விட்டுருப்பாரு. ஜிம்மின் வந்துட்டு ஒரு அப்பா பையனா கிட்ட ப்ளே பண்ணிப்பாங்க. அதெல்லாம் சின்ன பார்க்குற ரொம்ப அழகு வருது. எல்லாம் மிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி வீட்டு சொல்கிறாங்க. ஏன் நம்பிச்சுனா சின்னக்கு பேபி பிறந்தா நம்ம கூட வச்சுக்கலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு குழந்தை வளர்க்கணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. அது என் ஜிம்மோட குழந்தைய சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு ஜிம்முக்கு தான் நிறைய அளவுக்கு எல்லாம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஜிம்மில் குழந்தைங்க கொடுக்கலாம் சொல்லிட்டு ஜின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு நம்பிச்சு ஜங்கு மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது. ஜங்கு நம்பிட்டு பார்க்குறாங்க. பாரு பையனெல்லாம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அங்கிள் நான் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. அங்கிள் ஜங்கு நம்பிட்டு கேட்குறாங்க. இப்போ சின்ன பார்க்கிட்டு இரு ஹேங்க கூப்பிட்றாங்க. அவரையும் ஹேங்கனை கூப்பிடாது சொல்கிறாங்க. சரி ஓகே கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இப்போ ஜிம்மின் ஜங்கோட மேரேஜ் கிராண்ட் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ஹாப்பியாக சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக நான் ஹாப்பியாக தாங்க நம்பிச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. பாரு என் பையன் கண்ணு சின்ன என்னோட பையனோட கண்ணு சின்னதாக கண்ணீர் வந்துச்சு தொடச்சிடுவோம் அது நம்பிச்சு சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. சரி எப்படி சொல்லிட்டு
2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. இப்போ போகிற மேரேஜ் முடிச்சுருவாங்களா, மேரேஜ் முடிச்சுட்டு பார்க்குறாங்கம்மா இவரோட வீடு ரொம்ப மாஃபியா வீடு மாதிரி டார்க்காக இருக்குமா சொல்கிறாங்க. அது அப்படி தானே இருக்கும், நல்லா தான் இருக்கும் சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் பிடிக்கவே இல்லை, பிளாக்காகவே இருக்கு, எந்த பக்கம் திரும்பினாலும் சொல்கிறாங்க. சரி வீடு சரியாக போகும் மாற்றிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்க நான் வேணும் புதுசாக வீடு வாங்கி தரவா ஜிமின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா வேண்டாம் ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ போய் நான் நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, எனக்கு இன்னும் ஒரு வீடு கூட இருக்குது, வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு வீட்டுக்கு போகிறாங்க, ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, எந்த பக்கம் வந்து டார்க்காக இருக்குது, எல்லாம் பிளாக்காக இருக்குது ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஏன் டார்க் பிடிக்காதா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, டார்க் பிடிக்காதா ஜங்கு கேட்குறாங்க. அங்கே பாரு இப்போ தான் மேரேஜ் இருக்குது, கொஞ்சம் தள்ளி போக சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஏன்டா டச் பண்ணி விட மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஒர்க்குலாம் இருக்கலாம் சொல்கிறாங்க, மேரேஜ் ஆகிக்கலாம் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ நீ சொல்கிறேன் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறேன் நீ கேட்குறேன் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. ஏன்னா மேரேஜ் அப்பாட்ட சொல்லவே அம்மாட்ட சொல்ல வச்சுன்னு கேட்குறாங்க. ஜங்கு சொல்ல பார்க்குறாங்க, எங்கே கூப்பிட சொல்கிறாங்க. அப்பா அம்மா கற்று சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. வீடு ஃபுல்லாக சவுண்ட் கொடுக்குறாங்க, கற்று சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பொறுக்கி போட்டு என்ன பேசுகிறா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படி ஜிம்மில் சோஃபாவில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குற ஜங்கா இப்போ வேண்டாம் டைம் இருக்குது சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குற எனக்கு டைம் பத்தல அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுறது. ஜிம் பார்க்குற ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, இப்போ தான் சொல்லுவேன் அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கோடைய அந்த பாடியில் ஹேண்டை ரப் பண்ணி ப்ளே பண்ணுறாரு. ஜங்கு பார்க்குறாங்க, அதான் தெரியுமா எனக்கு இதானே வந்துட்டு ரொம்ப பிடிச்சது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம்மில் ரெண்டு க்ளோஸாக இருக்காங்க. 2 பேருக்குள்ளே அவ்வளோ க்யூட்டாக ஒரு அழகாக ஒரு மொமெண்ட் போயிட்டுருக்கு. ஜிம்மி ஜங்கு பைட் பண்ணுறாங்க. ஜங்கு அதே மாதிரி பைட் பண்ணுறாரு. 2 பேரும் அப்படி சொல்லிட்டு மாறி சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ அப்படியே அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு ஜங்கு ஜிம் வெளில போனான்னு வச்சுக்கேன். ஜங்கு நம்பி வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. அவங்க பாடி கார்ட்ஸ்லாம் ஸ்பெஷலாக பின்னாடி அனுப்புவார். எனக்கு ஜங்குக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, ஜிம்முக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து மேரேஜ் இருந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அதனால தான் அவங்க டிஸ்பாண்ட் ஆகிட்டாங்க. அந்த மேரேஜ் இருந்து அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. நம்ம ஜங்கு விடாக்க எப்பவுமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவார் ஒர்க்கில் வந்துட்டு சோலோ கான்சர்ட்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப துருத்துன்னு ஆக்டிவாகவே தான் இருப்பார். அப்படியே அழகாக போயிட்டு இருக்காரு. நம்ம ஜங்கு ஜிம் அப்பப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சங்கர் நம்பிச்சுன்னு நம்ம ஜிக்கு 2 பேர் 4 பேர் ஒன்றா அவங்க போயிட்டு இந்த ட்ரிப் மாதிரி போவாங்க. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. சரி நான் நம்பிச்சுலாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு ஃபைனல் அந்த பையன் ஹாப்பியாக இருக்கான். நம்பிச்சுல ஹாப்பினஸ் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க நினச்சிருப்பாங்க பயந்துருப்பாங்க ரெஸ்ட்டாக போய் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சேம் இந்த பக்கம் ஜிக்கு தான் சொல்லவே வேணாம். இப்போ ஜெமின் தான் செக்கி வேணுமே நெக்கில் பைட் பண்ணிக்கிறாங்க. செக்கி பார்க்குறாண்டி வேணுங்கெல்லாம் பைட் பண்ணுறாரு. நாளைக்கு கான்செப்ட் இருக்குடா சொல்கிறாங்க. சோலோ கான்செப்ட் சொல்கிறாங்க. அதுக்கு நிஜமும் சொல்கிறாங்க. இவங்க மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிட்டு அதுக்கு சொல்கிறாங்க. யாராவது பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு சரியா ஜங்கு போயிட்டு மேரேஜ் ஆகிறவங்க கூட இல்லை அட்லீஸ்ட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டை பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஒரு அழகான ஒய்ஃப் இருக்கான், லட்டு இருக்கான்னு சொல்லி வாசல் கேட்குறாங்க. சொல்லி வர சொல்கிறாங்க. நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல சரியா, நாளைக்கு ஸ்டேஜ் குட்டி பிடிக்க வைக்கிறேன் சரியா, இவன் தான் என் ஒய்ஃபு, இவன் தான் எல்லாட்டும் சொல்லி இன்ட்ரோ பண்ணவா ஜங்கு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. நீ சொன்னால் மட்டும் போதும் ஓகே, ஒரு நாளைக்கு என்ட்ரோ பண்ணவா சொல்லி கேட்குறாங்க. ஏன் உனக்கு மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால இன்செக்யூராக இருக்கா சொல்கிறாங்க. நிறைய ஃபேன்ஸ் மாதிரி ப்ளீஸ் இருக்கிறதுனால சொல்கிறாங்க. நம்ம வீட்டு வரைக்கும் வராங்க அதனால சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜங்கு அப்புறம் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. பாரு எனக்கு லவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே உங்களை மட்டும் தான் சரி, என் பண்ணி எத்தனை பேர் சுற்றி வந்தாலும் சரி எனக்கு பிடிச்சது ஒன்று மட்டும் தான் ஓகே, ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறேன், ஒன்று மட்டும் தான் மேரேஜ் பண்ணிக்கும் கூட மட்டும் தான் ஹாப்பியாக இருப்போம் புரியுதா சொல்கிறாங்க. நீ ஏன் போடா அப்படின்னு சொன்னால் கூட போக மாட்டேன் புரியுதா ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மி ஜங்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜங்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு சம்டைம் பாசிட்டிவாக இருக்குது சொல்கிறாங்க. அவனுக்கு பாசிட்டிவாக இருக்கா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பாசிட்டிவ் இருக்குது வேறு உனக்கு பாசிட்டிவ் ஆகுமா சொல்கிறாங்கம்மா. ஏன் எனக்கு ஆகாத ஜங்கு கிட்ட ஜிம் கேட்குறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக டீப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்காங்க. அடிக்கடி வெளில போவாங்க. ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. அப்புறம் கெட்டுக்கு அது மாதிரி வச்சுப்பாங்க. அதில் நம்ஜின்னு வருவாங்க. நம்ஜின்னு சின்ன அதுக்கப்புறம் ஒயன் ஜுவா ஜெவப்பு டே அப்படி சொல்லிட்டு நாங்கள் கெட்டுக்கு அதை பண்ணுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டைம் போகிறது தெரியல. அப்படி ஒரு 4 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அச்சு உங்கள் பாரு மென்மேன்னு சொல்கிறாங்க. மம்மா சொல்லிட்டு டேடாட்ட போகணும் சொல்கிறோம். டேடா லைவ் பண்ணுறாரு போகக்கூடாதுங்க வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை டேடாட்ட போகணும் அப்படி சொல்லிட்டு ரூம் போய் நாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜங்க் பார்த்தாரு லைவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறவங்க வச்சு போகக்கூடாதுங்க வா சொல்கிறாங்க. இப்போ பேபி தானே போகணும் டேட்டா ஓப்பன் பண்ண தட்டிட்டு இருக்கு. இப்போ நம்ம அங்கே ஒரு பாப்பா அழுதுட்டு கையோ ஜிம் பார்க்குறாங்க. இங்கே ஜிம்முக்கு வந்து அழுது ஒரு கால் பேபி இருக்காண்டா. அது 3 இயர்ஸில் இப்போ 1 இயரில் ஒரு கால் பேபி வர இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ 2 அழுது ஜிம் பார்த்துருக்காங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. அந்த பேபி தான் டேட்டா ஓப்பன் பண்ண சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிச்சு. இந்த பக்கம் குட்டி பாப்பா அங்கே ஒரு குட்டி பாப்பா அழுதுட்டு இருக்கு. அப்படி அழுதுகிட்டே இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. 2 பேரும் அழகாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ டோர் வந்து ரிங் ஆகிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. ஐ திங்க் அம்மா நினச்சி ஜிம்மி போட்டு ஜிம் ஓடி போய் டோர் ஓப்பன் பார்த்தாங்க. சின்ன இருக்காங்க. நிறைய திங்ஸ் வந்துருக்காரு. பக்கத்தில் நம்பிட்டு இருக்காங்க. ஜிம்மில் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. என்னாச்சு ஜிம்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா அதை சொல்கிறாங்க. என்னப்பா என்னாச்சு 2 பேர் உள்ள வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது 2 பேருமே வந்துட்டு அழகாங்க சொல்கிறாங்க. அழகாங்களா ஜின்னு போகிறாங்க எடுத்துக்கிறாங்க. செல்லாம் என்னாச்சு கேட்குறாங்க. மாமா கிராண்ட்மா டோர் ஓப்பன் சொல்லுங்க டேடாவை சொல்கிறாங்க. அச்சோ டேடா லைவ் பண்ணுற பழங்க தூக்கிட்டு வராங்க. கிராண்ட்மா தூக்கிட்டு வராங்க. இப்போ தான் எப்படி சமாதானம் கிராண்ட்மா நிறைய வாங்கிட்டு வந்திருக்க சாக்லேட் வாசல் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ பேபி அமைதியாயிருது. இந்த பக்கம் இன்னொரு பேபி ஆடுது. அதை நம்ம நம்பிச்சு தூக்குறாங்க. என்ன ஆச்சுப்பா என்ன வேணும் சொல்லி தூக்கிடுறாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பேபி தூக்கிறாங்க. ஜிம்முக்கு ரிலாக்ஸ் ஜிம் போட்டு சாப்பிட சாஞ்சிக்கிறாங்க. அப்பா அம்மா அது டயர்டாக ஜிம்னு சொல்கிறாங்க. 2 பேரும் சிரிக்கிறாங்க. இதுதான் சொல்கிறேன் பேபிஸ் நான் பார்த்து நேரம் கேட்க மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்களும் டைம் கொடுங்க பாரு நாங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. வீக்லி 2 டேஸ் மட்டும் நீ வச்சுக்கோ
வச்சுக்கோ ஓகே, மற்ற டேஸ் நாங்கள் வச்சுக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறீங்க, ஆமாம் நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் ஓகேவா, உங்கள் அம்மா டாடா உங்கள் அம்மா டாடா ஒர்க் பண்ணுறாங்க சொல்லிக் கொடுத்து வளர்க்குறேன் சரியா சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஓகேவா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வளருங்க வளர்த்துக்குங்க சரியா சின்ன சொல்கிறாங்க. ஜினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சின்ன பார்க்குறான் சரி ஓகே போகலாமா சின்ன கேட்குறாங்க. பேபி சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேபி நம்பிச்சு சின்ன கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தூக்கிட்டு போயிடறாங்க. இப்போது ஜங்காண்டா லைவ் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப நாள் லைவ் பண்ணுறாங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம். ஜிம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஒரு பாத்திரம் மட்டும் ஏர் பண்ணிட்டு இப்போ அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு லைவ் பண்ணிட்டு எப்படி இருந்தா கொஞ்சம் டர்ன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜங்கு ஜிம் நல்லா டோரில் சாஞ்சிட்டு இருக்காரு. அவ்வளோதான் ஜங்கு அதை பார்த்து ஃப்ளாட் ஆகிட்டாரு. என்ன பண்ணுறான் ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. இது பக்கம் ஆரம்பிச்சு தான் கேட்குறாங்க. ஜங்கு என்ன பார்க்குறீங்க என்னாச்சு கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஐயோ என் டீஸ் பண்ணுறானோ ஜங்கு பார்க்குறாங்க. இது இப்படி நிற்கிறானே ஜங்கு பார்த்துருக்காங்க. அதே சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க ஜங்குக்கா இன்னும் 1 ஹவரில் லைவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் டைம் இருக்குல்ல சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் லைவ் என் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதை ஜங்கு பார்த்துருக்காங்க. ஏன்னா ஜங்குக்கா சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. 1 செகண்ட் சொல்லிட்டு ஜங்கு கொஞ்சம் மியூட் லைவ் வந்து மியூட்டில் போட்டு வராது. வந்து பார்த்தா ஜிம் ஆட்டோன்னு இருக்காங்க. ஜங்கு என்னோட ஆட்டோ கேட்குறாங்க. அதுவா சும்மா தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. குழந்தைங்க தான் சொல்கிறாங்க. அதுவா அம்மா கொஞ்சம் தூக்கிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. அம்மா வந்துக்கிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சரி நீ எப்படி இருக்கா ட்ரெஸ் பண்ணலாம் கேட்குறாங்க. அதுவா இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் கொஞ்சம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன் என்ன சொல்கிறேன் ஹேர் வை அவங்க விட்ட இருக்க வை பண்ணுறியா ஜங்கு கேட்குற ஜிம் கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜோ வேறு பார்க்குற ஜங்கு பார்க்குறாங்க. லைவில் இருக்கா இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறியா சொல்கிறாங்க. 45 மினிட்ஸா அவளை எல்லாம் கோல்டு அவளே சின்ன அவளே அவங்க நேரம் வந்துட்டு விட்டு ஹேட்டாக இருந்தால் கோல்டு பிடிச்சிக்கோங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இல்லைடா அது சொல்கிறாங்க. சரி ஓகே நான் போகிறேன் ஜிம் போகிறாங்க. டக்குன்னு ஜங்கு கொஞ்சம் லைஃப்பில் கழிச்சு க்ளோஸ் ஆகிக்கிறாங்க. அது லைவ் இருக்குண்டா சொல்கிறாங்க. சரி ஓகே லைவை கண்டிப்பாக பண்ணு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அதுவா இப்படி பார்த்துட்டு எப்படிடா கண்டிப்பாக பண்ண முடியும் ஜங்கு நினைக்கிறாங்க. இப்போது ஜிம் பார்த்து என்ன அப்படி கேட்குறாங்க. அப்படி உண்மையை சொல்லி டீஸ் பண்ணுறதா வந்தியா இல்லை எதுவும் சொல்கிறாங்க. இல்லை என் ஹஸ்பண்டை மிஸ் பண்ணாதான் வந்த ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. உண்மையாகவே சொல்கிறாங்க. லைவில் நிறைய பேர் லவ் ஜங்கான்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து ஒரு மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பாசிட்டிவ் ஆகிட்டானா ஜங்கு பார்க்குறாங்க. எதுக்குடா பாசிட்டிவ் ஆகிறா ஜங்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜங்கு அந்த லைவில் இருக்கப்போ லைவ் என் பண்ண நான் சும்மா டீஸ் பண்ண சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நான் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் ஓகே என்னோட ஆர்மி வெயிட் பண்ணுவாங்க. நீ வா ஜங்கு தூக்கிட்டு போயிறாங்க. ஜிம் பார்த்து ஜங்கு சும்மா தான் டீஸ் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியாது ஜங்கு நான் ரொம்ப அழகாக ஜிம் கூட இருக்காங்க. ஜிம்மின் அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்டா டீஸ் பண்ணுறா ஜங்கு சொல்கிறாங்க. எனக்கு என் வீட்டில் சதும் தெரிஞ்சு டீஸ் பண்ணுறா நீ ஜங்கு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் நீ எப்படி இருக்கா எனக்கு 2 பேபிஸ் கூட பிறந்துட்டாங்க. மேரேஜ் ஆகிட்டு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பக்கம் அது ஏன் அப்படி கேட்குறாங்க. என்ன பண்ணுறது எத்தனை வருஷம் ஆனாலும் என் ஜிம்மில் உள்ள குறைய மாட்டேது ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா எனக்கு தான் குறைய மாட்டேது சொல்கிறாங்க. அப்போ பேபிஸ் இப்போது அப்பா வந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு நீ நான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அந்த வீக் ஃபுல்லாக பேபிஸ் அப்பா மட்டும் தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. ஜங்கு செம்ம ஹாப்பி இருக்குது நிஜமாக சொல்கிறேன் சொல்கிறாங்க. ஜங்கு செம்ம ஹாப்பி ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு ஜிம்மி கூட அப்படி போயிட்டு இருக்கு டேஸஸ். இப்போ 5 days சாப்பிட்டு ஜிம் பார்க்குறது. ஜங்கு வா போகலாம் சொல்கிறாங்க. பேபி ரெண்டு பேர் நம்ம பார்க்கணும் நினைப்பாங்க. வா சொல்கிறாங்க. சரி வரேன் ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் அங்கே போகிறாங்க. பார்த்தா ஒரு பேபி வந்துட்டு ஜிம் பார்த்துட்டு ஜம்ப் ஆகிட்டு ஜிம் போயிட்டு வைக்கிறாங்க. இன்னொரு பேபி வந்து ஜங்கு பார்த்துட்டு ஹேண்டை நீட்டுது. ஜங்கு போயிட்டு வைக்கிறாங்க. என்னோட தங்கம் சரி கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நாம்ஜோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. எனக்கு அவங்க டான்ஸ் வந்து சைல்டெல்லாம் பார்த்தாங்களே ரொம்ப ஹாப்பி. அவங்களும் ரொம்ப கொஞ்சிட்டு இருப்பாங்க ப்ளே பண்ணுவாங்க. எனக்கு அங்கே ஜிம் ஒரே பையன் வந்துட்டு படம் எங்கள் 2 குழந்தைங்க இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பி மாறி தூக்குவாங்க அந்த குழந்தைங்கள கொஞ்சத்துக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அம்மா நீ ஹாப்பியாக சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பிடா நான் ஹாப்பி. அதோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி. அப்படி ஆமாம் உன்னையும் அவங்க ரைஸ் பண்ணாங்க பாரு உன்னோட குழந்தைங்களோட வளர்க்குறாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்படி டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம சுகா ஒயினுக்கு வந்துட்டு ஒரு பேபி பிறந்திருக்காங்க. நம்ம டே ஆன் ஜேவுக்கு வந்துட்டு இன்னும் பேபி பிளான் பண்ணல. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. சீக்குக்கு அப்போ ரொமான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு பேபிஸ் வந்துட்டு நாம்ஜிட்டு கொடுத்துருக்காங்க. நாம்ஜிட்டு வந்துட்டு பேபிஸ் ரொம்ப அழகாக ரைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு வந்து அப்பா அம்மா யாரும் தெரியும். சம்டைம் அவங்க நாம்ஜிட்டு ரொம்ப அழகாக சமத்தாக இருப்பாங்க. ஆனால் பேபிஸ் ரொம்ப பர்சுலாம் ஆவாங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்படி அவங்க ஃபேமிலி ரொம்ப அழகாக இன் பண்ணுறாங்க. ஓகேவா இவங்க பிடிச்சிக்கு நம்பர் ஓகேவா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன். என்னென்னா அந்த நெவர் மீட்டிவ் ஆகும் ரெக்கார்ட் பண்ணிட்டு பேக் டு பேக் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஓகேவா அதனால தான் அது எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஸ்டோரி என் பண்ணணும்னு நினச்சி என் பண்ணுறேன். சாட்டிஸ்ஃபைடாக இருக்காதுன்னு தெரியல. ஓகே மேபி உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுனாக்கா பண்ணிச்சுக்கோங்க. ஓகேவா டேக் கேர் எவ்ரி ஒன். ஓகேவா.